Welcome to Santhosh Audiobooks. We're dedicated to bringing you the highest quality audio experience. விடாது இருள். அப்போதைய திருநெல்வேலி மாவட்டம் இப்போதைய தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அழகிய கிராமம் வெள்ளேரிக்காடு. தமிழ்நாடு மேப்பில் நீங்கள் பார்த்திருக்க முடியாது. ஆங்காங்கே எறும்பு புற்று போல் மலைகள் புடை சூழ்ந்து நடுவே அம்சமாய் யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவையும் கொடுக்காமல் இருந்ததால் அந்த கிராமத்தை பற்றி அதிகம் வெளியே தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. கொடைக்கானல், ஊட்டி போல குழு சூழ்நிலையோடு சுத்தமான காற்றை சுவாசித்து கொண்டிருந்தார்கள் கிராமவாசிகள். அப்போது 200 குடும்பங்கள், சுமார் 800 பேர் அந்த கிராமத்தில் அதை சுற்றி இருந்த குடியிருப்புகளில் வசித்து வந்தனர். கிராமத்திற்கு செல்லும் ரோடு வாகனங்கள் சரியாக போக இயலாத பாதை. குற்றாலம் பக்கம்தான் இந்த கிராமம் என்றாலும் ஏதோ 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருப்பது போல் எந்த ஒரு வாகன சத்தத்தையும் உள்வாங்காமல் பாதுகாப்பாக இருந்தது அந்த கிராமம். ஊருக்குள் அப்போதையெல்லாம் பஸ் வராது. வெள்ளேரிக்காட்டில் இருந்து பிரதான சாலைக்கு வர வேண்டும் என்றால் 3 கிலோமீட்டர் வரை மலைப்பாதையில் நடந்து வெளியே வர வேண்டும். அங்கேதான் டவுன் பஸ் வரும். அங்கே இருந்து பக்கத்து டவுனுக்கு செல்ல வேண்டும் என்றால் 20 கிலோமீட்டர் செல்ல வேண்டும். ஊர் பிரசிடென்ட் மனோகரன் வீடு. வெளியே கிளம்புவதற்காக இடுப்பு வேஷ்டியின் மேல் பெல்ட்டை மாட்டிக்கொண்டு சட்டையை எடுத்து போட்டு கொண்டிருந்தார் ஊர் தலைவர் மனோகரன். அவர் முகத்தில் கவலையின் ரேகைகள். எதையோ மறந்துட்டோமே என்று யோசித்தார். கொஞ்சம் மூக்குப்பொடி எடுத்து தட்டி போட்டு கொண்டார். அமைதியாக இருந்த கிராமம் சமீபத்தில் ஏற்பட்ட அசம்பாவிதத்திலும் துர்மரணங்களையும் குழப்பங்களை ஏற்படுத்தியிருந்தன. அவ்வப்போது காட்டுக்குள் இருந்து சிறுத்தைகள், சில சமயம் யானைகள் கூட்டம் வந்து ஊருக்குள் எட்டி பார்த்து விட்டு போகும். அதை தவிர வேற எந்த ஒரு குழப்பங்களும் இதுவரை நடந்ததில்லை. ஆனால் இப்போது ஏற்பட்டிருக்கும் குழப்பம் மிகவும் அபாயகரமானது. தொடர் மரணங்கள் கிராம மக்களை அலற வைத்தன. மரத்தடி, டீ கடை, திண்ணை என எங்கு யார் கூடி பேசினாலும் சாவுகள் பற்றி தான் பேச்சு. அம்மாடி, நான் பஞ்சாயத்து ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன் என்று சொல்லிக்கொண்டே வாசலை நோக்கி நடந்தார். மாமா, நானும் வரேன் இருங்க என்று ரவிசங்கர் குடித்து கொண்டிருந்த டீ கிளாஸை மாமன் மகள் கனிமணியிடம் கொடுத்துவிட்டு வேகமாக எழுந்தான். வாங்க மருமனே என்றார் மனோகரன். சங்கர் எங்களுடன் மணப்பாறை கல்லூரியில் பயோமெட்ரிக் படித்து கொண்டிருந்தான். சங்கருடைய ஊர் செங்கோட்டை அருகே தெற்கு மேடு. வெள்ளேரிக்காட்டில் சமுதாய நலக்கூடம் பணி நடந்து கொண்டிருந்ததால் உதவிக்கு அவனை மனோகரன் கூப்பிட்டு இருந்தார். செமஸ்டர் லீவு முடிந்து காலேஜ் ஆரம்பித்து விட்டாலும் சமுதாய நலக்கூட பணி ஏறக்குறைய முடிந்து விட்டாலும் சங்கர் மணப்பாறை காலேஜிற்கு செல்ல வேண்டிய நேரம் நெருங்கி இருந்தது. ஆனாலும் ஊருக்குள் ஏற்பட்டிருந்த பிரச்சனை காரணமாக அவன் தங்க வேண்டிய வந்தது. மனோகரன், செல்வி எங்க? ஆளையே காணோம். அவ மாட்டுக்கு தண்ணி கட்டிட்டு இருக்கா என்றாள் கனிமணி. செல்வி இளையவள், கண்மணி மூத்தவள். செல்வி 12ஆம் வகுப்பு படிக்கிறாள். அந்த ஊர் பெண்கள் யாருமே 12ஆம் வகுப்பு தாண்டுவதில்லை. பள்ளிக்கு போவது என்றால் கூட 3 கிலோமீட்டர் நடக்க வேண்டும். கனிமணியும் 12ஆம் வகுப்புடன் படிப்பை நிறுத்திவிட்டாள். பஸ் வசதி இல்லாத காரணத்தால் காலேஜ் எல்லாம் செல்வது ஒரு கனவுதான். சில வருடங்களுக்கு முன்னால் அவர்களின் அம்மா மஞ்சள் காமாலையால் தவறிவிட்டாள். மனோகரனும் தன் பிள்ளைகள் மேல் உள்ள பாசத்தில் 2வது கல்யாணம் செய்து கொள்ளவே இல்லை. மனோகரனும் சங்கரும் வீட்டை விட்டு இறங்கி பஞ்சாயத்து ஆபீஸ் நோக்கி நடந்தார்கள். பஞ்சாயத்து ஆபீஸ் நோக்கி செல்லும் தெருவு கொஞ்சம் பெரிதாக இருக்கும். பஞ்சாயத்து ஆபீஸ் பின்பக்கம் மிகப்பெரிய ஆலமரம், அதன் அருகேதான் அம்மன் கோவில். இந்த பிரதான தெருவை தவிர மற்ற தெருவுகள் எல்லாம் மிகவும் குறுகலாக இருக்கும். மாலை நேரத்தில் தெற்கு பக்கம் இருக்கும் காடு பறவைகளின் கனத்த ஒலியால் நிறைந்திருந்தது. சில பறவை இனங்கள் கூட்டுக்குள் அடையும் நேரம். வழக்கம்போல் கிணற்றடியில் பெண்கள் சண்டை காதை பிளந்தது. வீதியின் ஓரமாக உட்கார்ந்திருந்த ஒரு சிலர் மனோகரன் போவதை பார்த்து எழும்பி அவர் பின்னே வந்தார்கள். சில சிறுவர்கள் தெரு ஓரமாக பறந்து கொண்டிருந்த வண்ண காகிதங்களை பொறுக்கி கொண்டிருந்தார்கள். மற்றவர்கள் மாலை மங்கி கொண்டிருந்ததால் தங்களுடைய தோட்டங்கள், வயல்களும் மும்பரமாக வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். யார் வீட்டின் உரலில் கட்டப்பட்டிருந்த ஆட்டுக்குட்டி ஒன்று கத்தி கொண்டிருந்தது. மனோகரன் பஞ்சாயத்து ஆபீஸ் பக்கத்தில் இருந்த ஆலமரத்துக்கு வந்து சேர்ந்தார். ஊர் முக்கியஸ்தர்களும் மற்றவர்களும் அவருக்கு முன்னே அங்கே குழுவாக இருந்தனர். அவர் வரும்போது அங்கே பெருத்த மௌனம் நிலவி கொண்டிருந்தது. மனோகரன் போய் அமர்ந்ததும் ரவிசங்கர் பின்னால் போய் நின்று கொண்டான். பின்தொடர்ந்து வந்தவர்களும் முன்னே அமர்ந்தார்கள். அங்கு சூழ்ந்திருந்த அமைதியை உடைக்கும் விதத்தில் தலையாரி கனைத்து கொண்டே பேச ஆரம்பித்தார். கடைசி 2 வாரமா என்ன நடந்துட்டு இருக்குன்னு நமக்கு எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இதுவரைக்கும் 6 பேர் செத்து போயிருக்காங்க. அதில் சின்ன பையன் ஒருத்தன் ரத்தம் கக்கி செத்து இருக்கான்.
இன்னும் 2 பேர் காட்டுக்கு தேன் எடுக்க போனவங்க வரவே இல்லை. காட்டுக்குள்ளே போய் எல்லா பக்கமும் 1 வாரம் பூராம் தேடி பார்த்தோம், கண்டுபிடிக்க முடியல. 3 பேரும் நல்ல திடகாத்திரமான சின்ன வயசு பசங்க. ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தாச்சு. 4வது ஆள் வயசாளி. அவர் வீட்டுக்கு பின்புறம் ஆட்டுக்கொட்டாய் பக்கம் செத்து கிடந்தார். அதுக்கு காரணம் தெரியலை. கட்டியிருந்த ஆடுகளையும் காணலை. சரி, ஏதோ திருட்டு பைய வந்து ஆட்டை திருடும்போது கிழவனாரு பார்த்துட்டாரு, அதனால் வந்தவன் அடிச்சிட்டான்னு நினச்சிக்கலாம். அவருக்கு வயசு ஜாஸ்தி வேற. அவர் விஷயத்தில் அப்படி ஏதாவது காரணமாக இருக்கும்னு வச்சுக்கிட்டா கூட, முந்தா நேற்று ஒரு சின்ன பொண்ணு நாய்க்கர் தோப்பு தெற்கு பக்கமாக இருக்கிற பள்ளத்தில் ரத்த வெள்ளத்தில் செத்து கிடக்குது. உடம்பு பூரா காயம். வீட்டுக்கு ஒரே புள்ள வேற. கூட்டத்தில் இருந்த ஒருவன், ஐயா, அது சிறுத்தை அடித்த மாதிரி தானே இருந்துச்சு என்றான். தலையாரி, இருக்கலாம். ஆனால் நேற்று அதிகாலையில் கம்மாக்கார ஓரமாக மீன் பிடிச்சிட்டு இருக்கிறான் முருகன். திடீர்னு ஏதோ ஒரு வெள்ளை மூஞ்சி உருவம் அவனை விரட்டி வருவதாக பார்த்து பயந்து மயங்கி விழுந்து இருக்கான். காலையில் கம்மாக்கரை பக்கமாக போனவங்க அவன் மயங்கி கிடக்கிறதை பார்த்து தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்ததும் ஏன் எதுக்கு மயங்கி இருந்த கேட்டதுக்கு கம்மாக்கரையில் வெள்ளபுருவம் பேயின்னு சொல்லியிருக்கான். அப்படியே ஜன்னி வந்து ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. அங்கே அவன் செத்துட்டான். இதுக்கு என்ன சொல்கிறது? தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் கடைசி 2 வாரத்தில் நடக்க வேண்டிய காரணம் என்ன? அதானே இப்போ இருக்கிற கேள்வி என்று எல்லோருக்கும் தெரிந்த தகவல்களை சுருக்கமாக பேசி முடித்தார் வள்ளியம்மாள் பாட்டி. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து கிராமத்தில் இத்தனை பேர் வரிசையாக செத்தது கிடையாது. நடக்கிற சம்பவங்கள் பார்க்கும்போது ஆவியோட சேட்டையாக தான் இருக்கணும். 3 மாதத்துக்கு முன்னால் மேல் தெருவில் முருகேசன் வீட்டில் கல்யாணம் ஆகாத இறந்து போன கன்னி பொண்ணு ஆவி தான் இப்படி சேட்டை செய்யுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு பரிகார பூஜை செஞ்சு கன்னி பொண்ணு ஆவியை சாந்தப்படுத்தினால் துர்மரணங்கள் குறையும். ஆவி பயத்தில் பெண்கள் இரவு நேரத்தில் வெளியே போக பயப்படுறாங்க என்றாள். முருகேசன் அதுக்கு ஒன்றும் சொல்ல முடியாமல் வாயில் துண்டை வைத்து அழுகி அடக்கியபடி தலை குனிந்தபடி உட்கார்ந்து இருந்தார். பெருந்தனக்காரர் பரமசிவம் தொண்டையை செராமிக் கொண்டு, நாய்க்கர் தோப்பு அடுத்து இருக்கிற நிலத்தை வெளியூருக்காரன் கெஸ்ட் ஹவுஸ் கட்டணும்னு வித்தாங்களே, அவனுங்க கேளுங்க, அதுதான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். நான் விலைக்கு கேட்டப்ப அதை கொடுக்கல. நிலத்தை வாங்கினவன் வெளியூர்காரன். நிலத்தை சமன்படுத்துறன்னு அங்கிருந்த சுடுகாட்டை இடைச்சி தரமட்டமாக ஆக்கிட்டான். சுடுகாட்டை கிளையறியதால் அங்கிருந்த ஆவியல் பேயாக கிராமத்தில் சுற்றி திரிஞ்சிட்டு இருக்கு என்றார். அந்த ஊரிலே செல்வந்தர் பரமசிவம் தான். வட்டிக்கு வேறு விட்டு கொண்டு இருக்கிறான். அவர் மகன் துரை அவருக்கு மேலே. ஊரில் மைனர் இல்லாத குறைய அவன்தான் நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறான். அதை கேட்டு நிலத்தை விற்ற பாண்டியனன், ஐயா, நீங்கள் அடிமாட்டு விலைக்கு கேட்டீங்க, எனக்கு கட்டுப்படி ஆகலை. குத்தாத்தில் இருந்து வந்த அந்த வியாபாரி நல்ல விலைக்கு கேட்டார். பொண்ணுக்கு வேற கல்யாணம் வேற வைத்திருந்தேன், அதனால் நான் கொடுத்துட்டேன். அதனால் வீணா என் மேலே பழி போடாதீங்க என்றார். பரமசிவம் கோவப்பட்டு, என்ன, நான் உன் மேலே பழி போட்டேனா என்று கத்த, பாண்டியன், பின்ன என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் பேசினா தப்பு தானே என்று நியாயம் கேட்க, இரு தரப்பினரும் மாறி மாறி கேள்விகளை வீசிக்கொண்டிருந்தனர். பெரியவர் காளிமுத்து எழும்பி அமைதியாக இருங்கள் என்றார். இரு தரப்பினரும் தங்கள் குரல்தான் கடைசியாக இருக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டே அமைதியானார்கள். பெரியவர் காளிமுத்து, இறப்புகள் சகஜம், ஆனாலும் இதுவரை இல்லாத மரணங்கள் என்பது தொடர்கதையாக இருப்பதுதான் பயத்தை ஏற்படுத்துகிறது. பலரது சாவுக்கு உறுதியான காரணங்கள் தெரியவில்லை. ஊரில் தெய்வ குத்தம் இருக்கிறதா என்று தெரியவில்லை. பேய், பிசாசு, ஆவி போன்ற தீய சக்திகளின் நடமாட்டம் இருக்கலாம் என்று சந்தேகங்கள் வருகிறது. எல்லோருமே ஆபத்தில் தான் இருக்கிறோம். இதில் மாறி மாறி சண்டை போட்டு இருந்தீங்கன்னா எல்லோருமே சாக வேண்டியதான் என்றார். அது மட்டுமல்ல, காலகண்ட நடமாட்டம் வேற இருக்கிற மாதிரி தெரிகிறது. முந்தானேத்து ராத்திரி என் பேரன் சிறுநீர் கழிக்க வெளியே போனப்ப காலகண்டன் ஊருக்குள் ஆக்ரோஷமாக ஓடி வருவதை பார்த்திருக்கிறான். பயந்து போய் திரும்பி வீட்டுக்குள் வந்து படுத்துக்கிட்டான். காலையில் தான் என்கிட்ட சொன்னான். வழக்கமாக காலகண்டன் கத்திட்டு தான் ஓடுவான். ஆனால் என்னவோ தெரியல, இவன் கத்தலை. பெரியவர் காலகண்டன் ஊருக்குள் வந்ததை பற்றி சொன்னதை கேட்டதும் அனைவரும் முகங்களும் திகில் அடைந்தன. கூட்டத்தில் அசாதாரண அமைதியை நிலவியது. கூட்டத்தில் நிலவிய அமைதி நீண்டு கொண்டே போக ரவிசங்கர் மெல்ல குனிந்து மாமாவிடம், காலகண்டன்னா யாரு மாமா என்று கேட்டான். இது புது தகவலாகவே இருக்கே என்று அதிர்ச்சி அடைந்தார் மனோகரனும். சுதாதித்து, காலகண்டன் சாம கொடாங்கி மாறிதான், ஆனால் அவனை விட அதிக சக்தி வாய்ந்தவன். அவன் என்ன சொன்னாலும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த காலகண்டன் அகோரி மாதிரி மயான சாம்பலை உடம்பில் முழுதும் பூசிக்கொண்டு ஊருக்குள் வருவதாக ஒரு நம்பிக்கை. அவன் பார்வைப்பட்டால் ஆபத்துன்னு யாரும் அவன் முன்னால் நிற்கக்கூட மாட்டாங்கன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இதை கேட்டுக்கொண்டிருந்த சங்கர் பயத்தில் எச்சில் விழுங்கினான்.
இது அறுவடை நேரமும் இல்லை, இங்கே யாரும் பெருசாக விவசாயமும் பண்ணலை. அவன் அறுவடை காலத்தில் தான் ஊருக்குள்ளே வருவான்னு பெரியவங்க சொல்லியிருக்க கேள்விப்பட்டிருக்க. நானும் பார்த்ததில்லை. இவ்வளவு வருஷமாக அவன் வந்ததும் இல்லை. இப்போ பெரியவர் திடீர்னு இவ்வளவு காலமாக இல்லாத இந்த காலத்தில் யாருக்கும் தெரியாத காலகண்டன் நடமாட்டம் இருக்குதுன்னு சொல்கிறாரு என்று சொல்லியபடியே உதட்டை பிதுக்கினார். தொடர்ந்து பேசிய பெரியவர் காளிமுத்து, இப்போ நடக்கிறதை எல்லாம் பார்த்தா ஊருக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து மாதிரி தோணுது. அதனால் எல்லோரும் ஒத்துமையாக இருந்தால் தான் ஒருத்தர் காப்பாற்றிக்க முடியும். இல்லை ஊரை காலி பண்ணிட்டு போகிறத தவிர வேற வழியே இல்லை என்று பேசி முடித்தார். அம்மன் கோவில் பூசாரி எழும்பி ஊர் தலைவர் மனோகரனிடம், ஐயா, சாமியாடி பரிகாரம் சொன்ன மாதிரி அம்மனுக்கு பூஜை பண்ணி நாளைக்கு ஊருக்குள்ள 1000 எலுமிச்சப்பழம் வெட்டி போட்டு பார்ப்போம் என்றார். மனோகரன், சரி பண்ணிடலாம். எங்க சாமியாடியே காணல, கூட்டத்துக்கு வரலையா? பூசாரி, தோட்டத்தில் பம்பு செட்டு ரிப்பேர்னு சரி பண்ண போயிருக்காரு, அதனால அவர் வரல. மனோகரன், வடக்கால ஊருக்குள்ள நுழையிற இடத்துல இருக்கிற சுடலமாடன் கோவிலில் இருந்து பூஜை ஆரம்பிப்போம். தெற்கால இருக்கிற நாய்க்கர் தோப்பு வரைக்கும் வெட்டி போடுவோம். வடக்கால இருக்கும் சுடலைமாடன் கோவில் தான் ஊர் எல்லை. அதை தாண்டி தான் மெயின் ரோட்டுக்கு செல்ல வேண்டும். அங்கிருந்து பஸ் பிடித்து பக்கத்து டவுனுக்கு செல்லலாம். மெயின் ரோட்டுக்கு போகும் வழி சிறு சிறு குடியிருப்புகள் அங்கங்கே இருக்கும். அவர்கள் எல்லோரும் வெள்ளரிக்காட்டு அம்மன் கோவிலுக்கு தான் வருவார்கள். தெற்கால இருக்கிற நாய்க்கர் தோட்டம் வெள்ளரிக்காட்டு ஊரின் மற்றொரு எல்லை. அதை தாண்டினால் மலையும் காடும் ஆரம்பித்துவிடும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் கிராமவாசிகள் சொல்லி பொறுப்பதற்கும் தேன் எடுப்பதற்கும் காட்டுக்குள் செல்வதுண்டு. மலையும் காட்டையும் பற்றி பல்வேறு கதைகள் காலங்காலமாக ஊருக்குள் நிலவி கொண்டிருந்தது. கால மாற்றங்கள் அந்த கதைகளை அடித்து கொண்டு போய்விட்டது. பல்வேறு கதைகளும் தனக்குள் புதைத்து கொண்டிருந்த அந்த மலை அமைதியாக ஊரை பார்த்து கொண்டிருந்தது. மனோகரன், பொம்பளை பிள்ளைங்க யாரும் இருட்டின பிறகு வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். சின்ன வயசு பசங்க தலையாரி கூட பேசி முடிவு பண்ணிட்டு இரவு நேரங்களில் ஊருக்கு பாதுகாப்பாக தெற்கு பக்கமாக காவலுக்கு இருங்க. நாளைக்கு குத்தாலம் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து விசாரிக்க வருவதாக சொல்லியிருக்காங்க. தலையாரி இடைமறித்து காவலுக்கு வருவதற்கு பஞ்சாயத்து யாரும் கட்டாயப்படுத்தவில்லை. யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க வந்தா போதும். ஆனால் இது ஊர் பொது பிரச்சனை. அதனால் மற்ற விஷயங்கள் பண்ணுற மாதிரி கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் ஒற்றுமை இருந்து செயல்பட்டால் நல்லா இருக்கும். அந்தி சாயும் நேரம் 6 மணி. கூட்டம் கலைந்த அவரவர் வேலையை பார்க்க கிளம்பினார்கள். திடீரென ஐயா ஐயா என்று யாரோ கத்திக்கொண்டே ஓடி வரும் சத்தம் கேட்டது. கிளம்பிய அனைவரும் நின்று யார் என்று பார்த்தார்கள். ஓடி வந்தது டீ கடை வைத்திருக்கும் குமரேசன். அங்கிருந்த அனைவரும் உறுதியாக தெரிந்துவிட்டது, அடுத்த சம்பவம் ஏதோ அரங்கேறி இருக்கிறது. குமரேசன் மூச்சு இறைக்க ஓடி வந்து நின்று, ஐயா, பம்பு செட்டு பள்ளத்தில் சாமியாடியே வெள்ளச்சாமி தலை நசுங்கி இறந்து கிடக்கிறான். கூட்டத்துக்கு வந்த அனைவரும் ஒரு சேர அப்படியே அதிர்ந்து போய் நின்றார்கள். ஒரு கணம் திகைத்த மனோகரன் பின்னர் சுதாரித்து, பிராந்தல் விளக்குகள் டார்ச் லைட் இருந்தால் எடுத்துக்கோங்க என்று சொல்லி அப்படியே அவன் தோட்டத்தை நோக்கி ஊரின் தெற்கு பக்கமாக நடந்தார்கள். சங்கரும் மற்றவர்களும் கையில் கிடைத்த விளக்குகள், தடி மற்றும் கம்புகள் எடுத்துக்கொண்டு அவர் பின்னே சென்றனர். இருளும் குளிரும் சோய ஆரம்பித்திருந்தது. இருந்தாலும் போதுமான அளவுக்கு வெளிச்சம் இருந்தது. தெற்கு பக்கம் காட்டில் கேட்டுக்கொண்டிருந்த பறவைகளின் கனத்த சத்தம் இப்போது கேட்காமல் அமைதியாக இருந்தது. சாமியாடி செத்ததாக சொல்லப்படும் தோப்பு மலையும் காடும் ஆரம்பிக்கும் பகுதியில் இருந்தது. ஊருக்குள் வீட்டு வாசலில் நின்ற பெண்களும் பிள்ளைகளும் ஒரு பெரிய கூட்டம் பதத்தட்டுடன் வேகமாக நடந்து செல்வதை என்னவோ ஏதோ என்று அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு சில வாசல்களில் என்ன ஏது என்று விசாரிக்க கூட்டத்தில் உள்ளவர்கள் நடந்து சென்று கொண்டே சாமியாடிக்கு நேர்ந்ததை சொன்னார்கள். அதிர்ச்சி அலைகள் ஊர் முழுக்க பரவ ஆரம்பித்தது. மாமா வீட்டை விட்டு கடந்து செல்லும் போது செல்வி சங்கரை நோக்கி என்ன என்று ஜாடையாக வாசலில் நின்று கேட்டாள். நடந்து சென்று கொண்டிருந்த சங்கர் மாமாவை பார்த்தான். அவர் முன்னால் வேகமாக சென்று கொண்டிருந்தார். சங்கர் மெதுவாக சைடு வாங்கி வீட்டை நோக்கி ஓடி நடந்த விஷயத்தை அவசரமாக சொன்னான். வீட்டுக்குள் இருந்த கண்மணியும் கேட்டுக்கொண்டிருந்தாள். கண்மணி பதட்டமாக, அப்பாவை இருட்டுற நேரத்தில் காட்டுக்கு பக்கம் எல்லாம் போக வேண்டாம்னு சொல்லு, காலையில் போய் பார்த்துக்கலாம்னு சொல்லு. சங்கர், இவ்வளவு கூட்டம் போகுது, அதனால் பெருசாக பிரச்சனை ஒன்றும் இல்லை, நீ கவலைப்படாதே. சங்கர் தோப்பை நோக்கி சென்று கொண்டிருந்த கூட்டத்தில் சேர்ந்து கொண்டான். இருள் கொஞ்சம் கொஞ்சமாக சூழ ஆரம்பித்து இருந்தது. முன்னால் சென்று கொண்டிருந்த மனோகரன் திடீர்னென நின்றார். அவரை தொடர்ந்து சென்று கொண்டிருந்த கூட்டமும் நின்றது. அந்த சுற்று வட்டாரமே எந்தவித சத்தமும் இல்லாமல் அமைதியாக இருந்தது. அவருக்கு ஏதோ வித்தியாசமாக தோன்றியது. புயலுக்கு முன் அமைதியை போல். முன்பக்கம் இருந்த மலையையும் காட்டையும் பார்த்தார் மனோகரன். இருள் சூழ்ந்த மலை பார்ப்பதற்கு ஒரு சமயத்தில் அமைதியாகவும் அமானுஷமாகவும் தெரிந்தது. அதுவரை அமைதியாக இருந்த காட்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ இனம் புரியாத ஓலமிடும் சத்தம் விட்டு விட்டு கேட்டது. அதைத் தொடர்ந்து கீச் கீச்சின் என்று சத்தங்கள் ஆரம்பித்து ஒரு சில வினாடிகளில் பல வகையான பறவைகளில் அலறும் கூவும் கரையும் சத்தங்கள் ஒன்றாக சேர ஆரம்பித்தன.
பறவைகளின் சத்தம் காற்றின் சத்தத்தோடு ஒன்றாக சேர்ந்து கேட்க ஆரம்பித்தது. சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்தது. பெரிய இரைச்சலாக மாறியது. கூட்டத்தில் இருந்தவர்கள் ஒருவரை பார்த்து கொண்டனர். பறவைகள் ஏதோ பதட்டத்தில் கூக்குரலிட்டதைப் போல இருந்தது. வழக்கமான மாலை வேளையில் கூட்டில் அடங்கும் சத்தம் போல் இல்லை. சற்று நேரத்தில் ஒட்டுமொத்தமாக காட்டில் இருந்த எல்லா பறவைகளும் பயத்தில் கத்தி கொண்டிருந்தது. பெரிய இரைச்சலாக காதுக்குள் சென்று நின்று கொண்டிருந்த அனைவரையும் கிறுகிறுக்க வைத்தது. கூட்டத்தில் இருந்த அனைவரும் மிரட்சியுடன் அப்படியே நின்று கொண்டிருந்தார்கள். என்ன நடக்கப் போகுதோ தெரியவில்லை. கூட்டத்தில் இருந்து யாருமே பேசவில்லை. ஒரு சிலர் வீட்டுக்கு ஓடுவதற்கு தயாராக இருந்தார்கள். மனோகரன் திரும்பி சங்கரை பார்த்து பயப்படாதே என்பது போல் தலையை ஆட்டினார். லேசாக தூர ஆரம்பித்தது. அந்த ஊரில் அது சகஜம்தான். திடீர்னு என்று மழை தூரும், சற்று நேரத்தில் நின்றுவிடும். கூட்டத்தில் இருந்த அனைவரும் என்னமோ சம்பவிதம் நடக்கப் போகிறது என்று எதிர்பார்த்து பதைப்பதைப்பதுடன் காத்து நின்றார்கள். கையில் வைத்திருந்த கம்புகளையும் தடிகளையும் உறுதியாக பற்றி கொண்டார்கள். ஒரு சிலர் பின்னால் திரும்பி பார்த்து ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் தப்பிப்பது ஓடுவதற்கு உண்டான வழிகளை உறுதி செய்து கொண்டார்கள். திகிலடைந்த முகத்துடன் எல்லோருமே காட்டை பார்த்து நின்று கொண்டிருந்தார்கள். பேரிரைச்சல் கேட்டுக்கொண்டிருந்த காட்டில் இருந்து திடீர்னென்று ஒவ்வொரு பறவைகளாக கிளம்பி வடக்கு நோக்கி தாழ்வாக வானத்தில் பறந்து வந்தது. அதைத் தொடர்ந்து சிறிதும் பெரிதுமாக ஒவ்வொரு பறவைகளாக தாழ்வாக பறந்து வந்தது. ஒரு படையாக கிளம்பி ஒட்டுமொத்தமாக வடக்கை நோக்கி நின்று கொண்டிருந்தவர்களின் தலைக்கு மேல் பறந்து சென்று கொண்டிருந்தன. விஷ் விஷ் என்று பறவைகள் அங்கு நின்றவர்களின் தலைக்கு மேலே வானத்தில் கூட்டம் கூட்டமாக அடைத்து கொண்டு பறந்து சென்றது. இருள் சூழ்ந்த பிரதேசத்தை மேலும் இருள் அடித்து காட்டிக் கொண்டிருந்தது. ஊருக்குள் இருந்தவர்கள் இவ்வளவு பறவைகள் ஒரே நேரத்தில் பறந்து செல்வதை பார்த்து கொண்டு தான் இருப்பார்கள். பறவைகளின் திடீர் புலம்பெயர்தல் அங்கு நின்று கொண்டிருந்தவர்களுக்கு மட்டுமல்ல, ஊரில் இருந்த மற்றவர்களுக்கும் மரண பீதியை கிளப்பி இருக்கும். இந்த மலையில காட்டுக்குள்ள இவ்வளவு பறவைகள் இருந்தன என்று ஆச்சரியப்பட வைப்பது போல் அவ்வளவு பறவைகள் கூட்டம் கூட்டமாக பறந்து சென்றன. சற்று நேரத்தில் எல்லாம் பறவைகளும் பறந்த பின் அந்த இடத்தில் அமைதி திரும்பியது. அசாதாரண அமைதி. அனைவரும் அன்னார்ந்து வானத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏன் எல்லாம் பறவைகளும் திடீர்னென்று காட்டையே காலி செய்து ஓட? இல்லை, பறக்க வேண்டிய அவசரம் என்ன? இதற்கு தற்போது நடந்த சாமியாடி சாவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? பின்னால் நின்ற கூட்டத்தை மனோகரன் திரும்பி பார்த்தார். யாருமே பேசவில்லை. அனைவரும் வாயடித்து நின்றார்கள். அவர்களை பார்த்து மனோகரன் பேச வாய் திறப்பதற்குள் கடைசியாக ஏதோ ஒரு பெயர் தெரியாத பறவை கீச் கீச் என்று கத்திக்கொண்டு தனியாக பறந்து சென்றது. அது பரிதாபமாக சத்தமிட்டு சென்றது. எல்லோரும் தன்னை விட்டுட்டு சென்று விட்டார்களே என்று கதறுவது போல் இருந்தது. மனோகரன், தோப்புக்கு எல்லாரும் வர வேண்டாம், முக்கியமாக ஒரு 5 பேர் மட்டும் வாங்க, மீதி எல்லாரும் வீட்டுக்கு போங்க. மனோகரன், சங்கர் மற்றும் திடகாத்திரமாக இருந்த ஒரு 5 பேர் மட்டும் சாமியாடி வெள்ளச்சாமி செத்து கிடந்த தோப்பை நோக்கி நடந்தார்கள். மற்ற அனைவரும் தங்கள் வீட்டை நோக்கி அவசரமாக திரும்பி நடந்தார்கள். தீப்பிடித்த காட்டில் இருந்து தப்பிச்சு செல்லும் பறவை போல் எல்லாம் பறவைகளும் புலம்பெயர்ந்து வேறு இடத்தை நோக்கி பறந்தது. அவர் மனதிற்குள் ஏதோ சரியில்லை என்பதை உணர்த்தியது. அதுவும் குறிப்பாக பறவைகள் இரை எடுக்கும் நேரத்தை தவிர்த்து வேறு ஒருபோதும் தாழ்வாக பறக்காது. புயல் வரப்போகிறது என்றால்தான் மிக மிக தாழ்வாக பறக்கும். ஆனால் இன்றைக்கு அவ்வளவு தாழ்வாகவும் இல்லை, உயரத்தில் தான் பறந்து சென்றது. எதையோ பார்த்து பயந்து காட்டை காலி செய்திருந்தது போல் இருந்தது. இருள் முழுவதுமாக சூழ்ந்திருந்தது. கொண்டு போன லாந்தர் விளக்கு மற்றும் டார்ச் மூலமாக வெளிச்சத்தை பாய்த்து கொண்டு பம்பு செட்டு பள்ளத்தை நெருங்கினார்கள். பம்பு செட் பள்ளத்தை நோக்கி வெளிச்சத்தை பாய்ச்சியதும் அனைவரும் திடுக்கிட்டு ஒருவரை பார்த்து கொண்டனர். பம்பு செட் மோட்டார் பக்கமாக தலை இல்லாத முண்டமாக விழுந்து கிடந்தான் சாமியாடி. விக்கித்து நின்ற டீ கடை குமரேசன், ஐயா, தலை காணல. நான் முதல்ல பார்த்தப்ப தலை அரைகுறையாக மோட்டருக்கு மேலே தான் நசுங்கி இருந்துச்சு. மோட்டருக்குள்ள கால் வழிக்கு தலை மாட்டி இருக்கணும்னு நினைச்சேன் என்று அதிர்ச்சியில் திக்கி திணறி பேசினான். மனோகரன் முகத்தில் கேள்விக்குறியுடன் அவனை பார்த்தார். குமரேசன் தொடர்ந்தான், ஆமாம் தலைவரே, அந்த மோட்டார் வச்சிருக்க பொசிஷனை பாருங்க. பள்ளத்துக்குள்ள ஒரு சிறிய மேட்டில் வச்சிருக்காங்க. மேட்டில் எப்போவுமே தண்ணி வழிஞ்சு ஈரமாக கிடக்கும். மோட்டார் ரிப்பேர் பண்ண கீழிருந்து ஏறும்போது கால் ஸ்லிப்பாச்சுன்னா தலை மோட்டாரில் தான் படும். அவன் விழுந்து கடந்ததும் அப்படித்தான் இருந்துச்சு. அதனால் அப்படி நினைச்சேன். மனோகரன், நீ பார்க்கும்போது தலை உடம்போடு தான் இருந்துச்சா? குமரேசன், ஆமாம், மோட்டார் மேலே உடம்பு இருந்துச்சு, தலையும் நசுங்கி இருந்துச்சு. ஆனால் கழுத்து அறுபட்டு இருந்துச்சா இல்லை தலை உடம்போடு ஒட்டி இருந்துச்சா இல்லையான்னு என்றும் நான் பார்க்கல. அவர் செத்து கிடந்ததை பார்த்ததும் பதட்டமாகி அடிச்சு பிடிச்சி உங்களிடம் தகவல் சொல்வதற்கு உடனே ஓடி வந்துட்டேன். மனோகரன், அந்த தலை நசுங்கின தலை எங்கே காணலையே? மோட்டார் இப்போ ஆப்பில் இருக்கா? நீ பார்க்கும்போது ஓடிட்டு இருந்துச்சா இல்லை ஆப் பண்ணி இருந்துச்சா? குமரேசன், ஆப்பிள் தான் இருந்துச்சு. இடையில் ஒரு தடவை கரண்ட் ஆஃப் ஆகி வந்தது. அப்போது மோட்டர் ஆஃப் ஆகியிருக்கும்.
சுற்றுமுற்றும் லைட்டை அடித்து பார்த்தார்கள். நசுங்கிய தலை காணவில்லை. அனைவரின் முகத்திலும் பீதி இருந்துச்சு. லாந்தர் விளக்கு வெளிச்சம் இருந்தாலும் கூட சாமியாடி சாவும் பறவைகள் சத்தமும் ஒரு சேர பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. அதனால் வந்தவர்களுக்கு இருட்டுக்குள் சென்று தேடுவது பயமாக இருந்துச்சு. அதை புரிந்து கொண்ட மனோகரன் தயங்கி நின்ற கூட்டத்தை பார்த்து, சரி, பாடியை நகர்த்த வேண்டாம், நாளைக்கு போலீஸ் வரும், அதனால் இப்போ எல்லோரும் வீட்டுக்கு போயிடுவோம், காலையில் வந்து தலையை தேடி பார்க்கலாம், மேற்கொண்டு என்ன பண்ணுறதுன்னு பேசிக்கலாம், ராத்திரி யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்று ஊருக்குள்ளே போய் சொல்லிருங்க என்றார் மனோகரன். அவர் சொன்னது தான் தாமதம். எல்லோரும் விருட்டு என திரும்பி வீட்டை நோக்கி வேக வேகமாக நடந்தார்கள். மனோகரனும் சங்கரும் தனித்து விடப்பட்டார்கள். ஊருக்குள் செல்லும் பெரிய தெருவு வெறிச்சோடி இருந்தது. கடைசியாக நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். ரவிசங்கர், என்ன மாமா இப்படியெல்லாம் நடக்குது? மனோகரன், பம்பு செட்டில் கால் வழிக்கு தலை மாட்டி செத்திருந்தா இது குமரேசன் சொன்ன மாதிரி ஆக்சிடென்ட் தான். அப்படின்னா தலை பக்கத்தில் தானே கிடக்கணும், தலையே காணலையே. தலை கிடைக்காம போச்சுன்னா இது கொலை. ஊருக்குள்ளே என்ன நடக்குதுன்னு புரியல. அந்த துர்க்கை அம்மன் தான் ஊரை காப்பாற்றணும், தாயை காப்பாற்றுமா என்று கோயில் இருந்த திசையை நோக்கி கும்பிட்டார். மாமா மெதுவாக நடப்பதால் அவர் அருகே அக்கம் பக்கத்தில் பார்த்து கொண்டே மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தான் சங்கர். இருவரும் வீட்டை அடைந்தார்கள். செல்வி, ஏன்பா இவ்வளவு லேட்டு? ஊருக்குள்ளே என்னெல்லாமோ பேசிக்கிறாங்களே, உண்மையாப்பா என்று பயத்துடன் போய் கேட்டாள். செல்விக்கும் கண்மணிக்கும் நடந்ததை மனோகரன் விளக்கமாக தெரிவித்தார். சாயங்காலம் ஆனால் இனிமே வெளியில் போகக்கூடாது என்றும், கம்மாக்கரைக்கு குளிக்கவோ தண்ணி எடுக்கவோ போவதோ இருந்தால் மதியமே போயிட்டு வந்துடுங்க, அதுவும் கூட்டமாகத்தான் போகணும் என்று கூறினார். செல்வியும் கண்மணியும் இறைச்சியுடன் பெரிய விழிகள் விரிய கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கண்மணி பேசுவது பக்கத்தில் இருப்பவர்களுக்கு கூட கேட்காது. அவ்வளவு அமைதியானவள், மிருதுவானவள். கொஞ்சமாகத்தான் பேசுவாள், கொஞ்சமாக அன்பு சண்டையிடுவாள். அழகான குழந்தைத்தனம், மிளிரும் முகம், அவளான நாசி, பெரிய கண்கள், நிறம் மட்டும்தான் மான் நிறம். மற்றபடி பார்க்க யாருமே சலிக்காத ஒரு முகம் அவளுக்கு. ஆனால் செல்வி அக்காவுக்கு நேர் எதிர். வாய் வலங்கைமான் வரை நீளம், முகத்தில் ஆங்காங்கே பருவத்திற்கான பருக்கள். எட்டி பார்த்தாலும் அவளின் சிவந்த முகத்திற்கு திருஷ்டியாகத்தான் தெரிந்தது. பேசும்போது 2 வார்த்தைக்கு ஒரு முறை சிரிப்பாள். பேசுவதை விட சிரிப்பதே நன்றாக இருக்கும். அசாதாரணமாகவே நடக்க மாட்டாள். நடையில் எப்போதும் ஒரு துள்ளல், ஏதாவது ஒரு பாட்டை பாடிக்கொண்டே இருப்பாள். அந்த பாட்டின் மேல் ஒரு டிப்பர் லாரியை விட்டு ஏறினால் எப்படி சிதலமடைந்து வருமோ அந்த மாதிரி தான் அவளோட பாட்டு இருக்கும். அதன் பிறகு அந்த பாட்டை கேட்கும் ஆசையை போய்விடும். இரவு உணவு முடித்ததும் மனோகரன் கொஞ்சம் நேரம் ஆல் இண்டியா ரேடியோ வைத்து பாட்டு கேட்டு கொண்டிருந்தார். பல வகையான எண்ணங்கள் அவர் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. இந்த பிரச்சனையிலிருந்து இந்த ஊர் எப்படி மீளப் போகிறது? தாய் இல்லாத என் மகள்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வேறு பார்த்து கொள்ள வேண்டும். எப்படி செய்ய போகிறோம்? சங்கர் ஹாலின் ஓரமாக போய் பாயை விரித்து படுத்துக்கொண்டான். அக்காவும் தங்கையும் அரங்கு வீட்டுக்குள் போய் படுத்து கொண்டனர். யோசித்தபடியே படுத்திருந்த மனோகரன் ஏதோ சத்தம் கேட்டு எழும்பி நேரத்தை பார்த்தார். வீட்டில் மாட்டியிருந்த கடிகாரம் ஓடவில்லை. மாலை 6 மணி என்று தவறான நேரத்தை காட்டிக் கொண்டிருந்தது. வெளியே ஏதோ ஒரு குருவி கத்தும் சத்தம் கேட்டு கொண்டிருந்தது. மெதுவாக எழும்பி அரங்கு வீட்டுக்குள் சென்று மகள் ஒழுங்காக தூங்கிக் கொண்டிருக்கிறார்களா என்று எட்டி பார்த்தார். செல்வி ஜன்னல் ஓரமாக கட்டில் படுத்திருந்தாள். கண்மணி தரையில் பாயை விரித்து படுத்திருந்தாள். நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தார்கள். பார்த்துவிட்டு திரும்பியவர் ஜன்னலுக்கு வெளியே எதையோ வித்தியாசமாக பார்த்ததை போல் இருந்ததே என்று சந்தேகப்பட்டு மறுபடியும் திரும்பி ஜன்னலை பார்த்தார். யாரும் இல்லை. ஆனால் சரக்கு நின்று ஏதோ விலகி ஓடியது போல் சத்தம் கேட்டது. ரூம்பை விட்டு வெளியே வந்து ஸ்டாண்டில் வைத்திருந்த டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு சங்கர் எழுப்பலாமா என்று யோசித்தார். வேண்டாம் என்று விட்டுவிட்டார். அவர் மட்டும் கதவை நோக்கி பதட்டமாக சென்றார். வெளியில லேசாக தூறிக்கொண்டிருந்தது. இரவில் எங்கேயோ ஒரு சேவல் நின்று கொண்டு தனியாக கூவிக்கொண்டிருந்தது. சுற்றுமுற்றும் பார்த்தார் மனோகரன். ஜன்னல் சூறையில் பறந்திருந்த மல்லிக்கொடி காற்றில் அசைந்து கொண்டிருந்ததை பார்த்து சிரித்துவிட்டு மறுபடியும் வீட்டுக்குள் வந்தார். மனசுக்குள் ஏதோ ஓர் இடரல் தோன்ற எதற்கு ஒரு சேஃப்டிக்காக அவர்கள் படுத்திருந்த ரூமின் ஜன்னலை அடைத்துவிட்டு வந்து அவரும் படுத்து கொண்டார். ஆனால் மல்லிக்கொடி தாண்டி இருட்டுக்குள் காம்பவுண்ட் சுவர் ஓரமாக ஒரு உருவம் நின்று கொண்டிருந்ததை அவர் கவனிக்கவில்லை. மறுநாள் காலை, ரவிசங்கர், ராத்திரி எதுக்கோ எழும்பி வெளியில் போய் டார்ச் அடிச்சிட்டு இருந்தீங்களே, என்ன மாமா? மனோகரன், ஆமாம் மருமவனே, ஏதோ சத்தம் கேட்டுச்சு. எப்படியும் ஒரு 3 மணி இருக்கும். அதான் வெளியில் போய் என்னான்னு பார்த்துட்டு வந்தேன். எதுவுமே இல்லை. நம்மளை சுற்றி தப்பாக நடக்கும்போது எப்போவுமே பதட்டமாக இருக்கும். அதனால தான் அப்படி இருக்கும். சங்கர், 3 மணின்னு எப்படி மாமா கரெக்டாக சொல்கிறீங்க? நான் கூட டைமை பார்த்தேன், கடிகாரம் ஓடலையே என்று ஆச்சரியமாக கேட்டான். மனோகரன், இந்த காலத்து பசங்க கடிகாரத்தை பார்த்து தான் டைம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் சேவல் கூவுனா பொழுது விடிஞ்சிருச்சுன்னு அவ்வளோதான். எல்லாத்துக்கும் அலாரம் வச்சுக்குவாங்க.
எங்களுக்கு எந்த அலாரம் இருந்துச்சு? எல்லா நேரத்தையும் இயற்கை தான் சொல்லும். அதுவும் குறிப்பாக ராத்திரியில் பறவைகள் தான் சொல்லும். கரிச்சனாங்குருவி 3 மணிக்கு கத்தும். குயில் கூவனா மணி 4 தாண்டி விட்டது என்று அர்த்தம். சேவல் கூவனா காக்கா கத்தினா மணி 5 நெருங்கி விட்டது என்று அர்த்தம். கௌதாரி மீன் கொத்தி பறவைகள் கத்தினா மணி 6ன்னு அர்த்தம். நேற்று நைட்டு எங்கேயோ ஒற்றை சேவல் வழக்கத்துக்கு மாறாக வேறு நேரத்தில் தொடர்ந்து குவியிட்டு இருந்துச்சு. அது மழை வரப்போவதற்கான அறிகுறி என்றார். சங்கர் அவரை ஆச்சரியமாக பார்த்து கேட்டுக்கொண்டிருந்தான். சற்று நேரத்தில் குற்றாலம் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து எஸ்ஐ சுந்தரம் 2 கான்ஸ்டபிள்களும் மோட்டார் சைக்கிள்களில் வந்திருந்தார்கள். அவர்கள் வந்ததும் ஏற்கனவே நடந்த சாவுகளை பற்றி விசாரிக்க. எஸ்ஐ வந்ததும் மனோகரன் நேற்று நடந்த சாமியாடி சாவை பற்றி சொன்னார். எஸ்ஐ உடனே ஃபாரன்சிக் டீமை வர சொல்வதற்காக வைரஸில் குற்றாலம் ஸ்டேஷனை தொடர்பு கொண்டு வெள்ளரிக்காட்டுக்கு வர சொல்லுமாறு தெரிவித்தார். சம்பவ இடத்தை காட்டுங்கள் என்று சொன்னதும் மனோகரன் அவர்களை அழைத்து கொண்டு சம்பவ இடத்தை நோக்கி விரைந்தார். அதை டீ கடையில் இருந்து பார்த்து கொண்டிருந்த ஒரு சிலர் நபர்கள் அவர்களின் பின்னால் சென்றார்கள். அனைவரும் சம்பவ இடத்துக்கு வந்த பொழுது பாடி அதே பம்பு செட்டு மோட்டார் அருகே தான் கிடந்தது. இரவு மழையில் லேசாக நனைந்து பொது நின்று இருந்தது. எஸ்ஐ தலை எங்கேயாவது பக்கத்தில் தான் கிடக்கணும், தேடுங்க என்று சொல்ல வந்திருந்த கூட்டம் மோட்டாரை சுற்றியுள்ள தோட்டப்பகுதிகளில் தேட ஆரம்பித்தார்கள். கான்ஸ்டபிள்கள் இருவரும் பாடி பக்கத்தில் உட்கார்ந்து மார்க் செய்து கொண்டிருந்தார்கள். அதற்குள் சங்கர் யாரிடமும் சைக்கிள் வாங்கி கொண்டு வந்து சேர்ந்தான். எல்லோரும் தேடிக்கொண்டிருப்பதை பார்த்து தலையைத்தான் தேடுகிறார்கள் என்று புரிந்து கொண்டு அவனும் தேட ஆரம்பித்தான். எஸ்ஐ சுந்தர் கத்தி கொண்டிருந்தார். தலை கிடைச்சா மட்டும்தான் பாடியை ஐடென்டிஃபை பண்ண முடியும், அதனால் தயவு செய்து தேடுங்க என்றார். அனைவரும் பம்பு செட்டு முன்பக்கம் இருந்த தோட்டத்திலும் அடர்த்தியான வளர்ந்த புல்வெளிகளும் தேடிக்கொண்டிருந்தார்கள். சங்கர் சுற்றுமுற்றும் பார்த்தான். பம்பு செட்டின் பின்பக்கம் கொஞ்சம் தூரத்திற்கு எந்த புல்வெளிகளும் இல்லை. சிறிது தூரம் தள்ளி நிறைய மரங்கள் அடர்ந்து காணப்பட்டது. அவன் பின்பக்கமாக நடந்து சென்றான். கீழே ஏதோ சிவப்பாய் இரத்த துளிகள் மாதிரி தென்பட்டது. குனிந்து விரலால் எடுத்து தடவி பார்த்தான். இரத்த துளிகள் தான். கீழே வீழ்ந்திருந்த அந்த இரத்த துளிகள் மரங்கள் அடர்ந்த பகுதியை நோக்கி கோடு போட்டதை போல் நீண்டு சென்று கொண்டிருந்தது. அதை தொடர்ந்தபடியே சைடில் சங்கர் நடந்து சென்றான். கவனமாக அதை மிதிக்காதவாறு பார்த்து கொண்டே சென்றான். அந்த இரத்த கோடுகள் ஒரு வேப்ப மரத்தின் அடியில் வந்து நின்றது. வந்திருந்த மற்றவர்கள் வளர்ந்திருந்த பொருட்களிலெல்லாம் விலகி தேடிக்கொண்டிருந்தார்கள். 2 பேர் பம்பு செட்டு நீர் இறைக்கும் கிணற்றில் குதித்து தேடிக்கொண்டிருந்தார்கள். மரத்தினிடையே நின்று கொண்டிருந்த சங்கர் சுற்றுமுற்றும் பார்த்தான். தோட்டத்துக்கு வேலி போல் வரிசையாக மரங்கள் நட்டு வைத்திருந்தார்கள். வெவ்வேறு வகையான மரங்கள். மரங்களுக்கு அந்த பக்கம் வேறு ஒருத்தருடைய வாழைத்தோட்டம். முற்றிலும் பார்ப்பதற்கு மிகவும் பசுமையாகத்தான் காட்சியளித்தது. இந்த பசுமை எந்த அபாயத்தையும் தன்னோடு புதைத்து வைத்ததாக தெரியவில்லை. மரத்தின் அடியில் நின்றவனுக்கு அவன் இடது தோளில் ஏதோ ஈரம் போல் உணர்ந்தான். இடது தோல் பட்டையில் திரும்பி பார்த்தவன் அதிர்ந்தான். சிவப்பாய் மேலிருந்து ரத்தம் சொட்டி கொண்டிருந்தது. திடுக்கிட்டு எச்சிலை விழுங்கியபடியே மெதுவாக தலையை உயர்த்தி மேலே பார்த்தான். மரத்தின் ஒரு கிளையில் சாமியாடியின் நசுங்கிய தலை வலது கண்ணில் வழியாக மரக்கிளையில் சொருகப்பட்டிருந்தது. அதை அன்னார்ந்து பார்த்த சங்கர் மாமா சார் என்று பயத்தில் கத்தியபடியே தலை சுற்றி கீழே உட்கார்ந்தான். அவன் தடுமாறி கீழே உட்காருவதை பார்த்த எஸ்ஐயும் மனோகரனும் மற்றவர்களும் அனைவரும் நோக்கி ஓடி வந்தார்கள். சங்கர் மரத்தின் மேலே கையை காட்டுவதை பார்த்ததும் மரத்தில் உள்ள தலையை பார்த்ததும் ஒரு சேர அனைவரும் திடுக்கிட்டு நின்றார்கள். பின்னர் வந்திருந்த அனைவரும் பயத்தை போக்கிக் கொள்ள வேறு பக்கமாக திரும்பி தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தார்கள். சில கணங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திடுக்கிட்டு நின்றனர். மனோகரன் பின்னர் சுதாரித்து கலங்கிய கண்களுடன் நின்றிருந்தார். சினிமாவில் கூட அவர் இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் பார்த்திருக்க மாட்டார். எஸ்ஐ சுந்தர் வயர்லெஸை எடுத்து கண்ட்ரோல் ரூமுக்கு தகவலை தெரிவித்தார். ஃபாரன்சிக் டீம் கிளம்பி விட்டார்களா என்று கேட்டு அறிந்து கொண்டார். தலை சொருகி வைத்து பெற்றிருந்த வேப்பமரம் மெதுவாக அசைந்தது. பார்த்து கொண்டிருந்த மனோகரன் சார் என்று எஸ்ஐ சுந்தரத்தை கூப்பிட்டார். திரும்பிய எஸ்ஐயிடம் வேப்ப மரத்தை காண்பித்தார். வேப்ப மரத்து கிளையில் தொங்கிக் கொண்டிருந்த சில குரங்குகள் கிளையை ஆட்டி கொண்டிருந்தன. தலை சொருகி வைத்திருந்த கிளை அபாயகரமாக ஆட்டி கொண்டிருந்தது. குரங்குகள் ஆட்டிய வேகத்தில் சுருக்கி வைக்கப்பட்டிருந்த சாமியாடியின் தலை கீழே விழுந்து உருண்டியது. வந்திருந்த கூட்டம் ஹா என கத்தி சிதறி பின்வாங்கியது. உருண்டு வந்த தலை நேராக மனோகரின் காலடியில் வந்து நின்றது. மனோகரன் அவர் காலுக்கு கீழே கிடந்த தலையை அதிர்ச்சியுடன் குனிந்து பார்த்தார். பாதி சிதைந்து போய் இரத்த சொட்ட சொட்ட கண்கள் இருந்த இடத்தில் வெறும் குழி மட்டுமே இருந்தது. வாயை பிளந்தபடி அவர் பார்த்து கொண்டிருந்தது. நடந்த சம்பவத்தை விட சாமியாடி வெள்ளைச்சாமிக்கு நேர்ந்த கொடூரம் மனோகரனுக்கு மிகுந்த வேதனையை ஏற்படுத்தி இருந்தது. எஸ்ஐ ஓடி வந்து மனோகரன் தோலை தட்டி கொடுத்து ஆர் யூ ஓகே என்று கேட்டார். மனோகரன் ஒன்றுமே சொல்லாமல் கண்களில் திரண்டிருந்த நீருடன் அவரை பார்த்து ஓகே என்பது போல் தலையாட்டினார்.
ரத்தம் உறைந்து போயிருக்கணுமே, எப்படி சுட்டியது என்று சந்தேகமாக எஸ்ஐ மரத்தை பார்க்க மரக்கிளையில் ஒட்டியிருந்த இரத்த துளிகள் மழை தூறல் பட்டு சொட்டியிருக்க வேண்டும் என்று புரிந்தது. கான்ஸ்டபிள் அங்கு நின்றிருந்த ஊர் மக்களிடம் ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவர் இல்லைனா பை கிடைக்குமா என்று கேட்க, கூட்டத்துக்குள் நின்ற கொண்டிருந்த ஒருவன் சைக்கிளை எடுத்துக்கொண்டு பையை வாங்கி வர ஊருக்குள் சென்றான். எஸ்ஐ சுந்தர் ஊர் மக்களிடம், இந்த பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்காக இப்போ எடுத்துக்கிட்டு போகிறோம், கொஞ்ச நேரத்தில் வண்டி வந்துடும், சாயங்காலத்துக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும், நாளைக்கு காலையில் உங்ககிட்ட பாடி ஒப்படைச்சிரும் என்றார். என்று சொல்லி முடித்துவிட்டு மரங்களில் தொங்கிக் கொண்டிருந்த குரங்குகளை பார்த்தார் எஸ்ஐ சுந்தர். அதிர்ந்தார். அங்கிருந்த குரங்குகளின் 2 குரங்குகள் கைகளில் இரத்தக்கரை இருப்பதை பார்த்தார். தெளிவாக பார்ப்பதற்காக அருகே சென்று இன்னும் கூர்ந்து பார்த்தார். அந்த 2 குரங்குகளுக்கு மட்டும் வயிறு, கைகளில் இரத்தக்கரை இருந்தது. எஸ்ஐ அருகில் வந்து தங்களை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்ததும் சில குரங்குகள் சீறியது. அந்த 2 குரங்குகளின் கையில் இரத்தக்கரை எப்படி வந்தது? பம்பு செட்டு மோட்டார் அருகே வெட்டப்பட்ட கிடந்த உடலில் இருந்து தலையை இந்த குரங்குகள் தான் எடுத்து வந்து மரத்தில் சொருகி இருக்க வைத்திருக்க வேண்டும். குரங்குகளின் கைகளில் இரத்தக்கரை அப்படித்தான் வந்திருக்க வாய்ப்புள்ளது என்று நினைத்து கொண்டார். இந்த தோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வாழை தோட்டத்தை குறிவைத்து தான் குரங்குகள் வந்திருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டார் எஸ்ஐ. பக்கத்து தோட்டத்தில் பல வாழைத்தார்களை சாய்த்து நாசம் பண்ணி வைத்திருந்தன இந்த குரங்குகள். முட்டாள் குரங்குகள். எஸ்ஐ சுந்தருக்கு கடுப்பாகி, அது என்ன ஃபுட்பாலா தூக்கி கொண்டு போய் விளையாடுவதற்கு? வந்த கோபத்திற்கு துப்பாக்கி கொண்டு வந்திருந்தால் இந்த குரங்குகளை பட்டு நின்று சுட்டு கொண்டு விடலாம் என்று நினைத்தார். வனத்துறையினருக்கு இந்த விஷயம் தெரிந்தால் உடனே சம்மன் வந்துவிடும். வெறுப்பாக பெருமூச்சு விட்டு கொண்டார். சற்று நேரத்தில் ஊருக்குள் பை வாங்கி சென்றவன் சைக்கிளில் திரும்ப வந்தான். எஸ்ஐ கண்ணை காட்ட கான்ஸ்டபிள் கீழே விழுந்து கிடந்த தலையை பத்திரமாக எடுத்து துணிப்பையில் வைத்தனர். தலை பற்றி செய்தி கேள்விப்பட்டதும் முதலில் இருந்ததை விட இப்போது கூட்டம் அதிகமாக சேர்ந்தது. அங்கே நின்றிருந்த ஊர் மக்களிடம் மனோகரன், இன்னைக்கு மதியம் பஞ்சாயத்து ஆஃபீஸில் மறுபடியும் ஊர் கூட்டம் இருக்குதுன்னு ஊருக்குள்ளே சொல்லிடுங்க, தவறாமல் எல்லோரும் கலந்துக்கணும், நான் சொன்னேன்னு எல்லோருத்தையும் போயிட்டு சொல்லிடுங்க என்றார். அதற்குள் ஊர் மக்களிடம் எஸ்ஐ சுந்தர் சாமியாடியின் தலை மரத்திற்கு போன கதையை சொன்னார். கேட்ட ஊர் மக்கள் ஓரளவுக்கு நிம்மதியாக இருந்தாலும் அனைவரும் கடுப்பாக குரங்குகளை பார்த்தார்கள். மரத்தில் சொருகி வைக்கப்பட்டிருந்த தலை பற்றி கேள்விப்பட்டதும் என்னவெல்லாமோ கற்பனை செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு சிலர் கற்களை எடுத்து எரிந்து குரங்குகளை விரட்ட முயற்சித்தார்கள். மனோகரன் தடுத்தார். வேண்டாம், பிரயோஜனம் இல்லை. எஸ்ஐ சுந்தர், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சுன்னா கழுத்து மோட்டார் தான் அறுபட்டுச்சா இல்லை கொலையா ஆக்சிடென்ட்டா போன்ற தகவல்கள் எல்லாம் ஓரளவுக்கு தெரிந்துவிடும் என்றார். சற்று நேரத்தில் ஊர்க்காரர்களில் ஒருவன், ஃபாரன்சிக் டீம் வந்த ஜீப்பை பஞ்சாயத்து ஆஃபீஸ் வந்து நிற்கிறது என்று தெரிவிக்க அங்கிருந்து கூட்டி வர கான்ஸ்டபிளுக்கு பைக்கை கொடுத்து அனுப்பினார். ஃபாரன்சிக் டீம் வந்து இறங்கியதும் வேலைகள் துரிதமாக நடந்தன. மதியத்துக்குள் அவர்கள் தங்களுடைய வேலைகளை முடித்து கிளம்பினார்கள். கிளம்பும் போது எஸ்ஐ அவர் மனோகரிடம், நாளைக்கு ஒரு நாள் மட்டும் குற்றாலம் ஸ்டேஷனுக்கு வந்து விட்டு போங்க என்று கூறினார். ஊர் பாதுகாப்புக்காக பிசி ஒருவரை குற்றாலம் ஸ்டேஷனிலிருந்து இரவு நேரத்தில் டியூட்டி போடுவதாக சொல்லிவிட்டு கிளம்பினார். பின்னர் தோப்பில் இருந்து அனைவரும் கலைந்த வீட்டுக்கு சென்றார்கள். மதியம் வீட்டில் சாப்பிட்டு கொண்டிருந்த போது சங்கர், மாமா எனக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நாளைக்கு நான் கிளம்பட்டுமா என்று கேட்டான். மனோகரன், சந்தோஷமா போயிட்டு வாங்க மருமகனே, இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க, காலேஜுக்கு போய் படிக்கிறதுல கவனம் செலுத்துங்க. ஒரு நாள் பேப்பர் அல்லது டிவி நியூஸை பார்த்தீங்கன்னா இங்கே நடந்ததை விட மோசமான செய்திகள் அதில் இருக்கும். எப்போவுமே நல்ல விஷயத்தை தான் நாம் கவனம் செலுத்த வேண்டும். சங்கர், சரி மாமா. சாப்பிட்டு முடித்ததும் இருவரும் பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு சென்றார்கள். கூட்டம் ஜாஸ்தியாக நின்றதால் ஆலாமரத்து அடியில் வைத்து பேசுவோம் என்று ஆலாமரத்து அடியில் உட்கார்ந்தார்கள். மனோகரன், நம்ம ஊர் பாதுகாப்புக்காக ஸ்டேஷனில் இருந்து ஒரு போலீஸ் ஒவ்வொரு நாளும் போடுறதா சொல்லிட்டு போயிருக்காங்க. அது நிச்சயமா இல்லையா என்று தெரியாது. நம்ம ஊரை சேர்ந்த தைரியமான இளந்தாரி பசங்க ஒவ்வொரு நாளும் யாராவது 2 பேர் காவலுக்கு இருக்கணும். சாமியாடி இல்லைன்னா அவர் சொன்ன பரிகார பூஜையை நாளைக்கு காலையிலே செய்வோம். வேறு யாராவது ஏதாவது சொல்ல விரும்பினா சொல்லலாம் என்று மனோகரன் கூறினார். துரை, தலைவரே, இந்த பரிகாரம் அது இது எல்லாம் பிரயோஜனம் இல்லை. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா? சாமியாடி தலையாய் போயிருக்கு. இது நிச்சயமாக ஏதோ ஆவியோட வேலை தான். நாளைக்கு எவன் தலை போகுமே என்று தெரியல. அதனால் எனக்கு தெரிஞ்ச மந்திரவாதி ஒருத்தன் குத்தாலம் பக்கத்தில் உள்ள காட்டில் இருக்கான். அவனை கூட்டிகிட்டு வந்து பூஜை பண்ணுனா எந்த ஆவியையும் அடைக்கிடலாம். இங்கே நடக்கிறதெல்லாம் சரியாயிடும். பரமசிவம், ஆமாம், என் மவன் சொல்கிறதான் சரி. பெரியவர் சண்முகம், இந்த மந்திர தந்திரம் எல்லாம் எந்த காலத்திலும் சரிபடாது. நம்ம ஊர் துர்க்கை அம்மன் இல்லாத சக்தியா? ஒழுங்கா சாமியாடி சொன்ன பரிகார பூஜை பண்ணிட்டு மேற்கொண்டு வேற என்ன பரிகாரம் இருக்குன்னு கேட்போம், அதை செய்வோம் என்று சொன்னார். சண்முகம் மனோகரனுக்கு சித்தப்பா முறை. கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. ஒரு சிலர் துரை சொல்வது சரி என்று சொல்ல, ஒரு சிலர் பெரியவர் சொல்வது தான் சரி என்று மாறி மாறி பேசினார்கள்.
பெரியவர் காளிமுத்து, ஒரு நிமிஷம் அமைதி அமைதி. அது எந்த பூஜை வேணாலும் இருக்கட்டும். முதல்ல நாளைக்கு பரிகார பூஜை நடக்கும். மீதி விஷயம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இன்னைக்கு நைட்டு காவலுக்கு இருக்க போகிறது யாரு? அதை முடிவு பண்ணி சொல்லுங்க. போலீஸ் வரும் வராமல் போகும். நம்ம ஊர் சார்பா நம்மளையே தான் நம்மளை பாதுகாத்துக்கணும். தலையாரி, நான் நைட்டு கண்டிப்பாக இருப்பேன். என் கூட பாதுகாப்புக்கு தெருவுக்கு 2 பேர், குறைஞ்சது ஒருத்தராவது வரணும். துரை, முதல்ல தெற்கு பக்கம் இருக்கிற 4 தெருக்கள். தெற்கு பக்கம்தான் பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது. அங்கிருந்து முதல்ல காவலுக்கு வரட்டும். அதுக்கப்புறம் மற்ற தெருவுக்காரங்க வருவாங்க. மனோகரன், தெற்கு தெருவில் இருக்கிறவங்க யார் இன்னைக்கு தலையார் கூட காவலுக்கு வரப்போறா? கை தூக்குங்க என்று கேட்டார். அதுவரை பேசிக்கொண்டிருந்த யாரும் வாயை திறக்கவில்லை. உட்கார்ந்திருந்த கூட்டத்தை சுற்றி பார்த்தார் மனோகரன். பாதி பேர் தலை குனிந்தார்கள். மனோகரன் நோக்கி பரமசிவன், ஏன் நீங்கள் அங்கத்தானே இருக்கீங்க, நீங்கள் காவலுக்கு இருங்க என்றார். சண்முகம், அவர் என்ன போக மாட்டேன்னா சொல்கிறாரு? வீட்டில் 2 பொட்ட பிள்ளைங்க தனியாக விட்டுட்டு அவர் எப்படி போவார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பரமசிவன், அதான் தெற்கு தெருவிலிருந்து ஆள் யாரும் வரலையே, யாராவது ஒருத்தர் போய் தானே ஆகணும். அதான் சொன்னேன், யோசிக்காமல் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். பரமசிவன் அவர் மகன் மைனர் துரையும் ஊர் தலைவர் மனோகரனுக்கு எதிரியாகத்தான் நடந்து கொள்வார்கள் என்று ஊருக்குள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனாலும் பரமசிவன் பண வசதியினால் ஊர் மக்கள் அவனை எதிர்த்து பேசுவதில்லை. கஷ்டத்துக்கு அவனியுடன் தான் போய் நிற்க வேண்டும். துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்ட மனோகரன், தெற்கு தெருக்களில் இருந்து பாதுகாப்புக்கு யாரும் போகலனா காவலுக்கு கண்டிப்பாக நான் போவேன். இரவு நேரங்களில் யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. இது ஊர் கட்டுப்பாடு. பின்பு துரையை நோக்கி, தம்பி, உங்கள் தோப்பு வீட்டில் தான் இரவு நேரத்தில் நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. சட்டத்துக்கு புறமாக எதுவும் பண்ணாதீங்க. அதுக்கு அப்புறம் ஊர் கட்டுப்பாட்டை மீறாதீங்க என்றார். துரை அவனுடைய தோப்பு வீட்டில் வேலைக்கு வரும் பெண்களிடம் சிலுமிசம் செய்கிறான் என்றும் சில நேரம் வெளியூர்களில் இருந்து பெண்களை கூட்டிட்டு வருகிறான் என்றும் ஊருக்குள் ஒரு பேச்சு உண்டு. அந்த பெண்களுக்கு தேவைக்கு அதிகமாக பணத்தை கொடுத்து விடுதால் அவனை எதிர்த்து யாரும் புகார் செய்வதில்லை. பரமசிவனும் துரையும் அவரை முறைத்து கொண்டே நிற்க மனோகரன் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் திரும்பி நடந்தார். கூட்டமும் கலைந்தது. மனோகரன் கூட்டத்துக்கு வந்த எலக்ட்ரிஷியன் மணியிடம் எரியாத தெரு விளக்குகளை மாலைக்குள்ளே சரி பண்ணுமாறு சொல்லிவிட்டு வீட்டை நோக்கி சென்றார். மாமா பின்னால் சங்கர் நடந்து சென்றான். போகும்போது சங்கர் திரும்பி பின்னால் பார்த்தான். துரையும் பரமசிவனும் எரிச்சலாக மனோகரனை பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது. ரவிசங்கர், மாமா, நான் ஒன்று சொல்லிட்டா, தெருவுக்கு ஒருத்தந்தான் போகணும். அதேன மாமா, நீங்கள் வீட்டிலே இருங்க. செல்வியும் கண்மணியும் தனியாக இருப்பாங்க. அதான் தலையாரி துணைக்கு இருப்பாரே, நான் போகிறேன் மாமா என்றார். மனோகரன் அவனை ஆச்சரியமாக பார்த்தார். சின்ன பையன், பரவாயில்ல, தைரியம் இருக்கிறது. அதையெல்லாம் வேணாம் மருமகனே, உன் ஆத்தலுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான், என்னை வகுந்துருவா என்றார். சங்கர், காவல் தெற்கு பக்கம் தானே இருக்கணும். எப்படியும் கூப்பிட்ட தூரத்தில் தான் நம்ம வீடு இருக்குது. ஏதாவது பிரச்சனைனா 4:08 நீங்கள் ஓடி வந்துடுவீங்க. கவலையே விடுங்க மாமா, நான் பார்த்துக்கிறேன் என்றான். மனோகரன் யோசித்தார். அவன் சொல்லதும் சரிதான். சரி, இன்னைக்கு ஒரு நாள் பார்க்கலாம். மனோகரன், சரி மருமகனே, ஆனால் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோ. கொஞ்சம் உயரமான இடத்துல நின்றுக்கோ. நம்ம சமுதாய நலக்கூட மேலே, இல்லைன்னா டேங்கு, இந்த மாதிரி இடங்கள். தலையாரி மூத்தவர், அதனால் அவர் ஊருக்குள்ளே சுற்றி வரட்டும். சொட்டர் எடுத்துக்கோ. ஏதாவது ரொம்ப பிரச்சனை மாதிரினா தெரிஞ்சுனா அம்மன் கோவிலுக்கு ஓடி போய் மணி அடிச்சிருங்க. சங்கர் சரி என்று தலையாட்டினான். ஷபாஸ், ஊருக்குள்ளே என்ன மாதிரியே இன்னொரு வீரன் இருக்கிறான் என்று நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்று இவர்கள் பேசியதை கேட்டுக்கொண்டு கைத்தட்டியபடியே வந்தான் வீரபாண்டி. வீரபாண்டிக்கு பேரில் மட்டும்தான் வீரம் இருக்குது என்று ஊருக்கே தெரியும். வீரபாண்டி நேராக வந்து சங்கரிடம் கை கொடுத்து, ஐ எம் வீரபாண்டி, சோசியல் ஆக்டிவேட் ஆஃப் வெள்ளரிக்காடு என்றான். மனோகரன் வேறு பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டார். வீரபாண்டி மேலும் சங்கரிடம், யார் வந்தா என்ன, வரலனா என்ன, நான் உன் கூட நைட்டு இன்னைக்கு வருகிறேன். இந்த ஊரில் இருக்கிற மூட நம்பிக்கை ஒழிச்சதுக்கு அப்புறம்தான் என்னுடைய கல்யாணம் என்று உறுதியோடு இருக்கிறேன் என்று கூறினான். மனோகரன், உண்மை அது இல்லை, தண்டச்சோத்துக்கு எல்லாமே எவன் பொண்ணு கொடுப்பான். வீரபாண்டி ஜெர்க்காகி மனோகரிடம் திரும்பி, லட்சியவாதிகளையும் போராளிகளையும் இந்த உலகம் லேட்டாக தான் புரிஞ்சுக்கும் என்று வேட்டியை மடித்து கட்டி கொண்டு, வாங்க பேசிட்டே போகலாம் என்றான். மூவரும் கிளம்பி மனோகரன் வீட்டை நோக்கி நடந்தார்கள். இரவு 10 மணி. சமுதாய கூட மாடியில் தலையாரியும் சங்கரும் வீரபாண்டியும் நின்று கொண்டிருந்தார்கள். சருமத்தை ஊடுருவிய பனிக்காற்றில் லேசாக நடுங்கி கொண்டிருந்தார்கள். தலையாரி, இளைய பாண்டி, சும்மாவா வந்த? வீரபாண்டி, என்னன்னா சும்மாவா வருவேனா? எனக்கு தெரியாதா? வீரபாண்டி இடுப்பில் சொருக்கி வைத்திருந்த ஒரு பெரிய பாட்டிலை வெளியே எடுத்தான். ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சினது. சாயங்காலமே மெயின் ரோட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டேன் என்றான் வீரபாண்டி.
ஆளுக்கு ஒரு கிளாஸ் எடுத்து வைத்து ஊட்டினான். சங்கர் தனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கி கொண்டான். சுள்ளிகளையும் கட்டைகளையும் குவித்து தீ வைத்தான் சங்கர். தீயின் கதகதப்பு குளிரை விரட்டியது. தீ அருகே கைகளை காட்டி கன்னத்தில் வைத்து கொண்டதும் நடுக்கம் கொஞ்சம் குறைந்தது. சமுதாய கூட மாடியில் நின்று பார்க்கும்போது ஊர் பெரும்பாலான பகுதிகளை பார்க்க முடிந்தது. ஆனால் பக்கத்து வாட்டர் டேங்க் மேலே ஏறி நின்றால் ஒட்டுமொத்த ஊரையும் பார்த்து விடலாம் என்று நினைத்தான் சங்கர். எதிரே தெரிந்த பிரம்மாண்ட மலை இன்னும் எத்தனை ஆச்சரியங்களை வைத்திருக்கிறதோ தெரியவில்லை. மலையை சுற்றி இருக்கும் அடர்ந்த காடு, மலையை ஒட்டி தெற்கு பக்கமாக 4 பெரிய தெருக்கள், சிறிதும் பெரிதுமாய் வீடுகள், கிழக்கிலும் மேற்கிலும் இருக்கும் குறுகிய தெருக்கள், சுற்றிலும் தோப்புக்கள், ஊர் நடுவே அம்மன் கோவில், அதற்கு பக்கத்தில் நீண்ட கட்டடம், வடக்கு பக்கம் பஞ்சாயத்து ஆபீஸ் நோக்கி வரும் பிரதான தெருவில் வரிசையாக இருக்கும் வீடுகள், பின்னர் ஊருக்கு வெளியே செல்லும் மெயின் ரோடு. பெரும்பாலான தெருக்களில் டியூப்லைட் எரிந்து கொண்டிருந்ததால் வெளிச்சம் ஓரளவுக்கு தெரிந்தது. காலியாக இருந்த தெருக்களை இரவு பூச்சிகளின் சத்தம் வியப்பை தந்தது. தொலைந்த வானத்தில் நிலவு தனியாக எதையோ தேடிக்கொண்டிருந்தது. மலையில் இருந்து அடித்து கொண்டிருந்த பனிக்காற்று ஒட்டுமொத்தமாக ஊருக்குள் அமோக குளிர் விளைச்சலை ஏற்படுத்தியது. பாதைகளை மறைத்து பறந்திருந்த மெல்லிய பனிமூட்டம் தூரத்து காட்சிகளை மங்களாக்கி காண்பித்தது. ஊரை பார்த்து கொண்டிருந்த சங்கர் பின்னால் பாட்டு சத்தம் கேட்க திரும்பி பார்த்தான். வீரபாண்டி, வாங்க மச்சான் வாங்க, வந்து வழியை பார்த்துட்டு போங்க என்ற மதுரை வீரன் பாடலை கையில் இருந்த கட்டையில் தட்டி கொண்டு பாட தலையாரி அஷ்டகோணலாக ஆடிக்கொண்டிருந்தார். சங்கர் பார்த்து சிரித்தான். நேரம் நடுநிசையை நெருங்கி கொண்டிருந்தது. உடல் திடத்தை குறுக்கு விசாரணை செய்து கொண்டிருந்ததால் சங்கர் தீயின் அருகே கையை வைத்து முகத்தில் தேய்த்து கொண்டான். திடீர்னு என்று இரவின் அமைதியை 2ஆக பிளக்கும் வகையில் ஒரு வினோதமான ஓலம். சற்று நடுங்கிய சங்கர் ஊரை சுற்றி பார்த்தான். எங்கிருந்து கேட்டது என்று உறுதியாக சொல்ல முடியவில்லை. தலையாரும் வீரபாண்டியும் குடித்து முடித்துவிட்டு காலிப்பாட்டிலோடு சேர்ந்து உருண்டு கொண்டிருந்தார்கள். ஓலமிடும் சத்தம் ஏற்படுத்தியதும் யார் என்று சரியாக சங்கருக்கு அனுமானிக்க முடியவில்லை. மறுபடியும் அதே ஓலமிடும் சத்தம். பயந்து போன சங்கர் ஊரை சுற்றி பார்த்தான். பிரதான வீதியில் இருந்து ஏதோ ஒரு உருவம் தெற்கு 3வது வீதியில் நுழைவது போல் தெரிந்தது. யார் இது? இரவில் யாரும் வெளியே வரக்கூடாது என்று ஊர் கட்டுப்பாடு இருக்குதே. பனி மூட்டத்தினால் சரியாக தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாக 3வது வீதியில் ஏதோ நடமாட்டம் தெரிந்தது. ஐயோ, மாமா வீடு இருக்கும் தெருவு அது. பதட்டமான ரவிசங்கர் இருவரையும் ஓடிப்போய் எழுப்பினான். அவர் முனகி கொண்டே இருந்தார்களே தவிர எழும்பவில்லை. தூறல் வேறு ஆரம்பித்தது. சங்கர், தலையாரி ஐயா எழுந்திருங்க, வீரபாண்டி எழுந்திருங்க, ஏதோ வித்தியாசமான சத்தம் எல்லாம் கேட்கிறது. தலையாரி அவன் கைகளை தட்டி விட்டு திரும்பி படுத்து கொண்டார். சங்கர், வீரபாண்டி லட்சியவாதின்னு சொன்னிய, 3வது வீதியில் ஏதோ பிரச்சனை, எழுந்து வா. இதை கேட்டதும் உடனே துள்ளி எழும்பி வீரபாண்டி கழிந்திருந்த வேட்டியை கட்டி கொண்டு, பிரதர், எனக்கு லட்சியம்தான் முக்கியம், வாங்க என்றான். உற்சாகமான சங்கர், வாங்க வாங்க, 3வது வீதிக்கு போகலாம் என்று சொல்லிவிட்டு மாடிப்படியில் இறங்கியபடி எங்கே வீரபாண்டியை காணோம் என்று திரும்பி பார்த்தான். வீரபாண்டி திரும்பவும் சுருண்டு படுத்திருந்தான். கடுப்பான சங்கர் வேற வழியில்லை, நாம தான் போக வேண்டும் என்று தீர்மானித்து மாடிப்படியை விட்டு இறங்கி கீழே வரும்பொழுது மலை அருகே பெரிய மின்னல் கிற்று வெட்டுவதற்கு, அதனை தொடர்ந்து ஊருக்குள் ஒட்டுமொத்தமாக வெளிச்சமும் போவதற்கும் சரியாக இருந்தது. கரண்ட் போய்விட்டது. மேகத்துக்குள் மறைந்திருந்தால் நிலா வெளிச்சமும் போதவில்லை. யோசித்து கொண்டிருக்க நேரமில்லை. டார்ச் அடித்து கொண்டே பிரதான வீதி இருட்டுக்குள் ஓட ஆரம்பித்தான். தூறல் அவன் முகத்தில் வந்து மோதியது. பிரதான வீதியை கிணற்றடியை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கும் போது டார்ச் வெளிச்சமும் மங்கியது. நின்று கொண்டு கையில் டார்ச்சை தட்டினான். தட்ட வெளிச்சம் விட்டு விட்டு எரிந்தது. திடீரென கர் என்ற சத்தம் கேட்டு திடுக்கிட்டு சங்கர் திரும்பி பார்த்தான். தூறலில் நனைந்த டார்ச் லைட் வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி உயிரை விட்டது. சுற்றுமுற்றும் பார்த்தான் சங்கர். மறுபடியும் ஏதோ கர் என்று சத்தம். கிணற்றுக்கு பின்பக்கத்தில் இருந்து தான் வருகிறது. சடார்னு என்று கிணத்து பக்கம் திரும்பினான். இருட்டுக்குள் இருந்து கருப்பாக ஏதோ ஒன்று அவனை நோக்கி வருவது போல் இருந்தது. வெளிச்சம் போதவில்லை. பதட்டத்தில் என்னவென்று அவனால் சரியாக கண்காணிக்க முடியவில்லை. அசுர வேகத்தில் அவனை நோக்கி ஓடி வந்த அவன் மேல் மோத ரவிசங்கர் தூக்கி வீசப்பட்டான். 20 அடி பறந்து பின்பக்கமாக விழுந்து உருண்டான். கையில் இருந்த டார்ச் லைட் தெரித்தது. சில வினாடிகள் கழித்து தலையை தூக்கினான். கண்களை திறக்க முயற்சி செய்தான். கண்கள் மேல் யாரோ 5 கிலோ வெயிட் வைத்தது போல் வலித்தது அவனுக்கு. டார்ச் கீழே விழுந்து உருண்டதில் மறுபடியும் அதற்கு உயிர் வந்திருந்தது. சங்கர் வாயிலிருந்து மெலிதாக ஒரு இரத்த கோடு வெளிப்பட்டது. கஷ்டப்பட்டு அரைக்குறையாக கண்களை திறந்து பார்த்தான் சங்கர். அடிபட்டு இருந்ததால் காட்சிகள் கலங்கி தெரிந்தன. டார்ச் வெளிச்சம் பாய்ந்த தூரத்து புள்ளியில் உடைந்த மாட்டு வண்டி அருகே ஏதோ ஒரு வெள்ளை உருவம் மிதந்து கொண்டிருந்தது. சங்கர் தலை சாய்ந்தது.
இருள் வேகமாக அவன் கண்களை சூழ்ந்தது. காலை 4 மணி. திடீரென கண் விழித்தார் மனோகரன். கரண்ட் போயிருந்தாலும் குளிர் காரணமாக அவ்வளவு புழுக்கமில்லை. டார்ச் எடுத்துக்கொண்டு ரூமுக்குள் போய் மகள்களை எட்டி பார்த்தார். இருவரும் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தனர். கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தார். மழை தூறி கொண்டிருந்தது. தூரத்தில் ஏதோ ஒரு குருவி வினோதமாக கத்தி கொண்டிருந்தது. இது ஆள்காட்டி குருவியாச்சு, தேவையில்லாமல் கத்தாதே என்று அவர் மனசுக்குள் ஏதோ ஒன்று தோன்ற நெருடலாக இருந்தது. உள்ளே வந்து மகள்கள் படுத்திருந்த ரூம் கதவை வெளிப்பக்கமாக சத்தம் இல்லாமல் பூட்டினார். குடையை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே வந்து கதவை பூட்டினார். வீட்டுக்கு வெளியே சுற்றுப்புறங்களில் எல்லாம் பார்த்தார். 3வது வீதியை கடந்து பிரதான வீதிக்குள் வேகமாக நடந்தார். எருமை மாடு ஒன்று கத்தி கொண்டிருந்தது. சகுனமே சரியில்லையே. 4 பக்கம் டார்ச் அடித்தபடி சமூக நலக்கூடத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார். போகும் வழியில் வீதி ஓரத்தில் 2 கால்கள் தென்பட்டது. திடுக்கிட்ட மனோகரன் அப்படியே நின்று முழுவதுமாக டார்ச் அடித்து பார்த்தார். விழுந்து கிடந்தது சங்கர். ஐயையோ மரிமவனை என்று கத்திக்கொண்டு ஓடினார். ஓடி வந்து அவன் தலையை தூக்கி மடியில் வைத்துக்கொண்டு அழுதபடியே கன்னத்தில் தட்டி எழுப்ப முயற்சித்தார். எழும்பவில்லை. வாயில் வழிந்த ரத்தத்தை பார்த்ததும் ஐயையோ என்று பெரும் கூச்சலிட்டு அழுது நான் என்ன பண்ணுவேன் என்று நெஞ்சில் அடித்து கொண்டு அழுதார். துர்க்கை அம்மன் ஆலயத்தை நோக்கி, தாயே, என் மருமகனை காப்பாத்து. என் வாழ்நாள் புறம் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து எலுமிச்சை விளக்கு ஏற்றுகிறேன். திடீரென்று சங்கர் இருமினான். இருமும்போது ரத்தமும் உமிழ்நீருமாக வழிந்தது. ஐயையோ என்று பதறிக்கொண்டு துண்டை எடுத்து அவன் வாயை துடைத்து விட்டார். பின்னர் தோல் துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டு அப்படியே ரவிசங்கரை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு டார்ச் வாயிலே வைத்துக்கொண்டு வைத்தியர் வீட்டை நோக்கி ஓடினார். மனோகரன் மிலிட்டரியில் இருந்தவர் தான். ஆனால் வயது காரணமாக அவ்வளவு வெயிட்டை தூக்கி கொண்டு வேகமாக ஓட முடியவில்லை. வைத்தியர் வீடும் வந்தது. வைத்தியரை தட்டி எழுப்ப நடந்த விஷயத்தை சொன்னார். சங்கர் உள்ளர் கட்டிலை படுக்க வைத்தார்கள். வைத்தியர் நாடி பிடித்து கைகால் உடம்பெல்லாம் அழுத்தி பார்த்தார். நாடி இருக்கிறது என்றார். ஏதோ யோசித்து விட்டு பின் வயிற்றுப்பகுதியை அழுத்தினார். வயிற்றுப்பகுதியை அழுத்தும் போது சங்கர் வலியால் முகத்தை சுழிப்பது தெரிந்தது. சட்டையை கட்டிவிட்டு வைத்தியர் அதுக்குண்டான வைத்தியம் எல்லாம் செய்தார். மனோகரன் பதட்டத்துடன் பார்த்து கொண்டிருந்தார். கொஞ்சம் நேரம் சென்ற பின் வைத்தியர் வயிற்று பகுதியில் ஏதோ பெருசாக அடிபட்டிருக்கு, அதனால தான் ரத்த வாந்தி எடுத்திருக்கான், ஏதோ அடித்து தூக்கி வீசி இருக்கணும், முதுகு பக்கமும் காயங்கள் இருக்கு, மருந்து போட்டால் சரியாயிடும், மற்றபடி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நாடியெல்லாம் சீராக இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் முழிச்சிருவான் என்றார். மனோகரனுக்கு போன உயிர் திரும்ப வந்தது. துர்க்கை அம்மன் கோயில் இருந்த திசையை நோக்கி கும்பிட்டார். நன்றி தெரிவித்தார். காலை 6 மணி. மருமகனை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு வீட்டை நோக்கி சென்றார். வீட்டில் மகள்கள் இருவரும் தூங்கிக் கொண்டுதான் இருந்தார்கள். அவர்களை எழுப்பி நடந்த விஷயத்தை சொன்னார் மனோகரன். செல்வி, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, மாமாவை அனுப்பாதீங்க, அதுக்கு நீங்களே போயிருக்கலாம், சரிதான் என்பது போல் தலையை சோகமாக ஆட்டினார் மனோகரன். பொழுது நன்றாக விடிந்து விட்டதால் கண்மணியை வீட்டில் விட்டுவிட்டு மனோகரனும் செல்வியும் மறுபடியும் வைத்தியர் வீட்டிற்கு சென்றார்கள். அதற்குள் சங்கர் கண் விழித்திருந்தான். மாமாவை பார்த்ததும் சிரிக்க முடியாமல் சிரித்தான். செல்வி அவன் பக்கத்தில் போய் உட்கார்ந்து அவன் கையை பிடித்து கொண்டாள். சங்கர் மாமாவிடம் நடந்ததெல்லாம் விலாவரியாக சொன்னார். வைத்தியர் அவனுக்கு கொடுக்க வேண்டிய மருந்துகளையும் ஒத்தடம் கொடுக்க வேண்டிய முறைகளையும் சொன்னார். பின்னர் வைத்தியரிடம் சங்கரை வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாமா என்று மனோகரன் கேட்டார். வைத்தியர் தாராளமாக கூப்பிட்டு போகலாம் என்று சொல்ல அவனை கைத்தாங்களாக வீட்டுக்கு கூட்டிட்டு சென்றார்கள் மனோகரன். அம்மாவிடம் சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டான் சங்கர். அதான் வைத்தியர் 2 நாள்ல எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டார்ல மாமா, சொல்லாதீங்க, அம்மா ரொம்பவும் வருத்தப்படுவாங்க என்றான். மனோகரன், யாரோ ஒருத்தன் நம்ம தெருவுக்குள்ள நுழைஞ்சதை பார்த்தேன்னு சொன்னியே, பார்ப்பதற்கு அவன் எப்படி இருந்தான்? சங்கர், சரியா தெரியல மாமா, தூரம் ரொம்ப ஜாஸ்தி, ஆனால் கொஞ்சம் வினோதமாக இருந்தான். கழுத்து பின்னால் 2 பக்கமும் ரக்க மாதிரி பெரிய சைஸில் ஏதோ இருந்துச்சு. நீளமான கவுனு மாதிரி ஏதோ பனிமூட்டத்தில் சரியா எனக்கு தெரியல. மகள்கள் இருவரும் போயிட்டார்களா என்று பார்த்து கொண்டு மெதுவான குரலில் மனோகரன் கேட்டார். அடிபட்டு கீழே விழுந்தப்ப ஏதோ ஒரு உருவத்தை பார்த்தேன்னு சொன்னியே, அது எப்படி இருந்துச்சு? சிறிது நடுக்கத்துடன் சங்கர், மாமா, என்னால் கண்ணே திறக்க முடியலை, முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் பார்த்தேன். கருப்பா ஏதோ ஒன்று அந்த உடஞ்சி போன மாட்டு வண்டி பக்கத்தில் நின்றுட்டு இருந்துச்சு, அதுக்குள்ளே எனக்கு மயக்கம் வந்துருச்சு மாமா என்றான். காலை 10 மணி. சாமியாடி வீட்டுக்கு சென்று தேவையான உதவிகளை செய்துவிட்டு வந்தார் மனோகரன். பின்னர் கோவில் பூசாரியை போய் பார்த்து பூஜை செய்து 1000 எலுமிச்சை பழங்களை ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் சுடலைமாடன் கோவிலில் இருந்து நாய்க்கர் தோப்பு வரை வெட்டி போட சொன்னார். குத்தாலம் ஸ்டேஷனில் இருந்து வர சொன்னதால் மனோகரன் பெரியவர் சண்முகத்திடம் வீட்டை பார்த்துக்கோங்க என்றார். அப்போது சண்முகம், ஊர் கூட்டத்தில் வச்சு சொல்ல வேண்டாம்னு பார்த்தேன், அதனால சொல்ல, உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னால் நம்ம ஊர் ஒரு சாமம் கோடாங்கி கொஞ்சம் பேர் சேர்ந்து அடித்து கட்டி வச்சாங்களே, ஞாபகம் இருக்கா? மனோகரன், ஆமாம், இப்போத்தான் ஞாபகம் வருது. அது ராஜேஸ்வரி தானே? அவசரத்துக்கு ராத்திரி வெளியில் வந்துட்டு திரும்ப உள்ளே போகும்போது கதவை போட்டால் மறந்துட்டா, போய் படுத்துக்கிட்டான். இவனும் உள்ளே போய் ஏதோ பிரச்சனை ஆகி அந்த பொண்ணு சத்தம் போட்டு அடித்து கட்டி வச்சாங்க, ஞாபகம் இருக்கு என்றார். சண்முகம், அவன் போகும்போது என்ன சொல்லிட்டு போனான்னு ஞாபகம் இருக்கா?
இந்த ஊரை சும்மா விட மாட்டேன், ரத்த கட்டரை ஏவி விடுவேன்னு சொன்னான்ல. மனோகரனுக்கு அவர் சொன்னது ஞாபகம் வந்தது. வருஷங்கள் பல போனதால் அந்த சம்பவத்தை அனைவரும் மறந்து விட்டார்கள். இப்போது நடக்கும் விஷயங்கள் அந்த சம்பவத்துக்கு தொடர்பு இருக்கா என்று தெரியவில்லை. ராஜேஸ்வரி மகா இங்கு தானே இருக்கிறார், அவளிடம் பின்னர் விசாரிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டார். பின்னர் மனோகரன் வீரபாண்டியம் கிளம்பி குத்தாலம் ஸ்டேஷனுக்கு பைக்கில் சென்றனர். குத்தாலம் ஸ்டேஷனில் எஸ்ஐ சுந்தர், தென்காசி ஜிஹெச்சியில் போஸ்ட்மார்டம் இன்னும் 1 மணி நேரத்தில் முடிந்துவிடும், அதன் பிறகு நீங்கள் பாடியை எடுத்துக்கொண்டு போகலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்றார். மனோகரன் வீடு. சண்முகம் தாத்தா வீட்டின் இறுக்கமான சூழ்நிலையை போக்க சிரித்து பேசி கொண்டிருந்தார். என்ன பரண்டி, வந்து இவ்வளோ நாளாச்சு, எந்த பேத்தியை கட்டிக்க போறீங்கன்னு சொல்லவே இல்லை. பெரியவளா இல்லை சின்னவளா? சங்கர் ஒன்றுமே பேசவில்லை. இல்லை, நீங்கள் படிக்கிற காலேஜில் ஏதோ ஒன்று செட் பண்ணிட்டீங்களா? செல்வி, எனக்கும் அதே தான் சந்தேகமாக இருக்குது தாத்தா. இவர் முழிக்கிற மொழியே சரியில்லை. நானும் அடுத்த வருஷம் உங்கள் காலேஜ் தான் வருவேன். சங்கர், நல்ல வேலை, அதுக்குள்ளே நான் படித்து முடிச்சிருவேன். செல்வி, காலேஜ் பேர் என்னன்னு கேட்க உற்சாகமான சங்கர் வலியை மறந்து காலேஜ் பற்றியும் நண்பர்கள் பற்றியும் ரோசலின் பற்றியும் சொல்ல ஆரம்பித்தான். செல்வியும் கண்மணியும் சண்முகம் தாத்தாவும் ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டிருந்தார். செல்வி, நிஜமாகவா சொல்கிற? அதுக்கப்புறம் ரோசலின் வரவே இல்லையா? சங்கர், இல்லை, அதுக்கப்புறம் ரோசலின் தொந்தரவு இல்லை. இது நடந்ததுக்கப்புறம் காலேஜே எங்களை பார்த்து அலறும். சண்முகம் தாத்தா, யாருப்பா அந்த இளங்கோ? சின்ன வயசில் என்ன பார்த்த மாதிரியே இருக்குது. செல்வி, உன் ஃப்ரெண்ட்ஸை வர சொல்கிறியாப்பா, எனக்கு பார்க்கணும் போல இருக்குது. சங்கர், நான் வர சொல்லவே வேண்டாம், எனக்கு அடிபட்டுச்சுன்னு தெரிஞ்சால் அவனுங்களே இங்கே வந்துடுவானுங்க. ஆனால் போன வாரம் பேசினப்ப காலேஜில் ஏதோ முக்கியமான ஸ்ட்ரைக் இருக்குது, அதனால் காலேஜை விட்டு எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லிட்டானுங்க என்றான் வருத்தத்துடன். குற்றாலம் போலீஸ் ஸ்டேஷன். எஸ்ஐ மதியம் எப்படியும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்துடும், அது என்ன வருதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா? ரிப்போர்ட் வந்துடும், அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஊருக்கு போங்க. சரி என்று சொன்ன மனோகரன் நேற்று நடந்த சம்பவத்தை எஸ்ஐ சுந்தரியிடம் சொன்னார். எஸ்ஐ, இன்னைக்கு நைட்டு உங்கள் ஊருக்கு ஒரு பிசி டியூட்டிக்கு வருவார். ஸ்டேஷனில் ஆள் பற்றாக்குறை, அதனால் தினமும் அனுப்ப முடியாது, நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். மனோகரன் ஊர் நிலைமை மோசமடைந்து கொண்டிருப்பது பற்றி எவ்வளவு சொல்லியும் எஸ்ஐ அவர் தரப்பில் உள்ள பிரச்சனை தெளிவுபடுத்தி கொண்டிருந்தார். ஒரு கட்டத்துக்கு மேல் மனோகரனுக்கு புரிந்துவிட்டது, இது நம்ம பிரச்சனை, நம்ம தான் பார்த்து கொள்ள வேண்டும், வேற வழி இல்லை. ஸ்டேஷனுக்கு வெளியே ஒரு டீ கடையில் உட்கார்ந்தார். பைக்கு விட்டுட்டு போன வீரபாண்டி எங்கு சென்றான் என்று தெரியவில்லை. 2 மணி நேரம் கழித்து கான்ஸ்டபிள் ஒருவர் வந்து எஸ்ஐ கூப்பிடுகிறார் என்று ஸ்டேஷனுக்குள் கூப்பிட்டார். எஸ்ஐ ஒருவித பதற்றத்துடன் உட்கார்ந்து இருந்தார். மனோகரன் ஸ்டேஷனுக்குள் வந்ததும், எஸ்ஐ, ரிப்போர்ட் இன்னும் வரல சார், ஆனால் நான் டாக்டர் கிட்ட பேசினேன், இதே மாதிரி ஒரு கொலையை சமீபத்தில் அவர் பார்த்ததில்லைன்னு சொல்கிறாரு. இருந்து போனவருடைய கழுத்தில் கோரை பற்களால் கடிப்பட்டு ஒரு ஆழமான தடம் இருக்குது என்று சொன்னார். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்று எனக்கு தெரியவில்லை. டிராகுலா வாம்பியார் படங்களில் கழுத்தில் கடிக்கும் அந்த மாதிரி. மனோகரன் அதிர்ந்து போய், என்ன சொல்கிறீங்க சார் என்று கேட்க, அதற்கு எஸ்ஐ, உண்மைதான் சார், எனக்கு கேட்ட உடனே அதிர்ச்சியாகத்தான் இருந்துச்சு. டாக்டர்கிட்ட விளக்கம் கேட்டேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மனிதர்களுக்கு கோரை பற்கள் இருக்காது, ஆனால் அளவில் மிக சிறியது. கடிப்பட்ட தடம், 2 பல் தடங்களுக்கு உள்ள இடைவெளி, பற்களின் அமைப்பு, ஆழம், இதையெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இறந்து போனவர் கழுத்தில் உள்ள கடிப்பட்ட தடம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எதனுடனும் மேட்ச் ஆகவில்லை. அது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய கீறல்கள், அவர் சர்வீஸிலே இப்படி ஒரு கேஸ் பார்த்ததில்லைன்னு சொல்கிறாரு. கழுத்தில் கடிப்பட்டு அவர் மோட்டார் மேல் விழுந்திருக்க வேண்டும், மோட்டார் கழுத்தை வெட்டிருக்க வேண்டும். கடிப்பட்ட தடம் வெட்டுப்பட்ட தடத்திற்கு சற்று மேலே இருக்கிறது என்றார். நான் அவரிடம் உங்கள் ஊரில் நிலவும் ஆவி நம்பிக்கைகளை பற்றி சொன்னேன். அதற்கு அவர் இந்த கொலை அதை உறுதி செய்யும் விதத்தில் தான் இருக்கிறது என்று சொல்கிறார். இந்த விஷயத்தினால் தான் சார் ரிப்போர்ட் வர நேரமாகி கொண்டு இருக்கிறது என்றார். மனோகரன், நான் மிலிட்ரிக்காரன் சார், எனக்கு பேய் நம்பிக்கைகள் எல்லாம் இல்லை. ஆனால் சமீப காலங்களில் நடக்கிற அசம்பவங்களுக்கு விளக்கம் கிடைக்காததால் என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியவில்லை. எஸ்ஐ இதை கேள்விப்பட்டதும், நைட் டியூட்டிக்கு யாரும் உங்கள் ஊருக்கு வருவதற்கு தயாராக இல்லை. எங்களுடைய சக்சஷன் என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு உங்கள் ஊருக்காரங்க வேறு ஊரில் போய் இருங்க. அது முடியலனா அட்லீஸ்ட் இரவு நேரங்களில் தயவு செய்து வெளியே வரவே வராதிங்க என்று முடித்தார். மனோகரன், நாங்கள் எங்கள் நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்து இந்த ஊரில் தான் சார் இருக்கிறோம். அது எங்கள் மண், ஊரை விட்டு நிச்சயமாக போக முடியாது. எங்களுக்கு பாதுகாப்பாக ஊருக்குள்ள துர்க்கையம்மன் இருக்கிறார், அவள் பார்த்துப்பா. ஊருக்கு வெளியில் சுடலைமாறன் இருக்கிறார், இது போதாதான் எங்களுக்கு? எஸ்ஐ, நான் சொல்கிறத சொல்லிட்டேன், உங்கள் விருப்பம். ஆனால் ஒன்று, உங்ககிட்ட சொன்ன இந்த விஷயத்தை வெளியில் தெரிய வேண்டாம், அப்புறம் ரொம்ப பரபரப்பாக ஆகிடும், ரகசியமாக வைத்துக்கொள்ளுங்கள் என்றார். சரி என்று தலையாட்டி விட்டு விடை பெற்றார் மனோகரன். தென்காசி ஜிஹெச்சியில் போஸ்ட்மார்டம் முடிந்து மனோகரனிடம் பாடியை ஒப்படைத்தார்கள். கையெழுத்து போட்டு வாங்கி கொண்டார். பாடியை அரசு அமர் ஊர்தியிலேயே அனுப்பி சாமியாடி வீட்டில் ஒப்படைத்தனர். மாலை 7 மணி. தலையறையிடம் பேசிக் கொண்டிருந்த மனோகரன் இன்று இரவு பாதுகாப்புக்காக யாரும் பெயர் தரவில்லை என்பதை தெரிந்து கொண்டார்.
அவர்கள் பயம் நியாயம்தான். வீட்டை விட்டு இரவு வெளியே வந்தால் ஆபத்து இருக்குன்னு என்று தெரிந்த யார் வருவார்கள்? அங்கே வந்த வீரபாண்டி, ஐயா நீங்கள் ஏன் மற்றவங்களை எதிர்பார்க்குறீங்க? நான் தான் இருக்கிறேன்ல, இந்த வீரபாண்டி ஒருத்தம் போதும். மனோகரன் அவனை மேலேயும் கீழையும் பார்த்தார். நேற்று ராத்திரி என் மருமகனுக்கு அடிபடும் போது எங்கே போயிருந்த? வீரபாண்டி, தலைவரே நேற்று கொஞ்சம் ஓவராக ஆயிடுச்சு, அதனால் என்று தலையை சொரிந்தான். இனிமே யாரையும் நம்பியும் பிரயோஜனமில்லை. சித்தப்பா சண்முகத்திடம் வீட்டில் வந்து தங்கிக் கொள்ள சொல்லவிட்டு இரவு நாமளே போய்விட வேண்டியதுதான் என்று முடிவு செய்து கொண்டார் மனோகரன். வீட்டுக்கு வந்து இரவு உணவு முடித்துவிட்டு பரன் மேல் தூக்கி போட்டிருந்த சிலம்பத்தை எடுத்தார். நல்ல சிறுவாரி கம்பினால் செய்யப்பட்ட சிலம்பம் தூசி படிந்து கிடந்தது. இவ்வளவு நாள் அதற்கு வேலை வரவில்லை. ரொம்ப நாள் எந்த தொடர்பும் இல்லாத பழைய காதலையை பார்ப்பது போல் இருந்தது. வெளியே எடுத்து காதலுடன் துடைத்தார். பின்னால் திரும்பி பார்த்தார். யாரும் பார்க்கவில்லை என்பது உறுதி செய்து கொண்டு கம்பை எடுத்து சுழற்றி பார்த்தார். ரொம்ப நாட்கள் காதலையை கண்டு கொள்ளாமல் விட்டதனால் ஊடல் கொண்டு அவர் கைகளுக்கு சரியாக பிடிபடவில்லை. வழுக்கி கொண்டே சென்றது. பட்ட நேரங்களில் மனோகரனுக்கு அவர் குருநாதர் சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. ஆடுற மாட்டா ஆடிதான் கறக்கணும், பாடுற மாட்டா பாடிதான் கறக்கணும். சரியாக கையை வைத்து முக்கிய பகுதிகளில் கவனம் செலுத்தி தெரிந்த வித்தைகளை சரியான நபர்கள் மூலம் செயல்பட்டால் எந்த ஊடலையும் சரி செய்து விடலாம். சத்தியமா அவர் சிலம்பத்தை பற்றி தான் சொல்லியிருக்கிறார் என்று நீங்கள் நம்ப வேண்டும். சற்று நேரத்தில் சிலம்பம் அவர் கையில் லாவகமாக விளையாடி கொண்டிருந்தது. ஒரு சில சோடுகள் போட்டு பார்த்து காவடி சிந்து வரிசை, சிங்க பாய்ச்சல், இறகு வரிசை எல்லாம் போட்டு பார்த்தார். அவர் விஸ்கு விஸ்கு நின்று நாலா பக்கமும் சிலம்பத்தை சுழற்றி வீசும்போது பழைய காதலுடன் ஒன்றாக இணைந்து சந்தோஷம் அவருக்கு. கம்பு சுற்றி கொண்டிருக்கும் போது பின்னால் செல்வியும் கண்மணியும் நின்று பார்த்து கொண்டிருப்பதை பார்த்ததும் வெட்கப்பட்டு நிறுத்தினார். இருவரும் கைத்தட்டினார்கள். கண்மணி, எவ்வளோ நாளாச்சு, பிரமாதம், இன்னும் அதே வேகம் உங்ககிட்ட இருக்கு. நீங்க சிலம்பம் சுத்தும் போது சிலம்பம் எங்க இருக்கு, நீங்க எங்க இருக்குன்னு தெரியாத அளவுக்கு நளினமா இருந்துச்சுப்பா. மனோகரன் வெட்கப்பட்டு சிரித்து அட போமா என்றபடி வீட்டுக்குள் சென்றார். சண்முகம் தாத்தா வந்ததும் எல்லாரிடமும் சொல்லிவிட்டு சால்வையை எடுத்து போத்தி கொண்டு ஒரு கையில் டார்ச் மறு கையில் சிலம்பத்தையும் தூக்கி கொண்டு சமூக நலக்கூடத்தை நோக்கி நடந்தார் மனோகரன். சமூக கூட மாடியில் சுள்ளிகளை போட்டு எரித்து நெருப்பில் குளிர் காய்ந்து ஏற்கனவே பாதி பாட்டிலை காலி செய்து கொண்டிருந்தனர் தலையாரியும் வீரபாண்டியும். மனோகரன் அவர்களை பார்த்தபடியே மாடியில் போய் நின்று கொண்டு ஊரை சுற்றி பார்த்தார். எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஊர் அமைதியாக இருந்தது. இந்த இரவு இப்படியே சென்றால் நன்றாக இருக்கும் என்று நினைத்து கொண்டார். தலையாரி, என்ன தலைவரே சிலம்பத்தை தூக்கிட்டு வந்திருக்கீங்க? பேய்கிட்ட இருந்து இந்த சிலம்பமா நம்மளை காப்பாற்ற போகுது. மனோகரன் கையில் வைத்திருந்த சிலம்பத்தை அன்பாக தட்டியபடியே, பேயோ நாயோ எதுவோ இருந்தாலும் பதிலடி கொடுக்க இந்த சிலம்பம் ஒன்று போதும். மாடியில் உள்ள திண்டில் உட்கார்ந்து கொண்டு கொஞ்சம் மூக்குப்பொடி தட்டி போட்டார். அப்படியே சைடில் உள்ள சுவற்றில் சாய்ந்து கொண்டு யோசித்து கொண்டிருந்தார். டிராகுலா ரத்த கட்டேரி, கழுத்து பின்னால பெரிய ரெக்க மாதிரி, கவுன் மாதிரி ட்ரெஸ்ஸு. ஒருத்தன் ரத்த கக்கையே செத்துட்டான். 2 பேரு காணல. வெள்ளை உருவம், ரத்த காயங்களோடு செத்துக்கு இருந்த அந்த பெண்ணு. சே, அந்த பொண்ணுக்கு சிறுத்தை அடிச்சிச்சுன்னு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் எரிச்சிட்டாங்களே. கழுத்தில் ஏதாவது கடிப்பட்ட மார்க்கு இருக்குதா என்று பார்க்க முடியாமல் போயிடுச்சு. யார் இந்த ரத்த கட்டேரி? மனிதனா, மிருகமா, அல்ல பேயா என்று யோசித்து கொண்டிருந்த வேளையில் திடீர்னு அந்த அமானுஷ்யமான ஓலம் கேட்டது. தலையாரையும் வீரபாண்டியும் விழுத்துத்தான் இருந்தார்கள். அவர்களுக்கும் அந்த சத்தம் கேட்டிருந்தது. என்ன இது வினோதமான சத்தம் என்று மூவரும் மாடியில் நின்று ஊரை சுற்றி நாலா பக்கமும் பார்த்து கொண்டிருந்தார்கள். மறுபடியும் கேட்டது. தெற்கு பக்கமாக வெகு தூரத்தில் இருந்துதான் அந்த சத்தம் வந்தது. மனோகரன் சிலம்பத்தை கையில் எடுத்துக்கொண்டு மாடிப்படி வழியாக கீழே இறங்க அவரை தொடர்ந்து தலையாரையும் வீரபாண்டியும் இறங்கி கீழே பார்த்தன. வீதிக்குள் வந்தார்கள். முதலில் இறங்கிய மனோகரன் வாசலை பார்த்து அதிர்ந்தார். வெட்டிய எலுமிச்சை பழங்கள் கரிஞ்சு போய் சமூக நலக்கூடம் வாசலில் குவிந்து கிடந்தது. பின்னால் வந்த இருவரும் அதை பார்த்து பயத்தில் எச்சில் முழுங்கினார்கள். தலையாரி, தலைவரே, காலையில் தான் நாங்கள் எல்லோரும் அம்மனுக்கு பூஜை பண்ணி 1000 எலுமிச்சை பழம் வடக்க ஆரம்பித்து ஊரை சுற்றி தெற்கு வரைக்கும் வெட்டி போட்டோம். இப்போ பார்த்தா இங்கே எரிஞ்சு போய் கிடக்குது. மனோகரனுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. ஒன்றுமே பேசாமல் பிரதான வீதியில் நடந்தார். அவரை தொடர்ந்து மற்ற இருவரும் அங்கும் இங்கும் பார்த்தபடி வந்தார்கள். தெற்கு மலையில் இருந்து அடித்து கொண்டிருந்த ஊதா காற்று காதுக்குள் விஸ் விஸ் என்றது. திடீரென பிரதான வீதியில் இருந்த தெருவிளக்குகள் வெட்ட ஆரம்பிக்க, தலைவரே முன்னால பாருங்க என்று முன்பக்கமாக கை நீட்டி வீரபாண்டி அலறினான். தூரத்தில் பிரதான வீதியில் தெற்கு பக்கமாக திரும்பும் இடத்தில் கருப்பு உருவம், முகம் மட்டும் வெள்ளையாக தெரிந்தது. தெருவிளக்குகள் வெட்டி கொண்டிருந்ததால் அந்த உருவம் விட்டு விட்டு தெரிந்தது. கண்கள் இரத்த கலரியாக இவர்கள் மூவரையும் பார்த்தபடியே நின்றது. தலையாரையும் வீரபாண்டியும் நடுங்கியபடி மனோகரன் பின்னால் ஒளிந்து நின்று கொண்டு அவர் என்ன செய்ய போகிறார் என்பது போல் மனோகரனை பார்த்தார்கள். மனோகரன் அவர்களை பின்னால் தள்ளி போகுமாறு கையால் சைகை செய்துவிட்டு சிலம்பத்தை எடுத்து லாவகமாக சுழற்றி சலாம் வாங்கி வணக்கம் வைத்து பூமியை அதிரும்படி குதித்து நின்றார்.
சிலம்பத்தை கையில் எடுத்துக்கொண்டு அந்த உருவத்தை நோக்கி நடக்க மனோகரன் பின்னால் ஒளிந்து நின்று கொண்டிருந்த வீரபாண்டியனிடம் சமுதாய கூடத்தில் கதவுக்கு பின்னால் பெரிய கயிறு போட்டிருக்கேன், அதை எடுத்துக்கிட்டு வா என்றார். சொல்லிவிட்டு அந்த உருவத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். வீரபாண்டி நடுங்கியபடி, ஐயா எதுக்குங்கய்யா? மனோகரன், அவனை அடித்து தூக்கி அவன் பக்கம் இருக்கிற அதே போஸ்ட் கம்பத்தில் கட்டி வைக்கணும். தலையாரி அழுது கொண்டே, தலைவரே புரியாமல் பேசாதீங்க, அது பேய், அதெல்லாம் செய்ய முடியாது. மனோகரன் பின்னால் திரும்பி அவர்களிடம், அது பேயோ மனுஷனோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். பாண்டி நீ போய் எடுத்துக்கிட்டு வா. நடுங்கியபடி பாண்டி கயிறு எடுத்து வர சமுதாய நலக்கூடத்துக்கு ஓடினான். தலையாரி, ஐயா அதை காணல. மனோகரன் முன்னால் திரும்பி பார்த்தார். அந்த உருவம் நின்று கொண்டிருந்த இடத்தில் அதை காணவில்லை. டியூப்லைட் வெளிச்சம் தனிமையில் தடத்தடுத்து கொண்டிருந்தது. எந்த பக்கமாக போச்சு என்று கேட்டபடியே ஓட ஆரம்பித்தார் மனோகரன். தலையாரையும் அவர் பின்னால் ஓடிக்கொண்டே, தெரியல தலைவரே, இந்த டியூப்லைட் ஆஃப் ஆன நேரத்தில் தான் விஸ்குன்னு மறைஞ்சிட்டான். தெற்கு பக்கமாகத்தான் போயிருக்கணும், வடக்கு பக்கம் அம்மன் கோவில் இருக்கு என்றார். மனோகரன் நன்றாக வேகம் எடுத்து பிரதான வீதியில் ஓடிக்கொண்டிருந்தார். இந்த கொலைக்கெல்லாம் இவன்தான் காரணம் என்றால் இவனை சும்மா விடக்கூடாது என்ற வெறி அவருக்கு இருந்தது. தலையாரி மனோகரனுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. அவர் பின்தங்கினார். மனோகரன் கிணற்றை தாண்டி ஓடிய போது கரு கரு என்று ஒரு வினோதமான சத்தம் கேட்டது. ஓடிக்கொண்டிருந்த அவர் படக்குன்னு அங்கேயே நின்று நாலா பக்கமும் பார்த்தார். பின்னால் ஓடி வந்த தலையாரிக்கு ஏன் அவர் அங்கே நிற்கிறார் என்று முதலில் புரியவில்லை. டியூப்லைட் வெட்டி கொண்டிருந்ததால் டார்ச் அடித்து பார்த்தார். மறுபடியும் கரு கரு என்று வினோதமான சத்தம் கிணற்றுக்கு பின்னால் இருந்துதான் வருகிறது என்பதை யூகித்த மனோகரன் வலது பக்கமாக கிணத்தை நோக்கி திரும்பி கையில் இருந்த சிலம்பத்தை உறுதியாக பற்றி கொண்டு நின்றார். ஓடி வந்த தலையாரியும் ஏதோ சத்தம் கேட்குத்தான் மனோகரன் நிற்கிறார் என்பதை புரிந்து கொண்டார். இருவரும் கிணற்றடை பார்த்து கொண்டிருந்த வேளையில் கிணற்றுக்கு பின்னால் இருந்து தரையை முகர்ந்தபடியே ஒரு பெரிய காட்டுப்பன்றி வெளியே வந்தது. அதை பார்த்து அதிர்ந்த தலையாரி, ஐயா தலைவரே, எவ்வளோ பெரிய காட்டுப்பன்றி என்று பயந்து சில அடி பின்வாங்கி நின்றார். எவ்வளோ பெரிய எயிறு, வந்து குத்தி கிழிச்சிட போது, வாங்க ஓடிடலாம் என்று பயத்தில் கத்தினார் தலையாரி. எயிறு என்பது காட்டுப்பன்றிக்கு வாய் அருகே பின்னோக்கி வளர்ந்திருக்கும் பற்கள். மனோகரனும் சமீப காலங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை வட்டாரங்களில் இந்த வகையான காட்டுப்பன்றி பார்த்ததில்லை. சத்தம் போடாதீங்க, நீங்க அப்படியே பின்பக்கமாக மெதுவாக நகர்ந்து மறுபடியும் சமுதாய கூடத்துக்கு போயிடுங்க என்றார் மனோகரன். தரையை முகர்ந்தபடி முன்னேறி இவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்த காட்டுப்பன்றி தலையாரி சத்தம் போடாமல் வந்த வழியை மெதுவாக பின்னோக்கி நகர்ந்து சென்று கொண்டிருந்தார். சற்றும் எதிர்பாராத தருணத்தில் அசுர வேகத்தில் ஓடி வர ஆரம்பித்தது காட்டுப்பன்றி. தன்னை நோக்கி வர வைப்பதற்காக மனோகரன் பிரதான வீதியில் நேராக ஓடினார். ஓடி வந்த காட்டுப்பன்றி மனோகரன் ஓடுவதை பார்த்ததும் பட்டென்று ஓடி வந்த திசையை திரும்பி அவரை விரட்டியது. மெதுவாக பின்னோக்கி சென்ற தலையாரி இப்போது சமூக நலக்கூடத்தை நோக்கி முழு வேகத்தில் ஓடினார். முன்னோக்கி ஓடிய மனோகரன் பட்டென்று திரும்பி நிற்க அவரை விரட்டி வந்த காட்டுப்பன்றி சற்றும் தாமதம் இல்லாமல் அவரை நோக்கி பாய்ந்தது. உடனே கொஞ்சம் பின்னோக்கி நகர்ந்து கையில் வைத்திருந்த சிலம்பத்தை எடுத்து முன்னோக்கி அதன் கழுத்தை பார்த்து குத்தி தன் பலத்தை முழுவதுமாக திரட்டி அப்படியே தூக்கி தரையை நோக்கி அடித்தார். பெரிய காட்டுப்பன்றி எப்படியும் 100 கிலோவுக்கு மேல் இருக்க வேண்டும். அவரால் தரையில் அப்படியே தூக்கி அடிக்க முடியவில்லை. அது வலது பக்கமாக உருண்டு விழுந்தது. விழுந்து உருண்ட போது நாலா பக்கமும் புழுதி தெரித்தது. சமூக நலக்கூட வாசலில் நுழைந்த தலையாரி அங்கிருந்து வெளியே வந்து வீரபாண்டியிடம் காட்டுப்பனி விஷயத்தை சொல்லியபடி உள்ளே ஓடிப்போய் கடப்பாரை எடுத்து அவன் கையில் கொடுத்து எடுத்துக்கொண்டு போ, மனோகரனிடம் கொடு என்றார். பாண்டி, யோ தலை, நீ வரலையா? ஆமா, உன் ஒரிஜினல் பேர் தான் என்ன, எனக்கே மறந்து போச்சு. தலையாரி, இப்போ அது ரொம்ப முக்கியம், கொண்டு போய் குர்றா. கடப்பறையை வாங்கி கொண்டு வீரபாண்டி மனோகரனை பார்த்து ஓடினான். கீழே விழுந்த காட்டுப்பன்றி மறுபடியும் சிலிர்த்து கொண்டு மூர்க்கமாக எழும்பி மனோகரன் நோக்கி ஓடி வந்தது. அதை பார்த்த மனோகரன் அது ஓடி வரும் வேகத்தை கணித்து கம்பை எடுத்து நின்ற இடத்திலே துள்ளி காற்றில் ஒரு சுற்று சுற்றி அது நெருங்கும் போது அதன் நெற்று பகுதியை குறிவைத்து டமால் என்று ஒரு அடி அடித்தார். வினோதமான சத்தத்தை எழுப்பிய காற்றுப்பன்றி நிலை தடுமாறி மனோகரின் இடது பக்கத்தில் குப்பர விழுந்து உருண்டது. அதற்குள் மனோகர் அருகே வந்த வீரபாண்டி கடப்பறையை நீட்டினான். கடப்பறை வேண்டாம், கயிறு கொடு என்று கேட்டார் மனோகரன். கயிறை வாங்கி அதில் பெரிய வளையம் உருவாக்கி சுருக்கு போட்டார். மறுபடியும் பாய தயாராக இருந்த காட்டுப்பன்றியை நோக்கி கயிறு வளையத்தை வீசினார். சரியாக விழவில்லை. 2வது முறை அடி வாங்கியதால் பன்றி 3வது முறையாக நேரடியாக பாயவில்லை. கரு கரு என்று சீரியபடியே நின்று கொண்டிருந்தது. இந்த முறை வளையத்தை அதன் கழுத்தில் சரியாக போட்டார் மனோகரன். வளையம் விழுந்திரும் சுருக்கு போட்டு இழுத்தார். திமிரி கொண்டு ஓட முயற்சித்த காட்டுப்பன்றியை தரதரவென இழுத்துச் சென்றார். நெற்றியில் வாங்கிய அடியால் காட்டுப்பன்றினால் அதனுடைய முழு பலத்தையும் வெளிப்படுத்த முடியவில்லை. வாட்டர் டேங்க் தூணுக்கு இழுத்துச் சென்று அதில் கட்டி போட்டார். அதை பார்த்து கொண்டிருந்த தலையாரி சமூக நல கூடத்தில் மாடியில் இருந்து மறுபடியும் கீழே வந்தார். தலையாரி, கடப்பையாரால் அதை அடித்து கொள்ள வேண்டியதானே? மனோகரன், இந்த காட்டுப்பன்றி தான் நேற்று என் மருமகனை முட்டியிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று இதே மாதிரி தான்
கிணத்துக்கு பின்னால் இருந்து அவன் மேலே வந்து மோதி இருக்கும். அதோட எயிறு எப்படி இருக்கும்னு பொறுமையாக வெளிச்சத்தில் வந்து பார்ப்பதற்காக தான் கட்டி போட்டிருக்கேன். டார்ச் எடுத்து அதன் எயிரையும் அது எப்படி சீரிகிறது என்று பார்த்தார்கள். சிறிது நேரம் கழித்து அதை முடிச்சிடலாம் என்று கண்ணை காட்டினார். காட்டு பண்ணி கட்டி போட்டிருந்ததால் வீரபாண்டி அதன் முன்னால் நின்று கொண்டு தெனாவட்டாக பேசினான். ஏண்டா ஊருக்குள்ளே வீரபாண்டி நான் ஒருத்தன் இருக்க, என்ன தைரியம் இருந்துச்சுன்னா நீ ஊருக்குள்ளே வந்து இருப்ப என்று சொல்லிக்கொண்டே கடப்பாரை எடுத்து அதன் மண்டையில் நங்கு நங்கு என்று பல முறை அடிக்க காட்டுப்பன்றி கியாங்கயான் என்று கத்தி துள்ளி கொண்டு இருந்தது. வனத்துணையருக்கு தெரிந்தால் ஆபத்து தான். ஓரளவுக்கு இது அமைதியானதாக இருந்தால் கைகாலை கட்டி காட்டுக்குள் கொண்டு விட்டு விடலாம். ஆனால் இது அளவுக்கு மீறி ஆக்ரோஷமாக இருக்கிறது. தொடர்ந்து ஊருக்குள் வேறு வந்து கொண்டிருக்குது. பழக்கப்பட்டு விட்டதால் மறுபடியும் வரும். வேறு வழியில்லை. சற்று நேரத்தில் காற்றுப்பன்றி சுருண்டு கீழே விழுந்தது. வீரபாண்டி, அண்ணா காற்றுப்பன்றி இறைச்சி சூப்பராக இருக்கும், இன்னைக்கு சைடிஸு இதுதான். பின்னர் அவர் வீரபாண்டியிடம், பாண்டி நாம் பார்த்த உருவம் தெற்கு பக்கமாகத்தான் ஓடிச்சுன்னு தலையாரி சொல்கிறாரு, நான் அதை தேடி போகலாமா என்றார். மனோகரனும் தலையாரியும் பாண்டியும் பிரதான வீதியில் நடந்து சென்று தெற்கு வீதியை நுழைந்தனர். தெற்கு வீதியில் இருந்த தெருக்களில் சிறு சிறு இருட்டு சந்துக்கள் நிறையா இருந்தன. ஒவ்வொரு சந்தாக டார்ச் அடித்து பார்த்து 3 பேரும் சென்றனர். இருளுக்குள் மூழ்கியிருந்த தெருக்கள் அவர்களை திகிலாக பார்த்து கொண்டிருந்தன. இரவு 3 மணி. தெற்கில் ஏதோ ஒரு தோப்பில் நாய் ஒன்று ஊலமிடும் சத்தம் இரவின் அமைதியை கிழித்து கந்தலாக்கி கொண்டிருந்தது. வானத்தில் நிலா. இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மேகத்தை விட்டு வெளியே வந்து சுவாரஸ்யமாக எட்டி பார்த்து கொண்டிருந்தது. எல்லா சந்துகளிலும் இருளும் இரவு பூச்சிகளின் சத்தம் சரி விகிதத்தில் கத்தி கொண்டிருந்தன. மூவரும் ஒவ்வொரு சந்துகளாக எட்டி பார்த்து கொண்டு சென்றனர். தெற்கு வீதியில் 3வது தெருவில் ஒரு சந்தை தாண்டி சென்ற மனோகரன் திடீரென்று நின்றார். பாண்டி, என்ன ஆச்சு தலைவரே? மனோகரன், ஒண்ணுமில்லை என்று சொல்லிக்கொண்டு மறுபடியும் வந்து அந்த சந்தை எட்டி பார்த்தார். ஒரு சில வீடுகள் இருந்தன. நாய் ஒன்று நின்று கொண்டிருந்தது. மனோகரன் எட்டி பார்த்ததும் இவரை பார்த்த அந்த நாய் தலையை திருப்பி கொண்டு வேறொரு பக்கம் பார்த்தது. பாண்டி, உங்க மூஞ்சி பார்க்க பிடிக்கல போல இருக்கு தலைவரே. இந்த சந்தில் ஒண்ணுமே இல்லை, ஃபீல்டு கிளியர், நெக்ஸ்ட். மூவரும் அடுத்த சந்தை நோக்கி கிளம்பினார்கள். ஏதோ யோசித்த மனோகரன் திரும்பி பின்னோக்கி வந்து அந்த சந்தின் இடது பக்கம் மூலையில் நாய் பார்த்த இடத்தில் சடார் என்று கையை நீட்டி அங்கு இருட்டுக்குள் நின்ற ஒரு உருவத்தின் கழுத்தை பிடித்து, மொவனை யாருக்கிட்ட விளையாட்டு காமிக்கிறார் என்றார். யார் கழுத்தை பிடிக்கிறார் மனோகரன் என்ற மற்ற இருவரும் திரும்பி ஓடி வந்து எட்டி பார்த்தார்கள். அடுத்த நொடி டொமார் என்று இடி இடித்தது போல் ஏதோ ஒன்று மனோகரனை தாக்க அவர் பின்னோக்கி பறந்தார். பறந்த வேகத்தில் எட்டி பார்க்க வந்த மற்றவர்கள் இருவரையும் தள்ளி கொண்டு போய் ரோட்டில் விழுந்தார். மூவரும் ரோட்டில் விழுந்து உருண்டனர். வாயை தொட்டு பார்த்தார் மனோகரன். வாயில் இருந்து ரத்தம் கடகடவென கொட்டியது. கண்களுக்கு நட்சத்திரம் வெட்டி கொண்டிருந்தது. இருட்டுக்குள் இருந்து அந்த கருப்பு உருவம் சற்று முன்னால் வந்தது. இருந்தாலும் அரை இருட்டில் சரியாக தெரியவில்லை. மனோகரனும் தலையாரியும் அதை பார்த்து திடுக்கிட்டார்கள். கீழே விழுந்து உருண்ட வீரபாண்டி கண்களை மெதுவாக திறந்தான். யார் மனோகரனை அடித்தது என்று பார்த்தான். கீழே விழுந்து கிடந்ததால் முதலில் கரளைக்கட்டை போல் 2 கால்கள் மட்டும்தான் அவன் கண்களுக்கு தெரிந்தது. கண்களை தேய்த்து கொண்டு பார்வையை மேல் நோக்கி உயர்த்தினான். முகம் பூரா வெள்ளையாக தெரிந்தது. இரத்த சிவப்பான கண்களுடன் யாரோ ஒருவன் நின்று கொண்டிருந்தான். வினோதமான உடை, சாக்குப்பை போல் உடல் எல்லாம் ஏதோ ஒரு பழைய காலத்து துணியை போல் தொங்கிக் கொண்டிருந்தது. கழுத்தில் ஏதோ ஒரு வினோதமான மாலை, தோள்பட்டையில் 2 பெரிய காலர் போல் ஏதோ ஒன்று. அது துணியே இல்லை. என்னவென்று சரியாக அரை இருட்டில் தெரியவில்லை. ஏதோ குரங்கு மனிதன போல் தெரிந்தது. மனுஷனா இல்ல பேயா ஒன்றுமே தெரியவில்லை. வீரபாண்டிக்கு மயக்கம் தானாக வரவில்லை. அவனாக வர வைத்துக் கொண்டு தலையை சாய்த்து ரோட்டு ஓரத்தில் படுத்துக்கொண்டான். துண்டை எடுத்து வாயை வழிந்த ரத்தத்தை துடைத்து கொண்டு வலது கையை நிலத்தில் ஊன்றி எழும்பி நின்றார் மனோகரன். கையில் வைத்திருந்த சிலம்பம் தூரத்தில் போய் விழுந்திருந்தது. மனோகரன் திரும்பி சிலம்பத்தை பார்த்தார். அந்த உருவமும் திரும்பி சிலம்பத்தை பார்த்தது. அதன் இரத்த சிவப்பான கண்களில் தேங்கியிருந்த கொலைவெறி மனோகரனை என்னமோ செய்தது. மனோகரன் சிலம்பத்தை நோக்கி ஓடினார். அந்த உருவத்தை திரும்பி பார்த்தார். அது மறுபடியும் அந்த சந்தின் இருட்டுக்குள் பின்னால் போய் மறைந்தது. நேராக போய் சிலம்பத்தை தூக்கி கொண்டு அந்த இருட்டு சந்துக்குள் ஓடி எல்லா பக்கமும் தேடினார். சின்ன சந்து தான், எங்கேயும் காணவில்லை. அடுத்த சந்துக்குள் ஓடி பக்கத்து தெருவுக்குள் சென்று தெற்கு தெரு வழியாக பின்னால் இருக்கும் தோப்புக்குள் செல்ல வாய்ப்பு இருக்கிறது. திரும்ப வந்து மயக்கமாய் கிடந்த வீரபாண்டியை எழுப்பி, டே எழுந்துரு, சும்மா நடிக்காத, அவன் தோப்புக்குள்ள ஓடிட்டான், வா என்றார். நடுக்கத்துடன் தலையாரி, மனுஷனா இல்ல பேயா? மனோகரன், எவனோ மனுஷ பயபோல தான். தலையாரி, ஏதோ ஒரு ஆதிவாசி இரத்த காட்டேரி மாதிரி இருக்கான், எப்படி மனுஷன் அவ்வளவு உறுதியாக சொல்றீங்க தலைவரே? மனோகரன், நான் அவன் கழுத்தை பிடிச்சப்ப துடிப்பதை உணர்ந்தேன். நிச்சயமா மனுஷன்தான், பேய் இல்லை. இவனை இன்னைக்கு ராத்திரியே பிடிச்சி கம்பத்தில் கட்டி வைக்கணும். அதற்குள் மயக்கம் தெளிந்த வீரபாண்டி, ஆமாண்ண, நான் அவனுக்கு கால் இருந்துச்சு பார்த்தேன். இந்த முட்டா பசங்க இருக்கிற கிராமத்தில் மூட நம்பிக்கையும் பேய் பயத்தையும்
ஒய்ச்சான் இந்த வீரபாண்டி ஹிஸ்டரியில் இடம்பெற போறேன் என்று சிரித்தான். தலைவரையும் மனோகரனும் அவனை கோபமாக பார்த்ததும் கப்பு என்று சிரிப்பை நிறுத்தினான். தலையாரி, அவன் தோப்பு வழியாக காட்டுக்குள் போயிருந்தா என்ன பண்ண முடியும்? இந்த காட்டுக்குள்ள விரட்டி போக முடியாது, வேறு வழியைத்தான் யோசிக்கணும். மனோகரன், உண்மைத்தான், அவனுக்கு கொஞ்சம் அதீதமான பலம் இருக்கு. இருட்டுக்குள் அவனை சந்திக்க முடியாது, அதனால வேறு வழியைத்தான் யோசிக்கணும். அவன் அடிச்ச அடி இன்னும் வாயும் தாடையும் கழுத்து பகுதிகள் என்ன என்று மனோகரனுக்கு கேட்டுக்கொண்டிருந்தது. சரியாக பேசுவதற்கு இன்னும் 2 நாட்கள் ஆகும். தெற்கு வீதியில் உள்ள சந்துகளுக்கு டார்ச் அடித்துக்கொண்டே மூவரும் மெதுவாக நடந்து சென்று கொண்டிருந்தார். போகும் வழியில் மனோகரன் வீடு வந்தது. ஏதோ யோசித்த மனோகரன், வீட்டுக்குள் போய் சும்மா எட்டி பார்த்துட்டு வரேன், நீங்க வீட்டுக்கு பின்பக்கமாக போய் நில்லுங்க. அவர்கள் இருவரும் வீட்டுக்கு பின்பக்கமாக நடந்து சென்றனர். கேட்டை திறந்து கொண்டு வீட்டுக்குள் வந்த வீட்டை வெளிப்புறமாக சுற்றி பார்த்தார். ஜன்னல்கள் வீட்டின் முன்பக்கம் கதவு பூட்டியிருக்கா என்று தள்ளி பார்த்தார். பூட்டியிருந்தது. எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு வீட்டின் பின்பக்கமாக வந்தார். வீட்டின் பின்பக்கம் மாட்டுக்கொட்டாய். பக்கத்தில் சலசலவென்று சத்தம் கேட்க மனோகரன் டே என்று கத்தினார். அதற்குள் அந்த உருவம் பின்பக்கமாக காம்பவுண்ட் சுவர் ஏறி வெளிப்பக்கமாக குதித்தது. வீட்டின் பின்பக்கம் கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு தலையாரியும் வீரபாண்டியும் நின்று இருந்தார்கள். வீரபாண்டி, வாங்கண்ண, குட் மார்னிங். அவர்கள் இருவரையும் நோக்கி மெதுவாக நடந்து வந்த அந்த உருவம் 2 கைகளால் அவர்கள் இருவர் கழுத்தையும் பிடித்தது. தரதரவென முன்பக்கமாக தள்ளி கொண்டு சென்றது. அவர்கள் இருவரும் டே விடுடா விடுடா என்று கத்த அப்படியே தூக்கி சைடில் வீசியது. தடார் என்று இருவரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் விழுந்து உருண்டார்கள். அவர்களை வீசிவிட்டு தெற்கு பக்கமாக தோப்பை நோக்கி ஓடினான். அதற்குள் பின்பக்கமாக காம்பவுண்ட் சுவரை ஏறி குதித்த மனோகரன் அவர்கள் இருவரையும் 2 பக்கமும் தூக்கி வீசுவதை பார்த்ததும் அவனை நோக்கி டேய் என்று சத்தம் இட்டு கொண்டே ஓடி வந்தார் மனோகரன். அவன் ஓடிய திசையை நோக்கி விரட்டினார். அவரை தொடர்ந்து கீழே விழுந்து கிடந்த தலையாரி எழும்பி ஓடினார். ஐயா அம்மா என்று முதுகை பிடித்தியபடி எழும்பிய வீரபாண்டி இவர்களுடன் போக வேண்டாம் என்று யோசித்தான். பின்னால் திரும்பி பார்த்தான். இருள் சூழ்ந்த தெருக்கள் தனியாக நிற்பதை அவனுக்கு பயத்தை ஏற்படுத்தியது. ச, ஊரடா இது என்று தலையில் அடித்துக்கொண்டு பேசாமல் இவர்களுடன் போய் விடுவோம் என்று அவன் தலையாரிய பின்னால் ஓட ஆரம்பித்தான். பல சந்துக்களை கடந்து ஓடிக்கொண்டிருந்தார்கள். காற்றும் பனியும் அவர்களுக்கு எதிர் திசையில் வந்து அடித்து கண்களுக்கு சிரமத்தை கொடுத்தது. ஊர் எல்லை முடிந்து தோப்புகள் ஆரம்பிக்கும் பகுதி வந்தது. ஒரு சில தென்னந்தோப்புகள் கடந்து மூவரும் மூச்சிறைக்க ஓடிக்கொண்டிருந்தார்கள். முன்னால் ஓடிக்கொண்டிருந்த மனோகரன் சற்று நின்று மூச்சு வாங்கினார். சற்று நேரத்தில் மற்ற இருவரும் வந்து சேர்ந்தார்கள். அவர்களும் மூச்சு வாங்கி கொண்டு நின்றார்கள். மனோகரன், அடுத்து நாயக்கர் தோட்டம் தானே? தலையாரி, ஆமாம் தலைவரே, நாயக்கர் தோட்டத்துக்கு அடுத்து மலையும் காடும் ஆரம்பிக்கும் இடம். அதை தாண்டி இருட்டுக்குள் போவது உத்தியாசமில்லை என்று மனோகரன் யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் திடீரென தலையாரி, தலைவரே, அந்த பனை மரத்தை பாருங்க, உச்சியில் பாருங்க. அவர் காட்டிய திசையில் இருந்த ஒரு ஒற்றை பனை மரத்தின் உச்சியில் யாரோ நின்று கொண்டிருந்தார்கள். தலையாரி, தலைவரே, நீங்க ஏற்கனவே பார்த்தது உண்மையிலே மனுஷன்தானா? பனைமர உச்சியில் போய் எப்படி ஏறி நிற்கிறான்? எப்படி முடியும்? மூவருக்கும் மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. இதை சற்று எதிர்பார்க்கவில்லை. வீரபாண்டி, அப்போ நான் ஹிஸ்டரியில் இடம்பெற முடியாதா? மனோகரன் நன்றாக கூர்ந்து பார்த்தார். பனை மரத்தின் உச்சியில் நிற்பது சற்று முன் பார்த்த அந்த உருவம் போன்றுதான் இருந்தது. இது எவ்வாறு சாத்தியம்? தெற்கு திசையில் காற்று வேற சுயன்று அடித்து கொண்டிருக்கிறது. மூவரும் அந்த பனை மரத்தை நடுங்கியபடி பார்த்து கொண்டிருந்த வேளையில் அதன் உச்சியில் இருந்து உருவம் கொஞ்சம் வானத்தில் மேல் எழும்பி அந்தரத்தில் மிதந்தது. இவர்கள் நோக்கி காற்றில் பறந்து வந்த மனோகரன் ஸ்தம்பித்து செய்வது அறியாது நின்றிருந்தார். அவரால் அவர் கண்களை நம்ப முடியவில்லை. அமானுஷ்யம், ஆவி போன்ற விஷயங்கள் இருக்கத்தான் செய்கிறது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டிய தருணம் அவருக்கு. தங்களை நோக்கி மிதந்து வந்து கொண்டிருந்த அந்த உருவத்தை பார்த்து நிற்கவா இல்ல ஓடவா என்பது கூட அவரால் முடிவு செய்ய முடியவில்லை. மிக பிரம்மாண்டமாக தனக்கு முன்னால் அமானுஷ்யங்களை கட்டவிழ்த்து கொண்டிருக்கும் மலையும் காடுகளையும் பார்த்தார். சுழட்டி அடிக்கும் காற்றினோடு அந்த உருவம் மிதந்து வந்து கொண்டிருந்தது. சற்று முன் தன்னை ஊருக்குள் தாக்கிய அதே உருவம்தான் மிதந்து வந்து கொண்டிருந்தது என்பதை அது பக்கத்தில் வர வர தெரிந்து கொண்டார். மிக அருகில் வந்து விட்டது. அதன் கடைசி நொடியில் பின்னால் திரும்பி பார்த்தார் மனோகரன். தலையாரியும் வீரபாண்டியும் பின்னங்கால் பிடரில் படுமாறு ஓடிக்கொண்டிருந்தனர். தாயை காப்பாத்துமா என்று துர்க்கையம்மன் கோவில் இருந்த திசையை நோக்கி கும்பிட்டுவிட்டு நடப்பதை எதிர்கொள்ள தயாராகி தலையை முன்பக்கம் திருப்பிய தருணத்தில் ஏதோ ஒன்று புல்டோசர் வேகமாக வந்து மோதியது போல் வந்து மோதியது. கண்ணுவெடியில் கால் வைத்து தூக்கி வீசப்படுவது போல் பின்னோக்கி பல அடி தூரம் காற்றில் பறந்து விழுந்தார். கீழே விழுந்து பல தடவை உருண்டார் மனோகரன். கஷ்டப்பட்டு கண்களை திறந்து பார்த்த பொழுது தன்னை சுற்றி எல்லாமே சுழன்று கொண்டிருந்ததை போல் இருந்தது அவருக்கு. காட்சி எல்லாம் கலங்கி இருந்தது. நினைவு தவறி கொண்டிருந்தது. கடைசி நொடிகளில் அந்த கருப்பு வெள்ளை உருவம் அவரை கடந்து ஊருக்குள் மிதந்து செல்வதை பார்க்க முடிந்தது. தன்னால் இந்த ஊரை காப்பாற்ற முடியவில்லையே, ஐயோ என் மகள் கதி என்ன ஆகும் என்று யோசித்துக் கொண்டிருக்க போதே அவருக்கு நினைவு தவறியது. தலை மண்ணில் சாய்ந்தது. காலை 5 மணி. ஊருக்குள் ஓடி வந்து கொண்டிருந்த தலையாரையும் பாண்டியும்
எங்கே ஓடுவது என்று தெரியாமல் தெற்கு தெருவு வழியாக ஊருக்குள் வந்து பிரதான வீதியில் மூச்சரைக்க நின்று கொண்டிருந்தார்கள். அம்மன் கோவில் மணி அடிக்கும் சத்தம் கேட்டது. காலையில் கோவில் திறந்து விட்டார்கள் போலிருக்கிறது. கோழிகள் ஏரியாவை பிரித்து கொண்டு கொக்கரைக்கோ என்ற அலாரம் அடித்துக் கொண்டிருந்தன. சொசைட்டிக்கு பால் எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருந்த பால்காரன் மணியன் இவர்களை மூச்சரைக்க நிற்பதை பார்த்ததும் எகத்தாளமாக, என்ன தலையாரையா, ஊரில் இவ்வளோ பிரச்சனை இருக்கு, நீங்கள் ஜாலியாக ஜாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டிங்களா, சொல்லவே இல்லை என்று சொல்லியபடியே சைக்கிள் தெற்கு வீதியில் நுழைத்தான். வீரபாண்டி, யோ தலை, ஒன்றுமே சொல்லாமல் அவனை விட்டுட்டேன், தெற்கு பக்கமாக தான் போகிறான், அங்கே தான் அந்த பேய் நிற்குது. தலையாரி, ரொம்ப ஃபீல் பண்ணாத, என்ன பேச்சு பேசலாம் பாத்தியா, போட்டும், போயிட்டு அவன் 4 அறை வாங்கிட்டு வந்தா தான் நாம் எதுக்கு ஜாக்கிங் வந்துக்கிட்டு இருக்கோம்னு அவனுக்கு தெரிஞ்சுக்குவான். அவனுக்காக யார் ஃபீல் பண்ணா, அவன் தங்கச்சி ரத்னக்காக தான் சொன்னேன். என்ன ஃபிகர் தெரியுமா, கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு நாள் நல்ல மழை, நனைஞ்சபடியே தாவணியில் டீ கடைக்கு பால் ஊற்ற வந்திருந்தா. அங்கே இருந்த பசங்க டீ கடை பாயரில் விட பல மடங்கு சூடாகிட்டாங்க. நானே அவளை பார்த்ததும் குடிச்சிட்டு இருந்த டீ கிளாஸை கையிலே நசுக்கி உடைச்சிட்டேன்னா பார்த்துக்கான். விவரங்கட்ட பயல, வயசு வித்தியாசம் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்க, அவன் இங்கே உயிருக்கு போராடிட்டு இருக்கான். வாடா அம்மன் கோவிலுக்கு போவோம். போகும் வழியில் பாண்டி சொன்ன பழைய ஞாபகம் வந்தது தலையாரிக்கு. இவ என்ன பெரிய அழகி, அந்த காலத்தில் இவ ஆத்தல நீ பாவாடை சட்டையில பார்த்து இருக்கணுமே, சும்மா திமிரிட்டு தான் இருப்பா. நடந்து கொண்டிருந்த பாண்டி நின்று தலையாரி பக்கமாக திரும்பினான். நிறுத்து என்பது போல் கையா காட்டினான். நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன், து என்று துப்பி விட்டு, அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான், இவருக்கு பிளாஷ்பேக்கில் நீ பண்ண ஜல்சா உனக்கு கேட்குதா, பேசாம வாயா கோயிலுக்குள்ள போயிடுவோம். பின் இருவரும் நேராக அம்மன் கோவிலுக்கு சென்று உள்ளே போய் உட்கார்ந்து கொண்டார்கள். விடியட்டும், அதன் பிறகு வெளியே போகலாம் என்று காத்திருந்தார்கள். தேவையில்லாத பொழுது சீக்கிரமாக விடிந்துடும். ஆனால் அன்று பொழுது பொறுமையாகத்தான் விடிந்தது. அம்மன் கோவில் விட்டு வெளியே வந்த இருவரும் டீ கடைக்கு ஓடினார்கள். காலிலே டீ கடையில் கூத்துக்கட்டும் தங்கராசு சீத்தை ராவணன் சிறையெடுத்த படலத்தை ஓரங்க நாடமாக நடித்துக் கொண்டிருந்தான். அறக்க பறக்க ஓடி வந்த இருவரும் டீ கடை குமரேசனிடம், டீ கடையில் உட்கார்ந்திருந்த சொப்பமான மற்றவர்களிடம் விஷயத்தை சொல்ல அந்த இடமே பரபரப்பானது. ஐயோ, தலைவருக்கு என்ன ஆச்சு தெரியலையே. குமரேசன் அங்கிருந்த மற்றவர்களும் உடனே தெற்கு பக்கம் நாய்க்கர் தோப்பை நோக்கி ஓடினார்கள். பார்த்து கொண்டிருந்த சொற்ப ஆடியன்ஸ் ஓடிவிட்டதால் தங்கராசு தனியாக நடித்து காட்டிக் கொண்டிருந்தான். தலையாரை நாய்க்கர் தோப்பிலிருந்து அந்த ஒற்றை பனைமரத்தை நோக்கி ஓடினார். தோப்புக்குள் வந்து சுற்றுமுற்றும் தலைவரை தேடினார்கள். பின்னால் வந்த கூட்டமும் தோப்புக்குள் நுழைந்து தேடியது. தலைவர் மனோகரனை காணவில்லை. தேடிக்கொண்டிருந்த கூட்டத்துக்கு மெதுவாக பயம் கவியது. தலையாரி அவர்களிடம் கேட்டவர்களுக்கு எங்கு நின்று கொண்டிருந்தோம், எங்கு வைத்து பார்த்தோம் என்பதை ஒரு விளக்க உரையாக தெரிவித்துக் கொண்டிருந்தார். திடீரென தலைவர் அங்கு இருக்கிறார் என்று ஒருவன் கத்த எல்லோரும் அவன் கை காட்டிய திசையை பார்த்தனர். தோப்பில் கடைசியில் இருந்த பம்பு செட்டு ஓரமாக அமைதியாக உட்கார்ந்திருந்தார் மனோகரன். அனைவரும் மனோகரனிடம் ஓடி சென்று பதட்டமாக அவர் நலம் விசாரித்தார்கள். அவர் சிரித்துக்கொண்டே ஒன்றுமில்லை என்று சொன்னார். தலையாரி, என்ன தலைவரே, உங்க முகமெல்லாம் வீங்கி இருக்கு, சட்டப்பூரா ரத்த காயங்கள், ஒண்ணுமில்லைன்னு அசல்ட்டா சொல்றீங்க, வாங்க வைத்தியர் வீட்டுக்கு போகலாம். எனக்கு ஒன்றுமில்லை, நல்லாத்தான் இருக்கேன். கீழே விழுந்ததில் கை தோள்பட்டை விலகி இருக்கும்னு நினைக்கிறேன். கால் எலும்பு கொஞ்சம் வலிக்குது, அதனால் நடக்க கொஞ்சம் சிரமமாக இருந்ததுனால நான் இப்படியே ஓரமாக உட்கார்ந்துட்டேன். வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியும் என்னை தேடி நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும். வீரபாண்டியும் குமரேசனும் அவரை கைத்தாங்களாக தூக்கி கொள்ள கூட்டம் அவர்கள் பின்னால் மெதுவாக நடந்து சென்றது. போகும் வழியில் தன் சட்டையை கழட்டிவிட்டு அங்கு வந்திருந்த ஒருவன் சட்டையை வாங்கி போட்டுக்கொண்டார். மனோகரன் கைத்தாங்களாக கூட்டி வருவதை பார்த்ததும் கண்மணி அலறடித்து ஓடி வந்தாள். என்னாச்சு என்னாச்சு என்று அழுதாள். சத்தம் கேட்டு செல்வியும் ஓடி வந்தாள். மனோகரன் அவர்களிடம் ஒன்றுமில்லை என்று சொல்லி இரவு காட்டுப்பணி சமரசத்தை பற்றி மட்டும் சொன்னார். அதற்குள் பெரும் கூட்டம் கூடிவிட்டது. வைத்தியர் வீட்டுக்கு ஆள் அனுப்பி கூட்டி வர செய்தார்கள். வைத்தியர் நன்றாக பரிசோதித்து விட்டு தோள்பட்டியில் கால்களிலும் காயம் ஏற்பட்டு இருக்கிறது, மற்றபடி சின்ன சின்ன காயங்கள் தான், ஆறிவிடும் என்று பச்சளை கட்டு போட்டு விட்டார். கைகளையும் கால்களையும் 2-3 நாட்களுக்கு அசைக்கவே கூடாது என்று உறுதியாக சொல்லிவிட்டு சென்றார். சங்கர் தனக்கும் அடிபட்டது காட்டுப்பன்றியால் தான் என்பதை புரிந்து கொண்டான். அதை தவிர மாமா நேற்று இரவு நடந்த வேறு சில விஷயங்களை மறைக்கிறார் என்பதையும் புரிந்து கொண்டான். வீரபாண்டியிடம் கேட்க வேண்டிய விதத்தில் கேட்டால் அவன் எல்லாத்தையும் சொல்லிவிடுவான் என்று சங்கருக்கு தெரியும். மகள்கள் இருவரையும் என்ன சொல்லியும் சமாதானம் படுத்த முடியவில்லை. அப்பாவுக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று அழுது கொண்டே இருந்தார்கள். வீட்டு நடுக்கூடத்தில் ஒரு வாரத்தில் சங்கர் ஒரு கட்டிலில் படுத்திருந்தான். அவனுக்கு நேர் எதிரே மனோகரன் தரையில் பாய் விரித்து கைகால்களுக்கு சப்போர்ட்டாக கல்யாணியை வைத்து படுத்திருந்தார். அடிபடுவர்கள் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருக்கிறதே என்று ரவிசங்கர் மனதுக்குள் நினைத்து கொண்டிருந்தார். அடுத்தது யார் அட்மிட் ஆக போறாங்களோ. வீட்டுக்கு வந்த கூட்டம் கலைந்தது. மனோகரன் பெரியவர் காளிமுத்தையும் சண்முகத்தையும் கூப்பிட்டு நடந்த விஷயங்களை சொன்னார். நிச்சயமாக அம்மனுக்கு விசேஷ பூஜை செய்ய வேண்டும் என்றார். சாமியாடி குடும்பத்தை கூட்டி வந்து சம்பிரதாயத்தை செய்து குறிக்கேட்டு அடுத்த பரிகாரத்தை கேளுங்கள் என்றார். மேலும் கிராம முக்கியஸ்தர்கள் சிலர் ஒன்றாக மாவட்ட எஸ்பி ஆபீஸ்க்கு சென்று நடந்து கொண்டிருக்க விஷயங்களை மனுவாக எழுதி பாதுகாப்பு தருமாறு கொடுத்துவிட்டு வாருங்கள் என்று கூறினார்.
எஸ்பி ஆபீஸிலிருந்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கும் வரை இரவு நேரங்களில் வீட்டை விட்டு யாரும் வெளியே வரக்கூடாது. இது ஊர் கட்டுப்பாடு என்று சொல்லிவிடுங்கள். ஏனென்றால் என்னாலும் கொஞ்ச நாளைக்கு காவலுக்கு போக முடியாது. வேறு யாரும் வருவதில்லை. மேற்கொண்டு யாராவது குத்தாலநாதர் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்க மௌன சாமியார் கிட்ட போய் நம்ம ஊர் பிரச்சனையை சொல்லி என்ன பண்ணலாம்னு கேளுங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியார்னு சொல்றாங்க என்றார் மனோகரன். பெரியவர் காளிமுத்து, நேற்று இரவு நடந்த அந்த சந்தில் நீ பார்த்தது காலகண்டனாக கூட இருக்கலாம். ஆனா அந்த பனைமரத்து பேய் தான் என்னவென்று தெரியவில்லை. பனைமரத்து முனி கதைகளை நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது அதுவாக கூட இருக்கலாம். மனோகரன், இருட்டு சந்தில் நான் பார்த்த உருவம் பனைமரத்து பேயும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஒரே ஆள் மனுஷனாகவும் பேயாகவும் எப்படி இருக்க முடியும்? காளிமுத்து, மனுஷனா இருக்கிறவனை ஏதாவது பேய் பிடிச்சிருந்தா மனுஷனாகவும் பேயாகவும் தான் இருப்பாங்க. சிறிது நேரம் அங்கே அமைதியை நிலவியது. இவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை எதிரே படுத்து கொண்டிருந்த சங்கர் பார்த்து கொண்டிருந்தான். அவர்கள் பேசியது தெளிவாக காதில் விழவில்லை. கொஞ்சம் கொஞ்சம் தான் புரிந்தது. பெரியவர் சண்முகம், காளிமுத்து, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால மலை மேல தேன் எடுக்க போன பசங்க அங்க ஒரு குகையை பார்த்ததா சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா? ஊருக்குள்ள அப்படி ஒரு செய்தி பரவிச்சே. பெரியவர் காளிமுத்து, ஆமா, அது 20 வருஷத்துக்கு முன்னால இருக்குமே. பெரியவர் சண்முகம், இருக்கும். அந்த குகையினுள்ள இறங்கி பார்த்த பசங்க சொன்னது அது உள்ளே பெரிய குகையா நீண்டுகிட்டே போயிருக்கு. உள்ள யாரோ தங்கிறதுக்கான உடனான சுவடுகள் இருந்திருக்கு. சாப்பிடுவதற்கு பழங்கள், வேட்டையாடுவதற்கு ஆயுதங்கள், வேட்டையாடி கொண்டு வந்த மிருகங்களை எரிச்சு சாப்பிடுவதற்கு விறகு வச்சிருக்க இடம், மிருகங்களின் தோள்கள் வெட்டி அழகாக வெட்டி அடுக்கி வேறு வைத்திருந்தார்கள். இன்னும் நிறைய பார்த்துருக்காங்களாம். பயந்து போன பசங்க வெளியே ஓடி வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு ஊர்க்காரங்களை கூப்பிட்டு திரும்ப பார்க்க போயிருக்காங்க. அந்த குகை கண்டுபிடிக்க முடியல. மழை பெஞ்சு மண்ணுக்குள்ள சரிஞ்சு மூடி இருக்கலாம் என்று பேசிக்கிட்டாங்க. மனோகரன், சரி சித்தப்பா, அதுக்கும் இப்ப நடக்கிற பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம்? சண்முகம், அதுக்கில்ல, குரங்கு மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னியே, அதனால ஞாபகம் வந்துச்சு சொன்னேன். முன்னெல்லாம் காட்டுக்கு சொல்லி பொறுக்க, தேன் எடுக்க, விறகு வெட்ட போவாங்க. இந்த மாதிரி உயரமா குரங்கு மனுஷனுங்க 1-2 பேர் பார்த்ததா சொல்லியிருக்காங்க. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப நாளா இந்த மாதிரி எந்த நடமாட்டமும் இல்லை. நீங்க எல்லாம் இப்ப சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ இந்த பேச்சு அடிபட்டுச்சு. மனோகரன், நீங்க சொல்றபடியே குரங்கு மனுஷன் ஒருத்தன் இருந்திருந்தா இவ்வளவு நாள் வராதவன் இப்ப ஏன் திடீர்னு ஊருக்குள்ள வர வேண்டிய அவசியம் என்ன? காளிமுத்து, அதுக்கு காரணம் இல்லாம இல்ல, குத்தாலம் சுற்று வட்டாரத்துல மக்கள் நடமாட்டம் அதிகமாயிருச்சு. அதனால இங்க இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் இன்னும் மேற்கு நோக்கி போயிருச்சு. ஒருவேளை சண்முகம் சொன்ன குரங்கு மனுஷன் விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடுவாங்களா இருந்தா அவங்க சாப்பிடுவதற்கு ஏற்ற விலங்குகள் மலைகளில் கிடைக்காது. அதனால வேற வழி இல்லாம அவங்க உணவு தேடி ஊருக்குள்ளதான் வரணும். அதனால்தான் அவங்க மட்டும் இல்லாம இன்னும் வேறு சில விலங்குகள் ஊருக்குள்ள வருவது அதுதான் காரணம். மனோகரன், அப்படி உறுதியாக சொல்ல முடியாது. கலாக்காடு முதல் குண்டாறு நீர்த்தேக்கம் வரை, அப்புறம் இன்னும் பல பகுதிகளில் இங்கே காப்பு காடுகள் தான் இருக்கிறது. அதிகமான மக்கள் நடமாட்டம் அந்த காடுகளில் இருக்கவே முடியாது. காளிமுத்து, மக்கள் நடமாட்டம் மட்டுமில்ல, வேறு ஒரு பிரச்சனையை கூட இருக்கலாம். காட்டுத்தீ, சிதோஷ்ண நிலைமாற்றம், உணவு பற்றாக்குறை, எது வேணாலும் இருக்கலாம். சண்முகம் சொன்னதை உறுதிப்படுத்துவதற்கு இன்னொரு விஷயமும் இருக்கு. ஊருக்குள்ள பைத்தியமா ரமாமணி சுத்திக்கிட்டு இருக்காளே, அவ காட்டுக்குள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. துணி எல்லாம் கிழிஞ்சு யாரோ அவளை கெடுத்த மாதிரி ஒரு நாள் ஓடி வந்தாங்கன்னு பார்த்தவங்க எல்லாம் சொன்னாங்க. அப்போதான் செல்வி காப்பி எடுத்து வந்தாள். அவர் பேச்சை நிறுத்தி விட்டனர். பேசிக் கொண்டிருந்த மூவருக்கும் சரியான விளக்கம் கிடைக்கவில்லை. பல விஷயங்களை பகிர்ந்து குழப்பம்தான் அதிகரித்தது. சரியான காரணங்கள் தெரியாதனால அதுவா இருக்குமோ இல்லை இதுவா இருக்குமோ என்று ஊருக்குள்ள ஆளுக்கு ஆளு பேசி பல கதைகளை ஓட்டி கொண்டிருந்தன. காலை 11 மணி. சாமியாடி குடும்பத்தையும் அவன் சொந்த பந்தங்களையும் அம்மன் கோயிலுக்கு வரவைத்து கோவில் வாசலில் பூசாரியும் அவருடன் பாண்டியும் சேர்ந்து உடுக்கை அடித்துக் கொண்டிருந்தார்கள். மேலும் இருவர் தாரை தப்பட்டை அடித்தார்கள். அதை வேடிக்கை பார்க்க வந்த ஒரு கூட்டம். தப்பட்டையும் உடுக்கையும் சத்தமும் கேட்டு சேர்ந்தால் அங்கு புது சாமியாடி உருவெடுப்பார். வழக்கமாக அந்த கோவில் பொங்கல் வைக்கும் வள்ளியம்மாள் பாட்டியும் மல்லிகை கடைக்காரர் பொண்டாட்டியும் கோவில் முன்பு வைத்திருக்கும் திலகாவும் மெயின் ரோட்டில் இளநீர் விற்கும் கண்ணகியும் மேலும் ஒரு சில பெண்கள் பொங்கல் காலையிலே வந்து வைத்து விட்டார்கள். ஏற்கனவே சாமியாடி குடும்பத்தினரை குளிக்க வைத்து ஈரை ஆடைகளுடன் வெறும் வயிற்றுடன் நிற்க வைத்து உடுக்கை அடித்து பார்த்தார் பூசாரி. ரொம்ப நேரமாகியும் யார் மீதும் சாமி இறங்கவில்லை. பூசாரிக்கும் பாண்டிக்கும் கைதான் வலித்தது. ஏற்கனவே சாமியாடி குடும்பத்தினரை குளிக்க வைத்து ஈரை ஆடைகளுடன் வெறும் வயிற்றுடன் நிற்க வைத்து உடுக்கை அடித்து பார்த்தார் பூசாரி. ரொம்ப நேரமாகியும் யார் மீதும் சாமி இறங்கவில்லை. பூசாரிக்கும் பாண்டிக்கும் கைதான் வலித்தது. அடித்து விரல்கள் வடித்த நிலையில் தாரத்தப்பட்டைக்காரர்கள் பூசாரியிடம் சொல்லி கொஞ்ச நேரம் நிறுத்திவிட்டு டீ குடித்து விட்டு வந்து மறுபடியும் அடித்தார்கள். அப்போது நேரம்தான் கடந்தது தவிர யார் மீதும் சாமி இறங்கவில்லை. பூசாரி வெறுத்து போய் கைவிட போன சமயம். அந்த நேரத்தில் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கூட்டத்தில் இருந்து முத்துவேல் அப்படியே குதித்து முன்னால் வந்து நின்றான். என்று உரிமை கொண்டிருந்தான்.
இதற்கிடையில் விளக்கேற்றிக் கொண்டிருந்த மேற்கு வீதி டைலர் மகள் ராணியை தூரத்தில் தூணின் பின்பக்கமாக ஒளிந்து நின்று பாண்டியனின் மகன் சிக்னல் கொடுப்பது அவள் அதை பார்த்து சிரிப்பதும் இதை பார்த்து கொண்டிருந்த வீரபாண்டிக்கு கையில் நாக்குப்பூச்சி ஓடி கழுத்து வழியாக தலைக்கு ஏறியது. அடா பாவி, நான் உஷார் பண்ணலாம்னு நினைச்சேன்டா. தப்பாக பாண்டி உடுக்கை அடிக்க பூசாரி அவனை பார்த்து முறைத்தார். பின்பு சாமி வந்தவரிடம், யார் நீ, எதுக்காக வந்த? பூசாரி கேள்வி கேட்க உரும்பி வானத்தை நோக்கி பார்த்து விட்டு கோவிலுக்கு உள்ளே சுட்டி காட்டிய முத்துவேலு, என்னையாடா ஆறுன்னு கேட்கிற? நான் உனக்கு படி அழுக்கிற தெய்வமாடா. இந்த துர்க்கை உனக்கு தெரியலையாடா? எதுக்கடா என்ன வர வச்சேன்? முத்துவேல் ஆடிக்கொண்டே சொல்ல சுற்றில் இருந்த கூட்டத்திற்கு மிகவும் ஆச்சரியம். சாமியாடி குடும்பத்தில் இவ்வளவு பேர் குளித்து முடித்து பக்தி சிரத்தையாக இருக்க அடுத்தும் பொண்டாட்டை இழுத்து கொண்டு வந்த இந்த குடிகாரன் எல்லாம் சாமி வந்து இருக்கு. பூசாரி கிராமத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் காரணமாக என்பதை கேட்க முத்துவேல் ஆடிக்கொண்டே சிறிது நேரம் உருவிக்கொண்டே பின்னர் ஒன்னா ரெண்டா சொல்லலாம், எல்லா திசையிலையும் பிரச்சனை இருக்கு. 4 திசையிலும் இருந்து 4 விதமான பிரச்சனை இருக்குதுடா. ஊருக்குள்ள எவனும் ஒழுங்கா இல்லை, ஒரு பயிலும் தப்பிக்க முடியாது. கேள்வி கேட்ட பூசாரி அதிர்ச்சி அடைந்த அங்கிருந்து கூட்டமும் அவன் சொன்னதையும் கேட்டு மிரண்டானர். பின்னர் பூசாரி, இதற்கு என்னதான் தீர்வு என்னமா? இதுக்கு தீர்வு தான் என்னமா? அதுக்கு பரிகாரம் சொல்லு தாயே என்று கேட்டார். நான் சொல்றதை கேப்பியா என்று முத்துவேல் கத்த, கேட்கிறேன் தாயே என்று பூசாரியும் அங்கிருந்த அனைவரும் ஒரு மீத குரலில் சொல்ல, ஊருக்கு வெளியே தெற்கு திசையில அம்மன் குழு வச்சு சிறப்பு பூஜை பண்ணுங்க. அப்போ ஊருக்குள்ள யாரும் இருக்கக்கூடாது. நான் ஊருக்குள்ள வந்து இங்க இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாத்தையும் அடிச்சு விரட்டிடுவேன். அதுதான் அதுக்கு பரிகாரம். அது என்னன்னு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நானே வந்து சொல்லுவேன் என்றான் முத்துவேல். சிறிது நேரத்தில் முத்துவேல் மயங்கி கீழே விழ அங்கிருந்த கூட்டம் அவனை தாங்கி பிடித்து கொண்டது. வீரபாண்டி மனோகரன் வீட்டுக்கு சென்று நடந்ததை சொன்னான். வீரபாண்டி வந்ததை சங்கர் பார்த்து விட்டான். அவன் வெளியே போகும்போது அவன் பின்னால் சென்று நேற்று இரவு என்ன நடந்துச்சுன்னு என்று கேட்டான். பாண்டி, ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு ஐயா சொல்லலையா என்று கேட்டுவிட்டு இரவு நடந்ததை ஒன்று விடாமல் சங்கரனிடம் சொன்னான். எல்லாத்தையும் கேட்டு திடுக்கிட்ட சங்கர் பாண்டியனிடம், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு என்றான். பின்னர் உள்ளே சென்று மாமாவிடம், மாமா நான் சும்மா ஊருக்குள்ள ஒரு தடவை நடந்துட்டு வரேன், படுத்தே இருந்தா என்னவோ மாதிரி இருக்கு என்றான். மனோகரன், மருமான ஊருக்குள்ள போயிட்டு வந்துடுங்க, வேற எங்கேயும் காட்டுக்குள்ள போகாதீங்க சரி என்று சொல்லிவிட்டு வெளியே வந்ததும் சங்கர் பாண்டியனிடம், வண்டியை எடு, மெயின் ரோடு வர போகணும் என்றான். பாண்டி, என்ன விஷயம் சங்கர்? சங்கர், மெயின் ரோடுக்கு போனா எஸ்டடி பூத் இருக்கும்ல, அங்க போய் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி இங்க நடந்த விஷயத்த சொல்லணும். மணப்பாறையில் உள்ள ஒரு கலை அறிவியல் கல்லூரி, மதிய உணவு இடைவேளை. மெயின் ஹாலில் இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு செல்லும் படிக்கட்டில் அருகே மெர்லின் என்னுடன் பேசிக் கொண்டிருந்தாள். மெர்லின், நான் ஏற்கனவே சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா என்று ஆரம்பித்தாள். நிறைய சொல்லியிருக்கிறா, இப்ப எதை பற்றி கேட்கிறா என்று ஞாபகம் இல்லையே. குத்து மதிப்பாக ஆமான் என்று தலையாட்டினான். அதன் பிறகு அவள் பேச ஆரம்பித்தாள். பேசினாள் பேசிக்கொண்டே இருந்தாள். நான் அவள் முகத்தை மட்டும் பார்த்து கொண்டிருந்தேன். என்னிடம் நீ பேசும்போதெல்லாம் உன் விரியும் புருவத்தில் திரியும் திமிரில் இமைகளின் இசையமைப்பில் உற்சாகமாய் பேசும் உதடுகளுக்கு ஜதி சேர்க்கும் கமல் என இதையெல்லாம் அழைத்து போய் நான் நிற்க, பேசி முடித்ததும் என்ன என்று நீ கேட்டதற்கு மெய்மருந்து நல்லா இருக்கு என்றேன். எதை பற்றி நீ பேசினாய் என்று கூட தெரியாமல். மெர்லின், என்ன நல்லா இருக்கு என்று அதட்டலாக கேட்டார். சுய நினைவுக்கு வந்த நான் முழித்தேன். அவள் எதை பற்றி இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்தாள் என்று எனக்கு ரிஜிஸ்டர் ஆகவில்லை. வேறு எங்க பார்த்தபடி தலைமுடியை கோதி கொண்டிருந்தேன். மெர்லின், நான் சொல்றபடி செய்வியா மாட்டியா? ஓ எஸ், இப்போது தான் ஞாபகத்துக்கு வருகிறது. கம்ப்யூட்டர் சயின்ஸில் மாணவர்களை இன்டர்னல் மார்க் HOD கை வைத்து விட்டார் என்று பேச்சு அடிபட்டு கொண்டிருந்தது. ஆனால் இன்னும் ரிசல்ட் வரவில்லை. ரிசல்ட் வந்து ஒரு வேளை மார்க் குறைந்தால் மாணவர்கள் சார்பில் ஸ்ட்ரைக் அடிக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டிருந்தோம். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்ட்ரைக்கில் நான் கலந்து கொள்ளக்கூடாது என்று, எனக்கு பிரச்சனை வரும் என்று தடுத்தாள். நான் நீ சொல்றபடியே செய்கிறேன் என்றேன். மெர்லின் கடுகடுப்பு மறைந்து முகம் மலர்ந்து, அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொன்னாதான் என்ன, சிரித்து கொண்டே செய்கிறேன் என்றேன். அதற்கு அவள், நீ சிரிக்காமலே சொல்லுப்பா, சகிக்கல என்று சிரித்தபடி சொல்லிவிட்டு படி ஏறும்போது மாடிப்படி அருகே கீழ் வைத்திருந்த பூந்தொட்டியில் இருந்து ஒரு சில மெஜெண்டா நிற பூக்கள் கீழே வீழ்ந்திருந்தது பார்த்தாள். அச்சச்சோ என்று சொல்லிக்கொண்டு திரும்பி வந்து அந்த பூக்களை எடுத்தாள். நல்லா இருக்குல்ல, உனக்கு பிடிச்சிருக்கா என்று என்னிடம் நீட்டி கேட்டாள். உதவிக்கு தமிழ் இருக்கும்போது நமக்கு என்ன பயம், எப்போதோ படித்தது, கவிஞர் பெயர் நினைவுக்கில்லை. ஒரு பூவை எடுத்து நீட்டி, பூ பிடித்திருக்குதா என்றாள். எந்த பூ சொல்வது என்று புரியவில்லை. இருந்தாலும் ஆமான் என்று நான் சொன்னேன். உண்மைத்தான், பூ பிடித்திருக்குது. ஒரு பூவே தானே ஒரு பூவை பிடித்திருக்கிறது. அவள் சிரித்துக்கொண்டு மாடிப்படியில் ஏறி அவர் கிளாஸ் ரூமுக்கு நோக்கி சென்றாள். நான் அவளுடன் பேசிக்கொண்டு இருப்பதை தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டே வந்த இளங்கோ, என்னடா சொல்றாவ என தெனாட்டாக கேட்டான். ஸ்ட்ரைக்கில் நான் கலந்து கொள்ளக்கூடாது என்று அவள் சொன்னதை சொன்னேன்.
கடுப்பான இளங்கோ, அதுக்கு நீ சரின்னு தானே சொல்லியிருப்ப. எனக்கு தெரியும். நான் ஒன்றும் பேசவில்லை. இளங்கோ, எப்பவுமே பொண்ணுங்க பேசுறதுக்கு பூமி மாடு மாதிரி தலையாட்டிட்டு இருக்கக்கூடாது. சிஎஸ் பசங்க யாரு? எல்லாம் நம்ம மாப்பிள்ளைங்க. அவ்வளோ பேரும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. நாளைக்கு ரிசல்ட் கம்மியாக வந்துச்சுன்னா நாம தான் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், புரியுதா? அதனால ஸ்ட்ரைக்கில் நீ கலந்துக்க கூடாதுன்னு அவள் சொன்னானா அவளுக்கு புரியவை. புரிஞ்சிக்கலனா கிடக்கிறா விடு. இன்னும் லவ்வே சொல்லவே இல்லை, அதுக்குள்ளே இவ்வளவு கண்டிஷனா? நமக்கு லட்சியம் தாண்டா முக்கியம். நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது ஹாஸ்டலில் இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பையன் வந்து, அண்ணா அவங்க 2 பேரையும் உடனே வார்டன் வர சொன்னார் என்றான். இளங்கோ, அந்த டவுசர் வாயனுக்கு வேற வேலையே இல்லை. இங்கே என்ன மயிர் பிடிங்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டான். 2 பேரும் முக்கியமான மீட்டிங்கில் இருக்கணும்னு போய் சொல்லு. அதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் இயர் பையன், இல்லைண்ணே ஏதோ உங்களுக்கு ஒரு கால் வந்துச்சான், எஸ்டிடி கால். அடுத்த அரை மணி நேரம் கழித்து கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்களாம், அதான் கூப்பிட்டு வர சொன்னாங்க. இளங்கோ, ஓ அப்படியா, சரி சரி வந்துடுறேன்னு சொல்லு. இருவரும் மெயின் ஹாலில் இருந்து படிக்கட்டு வழியாக இறங்கி ஹாஸ்டலை நோக்கி போக திரும்பிய தருணத்தில் ரேவதி கூப்பிட்டாள். நின்றோம். எங்கள் இருவரின் அருகில் வந்து, ஏதோ ஸ்ட்ரைக் பண்ண போறீங்களாமே, பேசிக்கிட்டாங்க, நீங்களும் அதில் கலந்துக்க போறீங்களாமே. யார் கலந்துக்கிட்டாலும் இல்லைனாலும் நீ கண்டிப்பாக கலந்துக்க கூடாது. நான் சொல்றது புரியுதா என்று அவள் இளங்கோவிடம் கடுகடுத்து குரலில் கூறினாள். உடனே இளங்கோ, புரியுது செல்லம், உன்னை மீறி நான் ஏதாவது செய்வேனா சொல்லு பார்ப்போம். நீ சொல்றதான் கடைசி வார்த்தை, அப்படியெல்லாம் நான் செய்ய மாட்டேன் என்றான். குட் பை என்று அவன் கன்னத்தில் தட்டிவிட்டு ரேவதி சென்றாள். அவள் போவதை பார்த்துவிட்டு என்னை நோக்கி திரும்பினான். நான் தூ என்று துப்பினேன். நமக்கு லட்சியம் தான் முக்கியம். இளங்கோ, நீ துப்பு மாப்பிள, உனக்கு இல்லாத உரிமையா? வா, அந்த டவுசர் வாயன் ரூமுக்கு போகலாம். இருவரும் ஹாஸ்டலை நோக்கி சென்றோம். வார்டன் ரூம் ஹாஸ்டலுக்கு மெயின் ரோடு அருகே இருக்கும். கதவை தட்டி கொண்டு உள்ளரே சென்றோம். வார்டன், உங்கள் கிளாஸ்மேட் ரவிசங்கர் தான் கால் பண்ணியிருந்தான், ஏதோ முக்கியமான விஷயமா பேசணுமா. இன்னொரு அரை மணி நேரத்தில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். கொஞ்ச நேரம் வெளியில் போய் வெயிட் பண்ணுங்க, கால் வந்தது நான் கூப்பிட்றேன். இருவரும் தலையை ஆட்டிவிட்டு வெளியே செல்வதற்காக திரும்பினோம். 1 நிமிஷம் என்றார் வார்டன். நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய பிஸ்தாவா என்றார். நாங்கள் இருவரும் ஒன்றும் புரியாமல் முழித்தோம். காலையில் ஹாஸ்டலுக்கு நான் வரும்போது என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் அப்படியே யோசித்து பாருங்க என்றார். இருவரும் தலையை மேலே உயர்த்தி பிளாஷ்பேக் யோசித்தோம். காலையில் நாங்கள் ஹாஸ்டலுக்குள் வந்து கொண்டிருந்த போது வார்டனும் எங்கள் முன்னால் போய் கொண்டிருந்தார். அப்போது முன்னால் வந்த ஃபர்ஸ்ட் இயர் மாணவன் ஒருவன் வார்டனை வருவதை பார்த்து கண்டு கொள்ளாமல் கடந்து வந்து, ஆனால் எங்களை பார்த்ததும் உடனே மடித்து கட்டியிருந்த லுங்கியை அவுத்துவிட்டு வணக்கம் வைத்து குட் மார்னிங் சார் என்றான். இதை திரும்பி பார்த்து விட்டார் வார்டன். கடுப்பாகி கொண்டே போவதை பார்த்தோம். வார்டன், பிளாஷ்பேக்லாம் போதும், பதில் சொல்லுங்க. நான் இங்கே வார்டன், எனக்கு ஒரு குட் மார்னிங் சொல்ல மாட்டேங்கிறான். உங்களை பார்த்து பயந்து போய் சொல்கிறான். அவ்வளோக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் பசங்களை மிரட்டி வச்சுருக்கீங்க. இளங்கோ, பயம் இல்லை சார், மரியாதை. மரியாதைனா தானாக வரணும், இந்த மாதிரி கூப்பிட்டு வச்சு மிரட்டுறனா வராது. வார்டன் என்ன சொல்வது என்று தெரியாமல் எங்களை முறைத்து கொண்டு நிற்க சரியான நேரத்தில் கால் வந்தது. உடனே பாய்ந்து நான் எடுத்தேன். எதிர்முனையில் ரவிசங்கர் தான் பேசினான். நான், என்ன மாப்பிள நல்லா இருக்கியா, என்ன விஷயம்? சங்கர் அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக சொன்னான். நானும் இளங்கவும் ஃபோனை மாற்றி மாற்றி வாங்கி பேசினோம். இதை கடுப்பாக பார்த்து கொண்டிருந்த வார்டன் பேசி முடிக்கும் தருவாயில் சங்கர், மாப்பிள கிளம்பி வந்துடுவீங்களா? இளங்கோ ஒரு முறை வார்டனை பார்த்துவிட்டு திரும்பி, என்ன மாப்பிள இப்படி கேட்டுட்ட? நேற்றுலேருந்து எனக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ வைரஸ் ஃபீவர் மாதிரி இருக்குது. எனக்கு வந்த வைரஸ் ஃபீவரும் மாப்பிள்ளைக்கும் வந்துடுச்சு. அவனுக்கும் உடம்பு சரியில்லை. 1 வாரம் லீவு போட்டு ஊருக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்க்கிறோம். கண்டிப்பாக வந்துடுறோம் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தார். சங்கர் சொன்னதை நாங்கள் இருவரும் யோசித்துக் கொண்டே வார்டன் ரூமை விட்டு வெளியே போவதற்கான திரும்பினோம். வார்டன், என்னடா இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தீங்க, திடீர்னு வைரஸ் ஃபீவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் நடவடிக்கையே சரியில்லையே, ஒழுங்கா இல்லைனா ரொம்ப கஷ்டப்படுவீங்க, புரியுதாடா? இளங்கோ வேறு யோசனையில் சரிடா என்று சொல்லிவிட்டான். வார்டன், என்னது, என்ன சொன்ன? சுதாரித்த இளங்கோ, இவனை சொன்னேன் சார் என்று என்னை கையை காமித்து விட்டு, சரிடா வாடா, சார் சொல்றது புரியுதாடா என்று என் தோல் மேல் கையை போட்டு வார்டன் ரூமை விட்டு வெளியே கூட்டிட்டு வந்தான். எங்கள் பின்னால் வார்டன் கருவி கொண்டு முறைத்து கொண்டிருப்பது எங்களுக்கு முதுகில் உரைத்தது. ஹாஸ்டலுக்கு வெளியே வந்து இருவரும் அங்கு உள்ள சுவற்றில் சாய்ந்து உட்கார்ந்து மௌனமாக யோசித்துக் கொண்டிருந்தோம். சிறிது நேரத்துக்கு பிறகு இளங்கோ, என்ன மாப்பிள என்ன பண்ணலாம், அந்த ஊரில் நிறையா பிரச்சனை இருக்கு போல் இருக்கு. சங்கர் அடிபட்டு கிடக்கிறான், அவங்க மிலிட்ரி மாமாவும் அடிபட்டு கிடக்கிறாரு. என்ன சொல்றது, நாம மட்டும் போய் என்ன பண்ண முடியும்? நாமளும் அந்த லிஸ்ட்டில் அடிபட்டு அட்மிட் ஆக வேண்டிதான். இளங்கோ, ஆனால் நம்மளை விட்டு அவனுக்கு யாருமே இல்லை, நம்ம தான் போய் செய்யணும். சொல்கிறேனே தவிர எனக்கு ரொம்ப பயமாக தான் இருக்குது. சரி மாப்பிள, செய்யணும்னா நாம் போய் என்ன பண்ண முடியும்? அந்த பேய்கிட்ட போய் அறை தான் வாங்க முடியும். எனக்கு நம்பிக்கை இல்லை. கடைசியில் ஒரு வழியாக இளங்கோ நம்ம வீரதீர பிரதபங்களை இந்நேரம் சொல்லியிருப்பான். இப்போ நம்ம போகலன்னா அவன் பேர் கெட்ட பேர் ஆகிடும்.
நம்ம பயலுக்காக போய் தான் ஆகணும். ரொம்ப நேரம் என்னை கன்வின்ஸ் செய்வதற்காக இளங்கோ ஏதோ பேசினான். கடைசியில் நான் அரைக்குறையாக சரின்னு என்று தலையாட்டி விட்டேன். எனக்கு கன்வின்ஸ் ஆகல, இருந்தாலும் போய் நிலைமை இப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நம்ம லெவலுக்கு மேலே இருந்துச்சுன்னா நிச்சயமா ஒண்ணுமே பண்ண முடியாது. போன வேகத்திலே திரும்பி தான் வரணும், ஓகேவா? இளங்கோ உற்சாகமாக, நான் போய் ரேவதி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன், நீ மெர்லின் கிட்ட சொல்லிட்டு வந்துரு. அப்படியே விஜயும் செந்திலும் எங்கே இருக்காங்கன்னு பார்த்து ரூமுக்கு வர சொல்லிடு. நான் 1 மணி நேரம் கழித்து வருவேன். என்னது 1 மணி நேரமா? அப்படி என்ன வேலை உனக்கு? சிரித்து கொண்டே தலையை சொரிந்து கொண்டே சென்றான். எனக்கு புரிந்து விட்டது, மாப்பிள்ளை சார்ஜ் ஏற்றிக்க போறான்னு. நான் மெர்லின் கிளாஸ் ரூம் பக்கம் போய் எட்டி பார்த்தேன். அவளுக்கு கிளாஸ் நடந்து கொண்டிருந்தது. ஜன்னல் பக்கமாக நின்று கொண்டு ஒரு துண்டு சீட்டில், நாங்கள் அவசர வேலையாக ரவி கிராமத்துக்கு செல்கிறோம், 1 வாரம் கழித்து தான் வருவோம் என்று எழுதி ஜன்னல் பக்கத்தில் இருந்த அவள் கிளாஸ்மேட் ஒருவனிடம் கொடுத்து மெர்லினிடம் கொடுத்து விட சொன்னேன். நான் ஜன்னல் பக்கம் நிற்பதையும் அவளை பார்ப்பதையும் ஏதோ எழுதி கொடுப்பதையும் அவள் பார்த்து விட்டாள். துண்டுச்சீட்டு ஒவ்வொரு கையாக கடந்து அவள் கைகளுக்கு சென்றது. அதை படித்து பார்த்துவிட்டு என்னை பார்த்தாள். ஐயோ, இப்படி பார்க்காதடி, இப்படி பார்த்தால் எப்படி போக தோன்றும்? என்னுடைய எல்லா மனபலத்தையும் திரட்டி சீக்கிரமாக வந்து விடுவேன் என்று சைகை செய்துவிட்டு கிளம்பினேன். ஹாஸ்டல் ரூமில் விஜயும் செந்தில் வந்திருந்தார்கள். நடந்த விஷயங்களை எல்லாம் அவர்களிடம் சொன்னேன். எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு முதலில் அதிர்ந்தாலும் அவர்கள் நிச்சயமாக வருகிறேன் என்றுதான் சொல்வார்கள் என்று எனக்கு தெரியும். பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்கிற ஊர் மாதிரி தெரிகிறது. எதுக்கும் வீட்டில் கால் பண்ணி சொல்லிட்டு போகலாம், முழுசா சொல்ல வேண்டாம். இந்த மாதிரி ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுருச்சு, போய் பார்த்துட்டு வரோம்னு சொல்லிட்டு போகலாம் என்றேன். இருவரும் ஒத்துக்கொண்டார்கள். துணிகளை எல்லாம் பேக் செய்தோம். இளங்கோ வருவதற்கு காத்து கொண்டிருந்தோம். நேரமாகி இளங்கோ வந்து சேர்ந்தான். வரும்போது மிகவும் மலர்ச்சியாக வந்தான். விஜய், என்ன மாப்பிள, இன்னைக்கு ரொம்ப நேரமா சார்ஜ் போட்டுட்டு வரீங்க போல இருக்க என்று சிரித்தான். இளங்கோ வெட்கப்பட்டு சிரித்து, அதை விடு மாப்பிள, ரெடியா, கிளம்பலாமா? விஜய், சித்தையன்கோட்டை கோயில் சாமியார் கொடுத்த கயிறு இது, இதை எல்லாருமே கையில கட்டிக்கோங்க. மந்திரிச்ச கயிறு, எந்த துஷ்ட சக்தியும் நெருங்காது. மாப்பிள, எனக்காக நீயும் கட்டிக்கணும் என்று என்னை பார்த்து சொல்லி அவனே கையை பிடித்து உரிமையாக கட்டிவிட்டான். என் மதம் நம்பிக்கை வேறுதான், இருந்தாலும் அவன் அன்புக்காக கட்டி கொண்டேன். எல்லோரும் கிளம்பி மணப்பாறை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம். நான் வீட்டுக்கு கால் பண்ணி அப்பாவிடம், ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுருச்சு, அவன் அவங்க ஊரில் போய் நான் பார்த்துட்டு வரோம் என்று விஷயத்தை சொன்னேன். சரி என்றார். தலை போகிற விஷயமாக இருந்தாலும் அவரிடம் சொல்லிட்டு செய்தால் ஒன்றும் சொல்ல மாட்டார். அதை எப்படி எளிதாக எதிர்கொள்வது என்று தெரிந்த அறிவுரைகளை சொல்வார். மதுரை பஸ் பிடித்து மதுரைக்கு இரவு 9 மணி வாக்கில் வந்து சேர்ந்தோம். இரவு மதுரையிலிருந்து திருநெல்வேலி பஸ்ஸை பிடித்து திருநெல்வேலி வந்து அங்கிருந்து பஸ் லாரி என்று மாற்றி மாற்றி வெள்ளேரிக்காடு விலக்கில் வந்து இறங்கிய போது காலை மணி 4 மணி. சுற்றுமுற்றும் பார்த்தோம். ஒரு சில கடைகள் அதுவும் பூட்டி இருந்தது. மாட்டு வண்டிக்காரர் பெரியவர் ஒருவர் மாடுகளை கட்டி போட்டுவிட்டு ஓரமாக படுத்திருந்தார். அவரை எழுப்பினோம். வெள்ளரிக்காடு ஊரில் நண்பனை பார்ப்பதற்காக வந்திருக்கோம், விஷயத்தை எல்லாம் சொல்லி ஊருக்குள்ள கொண்டு விடுவீங்களா என்று கேட்டோம். அவரும் சந்தோஷமாக சரி நின்றார். அவரும் அந்த ஊர் தான். லேட்டாகி விட்டதால் ஊருக்கு போக பயந்து கொண்டு பொழுது விடிந்ததும் போகலாம் என்று அங்கேயே படுத்து விட்டாராம். பஸ், லாரி, டெம்போ, கடைசியில் இப்ப மாட்டு வண்டியில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். அவர் பங்குக்கு அங்கே நடந்து கொண்டிருக்கும் அமானுஷ்ய சம்பவங்களை பற்றி பேசிக்கொண்டே வண்டியை செலுத்தி கொண்டிருந்தார். நாங்கள் கொட்டி கேட்டுக்கொண்டிருந்தோம். வண்டிக்கார், என்னப்பா இவ்வளோ சொல்றேன், பயமா இல்லையா? விஜய், இதெல்லாம் ஆல்ரெடி சங்கர் எங்ககிட்ட கிளம்பு போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டான். நீங்கள் புதுசாக ஏதாவது சொல்லுவீங்கன்னா பார்த்தேன். அதுக்கு மேல் அவர் ஒன்றுமே பேசவில்லை. அந்த மலைப்பாதையில் ஜல் ஜல் என்று மாட்டு வண்டி பிரயாணம் ஒரு புதுவிதமான அனுபவத்தை கொடுத்தது. இங்கே சூழ்ந்து இருபுறமும் மரங்களும் குளிர் இருள் போர்வை போத்தி இருந்தது போல் அடித்து கொண்டிருந்த காற்றும் ஒரு வினோதமான ஒலியை எழுப்பி கொண்டிருந்தது. நிலா வெளிச்சமும் மாட்டு வண்டியில் அடியில் லாந்தர் விளக்கு தொங்கிக் கொண்டிருந்ததால் வெளிச்சம் தெரிந்தது. பாதி தூரத்தை கடந்திருப்போம். திடீரென்று எங்களுக்கு எதிரே ரோட்டை கடந்து இடது புறத்தில் இருந்து வலது புறமாக விஸ்கு நின்று ஏதோ வெள்ளையாக ஒரு புகை போன்ற மாதிரி இருந்தது. வண்டிக்காரர் திடுக்கிட்டு வண்டியை நிறுத்திவிட்டார். இளங்கோ பார்த்துவிட்டு, மாப்பிள, ரோட்ல யாரோ படக்குன்னு கிராஸ் பண்ணி போன மாதிரி இருந்துச்சு. அவன் சொன்னதும் நாங்கள் எல்லோரும் ரோட்டில் இருபுறமும் திரும்பி திரும்பி பார்த்தோம். யாரும் இருந்த மாதிரி தெரியவில்லை. திடீரென்று விஜய், சைடில் இல்ல மாப்பிள, முன்னால பாரு, யாரோ கருப்பா நடு ரோட்ல நிக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், ரோட்டில் எங்களுக்கு நேரா கொஞ்சம் முன்னால் ஏதோ கருப்பா ஒரு உருவம் நிலா வெளிச்சத்தில் அதன் முகம் மினுங்கிக் கொண்டிருந்தது. மாட்டு வண்டிக்காரர் வெளுவெளுத்து போய் மாட்டை நிறுத்தி வண்டியை திருப்பி விடவா என்றார். விஜய், திரும்பி எங்கே போறது? மறுபடியும் வந்த இடத்துக்கே போகணுமா? அதையெல்லாம் வேண்டாம், வந்திருக்க கூடாது, வந்தாச்சு, என்னன்னு பார்த்துருவோம் என்று சொல்லிவிட்டு முதலில் கீழே இறங்கினான். அவனை தொடர்ந்து நாங்கள் எல்லோரும் இறங்கி மாட்டு வண்டி முன்னால் வந்து நின்றோம். எங்களுக்கு முன்னால் சற்று தூரத்தில் ரோட்டின் வளைவில் அந்த உருவம் நின்று கொண்டிருந்தது. விஜய் என்னை திரும்பி பார்த்தான். பார்த்துவிட்டு முன்னால் அதை நோக்கி நடந்தான். அடுத்தது நான். என்னை தொடர்ந்து மற்ற இருவர்களும் வந்தார்கள். இளங்கோ கையில் கட்டிருந்த கயிற்றினை தொட்டு பார்த்து கொண்டான். அந்த உருவம் அப்படியே தான் நின்று கொண்டிருந்தது. பயமாக தான் இருந்தது. தைரியத்தை வரவைத்துக் கொண்டு
நான் நடந்தேன். மற்றவர்களுக்கும் அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும். எதிர் திசையில் இருந்து வந்து அடித்த காற்று எங்கள் முகத்தில் அரைந்து கொண்டிருந்தது. வண்டிக்காரர் பயந்து போய், தம்பிகா வேண்டாம் போகாதீங்க. செந்தில், பெரியவரே இங்கேயே இருங்க, வந்திருவோம். பெரியவர் முன்னால் பார்க்க பயந்து போய் திரும்பி நின்று பயத்தை போக்க சுருட்டு பத்த வைத்துக் கொண்டு இழுத்தார். கொஞ்ச தூரம் முன்னோக்கி நடந்திருப்போம். ஆனால் எங்களுக்கும் அந்த உருவத்திற்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் குறையவே இல்லை. அப்படியே தான் இருந்தது. விஜய் அவன் சைடில் வந்து கொண்டிருந்தான். என்னை பார்த்து நெத்தியை சுருக்கினான். இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னோக்கி நடந்தோம். இடைவெளி குறையவே இல்லை. எனக்கு மிகவும் குழப்பமாக இருந்தது. என்னடா இது, ஒரே இடத்துல தான் நடந்து கொண்டிருக்கிறோமா? இளங்கோ, என்ன மாப்பிள ரொம்ப நேரமா தூரம் அப்படியே தான் இருக்கு, ஒரே இடத்துல தான் நடந்து கொண்டிருக்கோமா? எனக்கும் புரியல. எங்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கும் அந்த உருவம் நடந்து செல்வது மாதிரியே தெரியவில்லை. ஆனால் எங்களுக்கும் அதற்கும் உண்டான இடைவெளி குறையவே இல்லை. குழப்பமாகிய பின்னால் திரும்பி பார்த்தேன். மாட்டு வண்டிக்காரருக்கும் எங்களுக்கும் உண்டான இடைவெளி அதிகரித்து இருந்தது. நான், மாப்பிள நம்ம முன்னோக்கி சரியாக தான் நடந்து போயிட்டு இருக்கோம், அதுதான் பின்னால் தள்ளிட்டு போயிட்டு இருக்கு நினைக்கிறேன். விஜய் கடுப்பாகி என்னை ஒரு பார்வை பார்த்தான். அவன் பார்வை எனக்கு அர்த்தம் புரிந்தது. அடுத்த நொடி ஜூட், நானும் விஜயும் புயல் வேகத்தில் அதை நோக்கி ஓட ஆரம்பித்தோம். மற்ற இருவர்களும் எங்கள் பின்னால் ஓடி வந்தார்கள். சாலை இருபுறமும் இருந்த மரங்கள் எங்கள் பின்னால் ஓடின. ரோடு வளைவு வந்தது. நாங்கள் திரும்பினோம். நான் கண்ணிமித்த நொடியில் அந்த உருவம் காற்றில் கரைந்தது. விஜய், எங்கடா போச்சு, காணவில்லை. ஊருக்கு போய் சேர்வதற்குள் அமானுஷ்யங்கள் ஆரம்பித்து விட்டதா? நம்மளை நம்பி கூப்பிடுகிறான். முதலில் ஊருக்கு போய் சேருவோமா என்று கூட தெரியவில்லை. அதை நினைக்கும் போது பதட்டம் என்னை சூழ்ந்தது. என்ன நடக்குதுன்னு என்று புரியவில்லை என்று யோசித்துக் கொண்டே நாங்கள் நால்வரும் திரும்ப மாட்டு வண்டியை நோக்கி நடந்து சென்றோம். திடீரென செந்தில், மாப்பிள அங்க பாரு. முன்னால் மாட்டு வண்டியில் கட்டப்பட்டிருந்த மாடுகள் திமிரிக்கொண்டு ஓட முயற்சி செய்து கொண்டிருந்தது. நாங்கள் நால்வரும் மாட்டு வண்டியை நோக்கி ஓடினோம். மாட்டு வண்டிக்காரரை காணவில்லை. அவர் பிடித்து கொண்டிருந்த சுருட்டு கீழே கிடந்தது. அதுவும் அந்த சுருட்டு அணையாமல் கீழே கடந்தது. இருள் தொடரும். கொஞ்சம் தள்ளி பின்புறம் ஒரு பாலக்கட்டையின் பின்னால் பார்த்த இளங்கோ அங்கே விழுந்து கிடந்த வண்டிக்காரரை பார்த்ததும், மாப்பிள வண்டிக்காரர் இங்கே இருக்காப்புல என்று கத்தினான். நாங்கள் எல்லோரும் பாலக்கட்டையில் இருந்து கீழே இறங்கி அவரிடம் சென்றோம். ஏதோ ஒரு சிற்றோடை போல் இருக்கிறது, ஆனால் தண்ணீர் எதுவும் இல்லை. நான் அவர் பக்கத்தில் உட்கார்ந்து முதலில் மூச்சு இருக்குதா என்று பார்த்தேன். இருக்குது என்று பார்த்து கொண்டிருந்த நபர்களிடம் தலையை ஆட்டினேன். பெருசு பெருசு என்று உலுக்கி எழுப்பினேன். மெதுவாக கண்ணை திறந்தார் வண்டிக்காரர். தம்பிகளா, நீங்க பாட்டுக்கு அதை தேடி முன்னால நடந்து போயிட்டீங்க. நான் தனியா நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்போது வலது பக்கமா இருக்கிற மரங்களுக்கு இருந்து யாரோ ஒரு காட்டுப்பைய ஓடி வந்தான். நான் முதல்ல பார்க்கல, பக்கத்தில் வந்த உடனே பார்த்தேன். நான் பயந்து போய் போட்டபடியே அப்படியே பாலக்கட்ட பக்கமாக ஓடி வந்து தடிக்கு கீழே மழுங்கி விழுந்துட்டேன் என்று அங்கும் இங்கும் பார்த்து கொண்டு பயந்தபடியே சொன்னார். ஓடி வந்தானா? அப்போ நாங்கள் முன்னால் தானே போயிட்டு இருந்தோம், எங்களை கத்தி கூப்பிட்டுருக்க வேண்டியதானே? கூப்பிட்டு பார்த்தேன், நீங்கள் எல்லாம் தூரத்தில் தேடி இருந்தீங்க. அவன் வந்த வேகத்துக்கு கூப்பிட்டு நிற்க நேரம் இல்லை. பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திரும்பி ஓடினேன். இந்த பாலக்கட்ட பக்கமாக வரும்போது இருட்டில் கால் தடிக்க கீழே விழுந்துட்டேன். சரி வாங்க, இங்கிருந்து போயிடுவோம் என்றான் இளங்கோ. மறுபடியும் எங்கள் பிரயாணம் தொடங்கியது. ரோட்டின் முன்னால் ஏதோ ஒரு வெள்ளை மூஞ்சி உருவம். நாங்கள் அதை நெருங்குவதற்குள் மறைந்து விட்டது. நாங்கள் துரத்திய வினாடியில் எங்களுக்கு பின்னால் ஒருவன் வந்திருக்கான். மாடுகள் உண்மையில் அவனை பார்த்துதான் மிரண்டுதா? பதில் எதுவும் தெரியவில்லை. எனக்கு ஒரு சின்ன பயம் என்றால், ஊரில் பிரச்சனை இருக்கு, வானு சங்கர் எங்களை ஆபத்தானந்தர்களை நினைத்து கூப்பிட்டு இருக்கான். பிரச்சனைகளை சரி பண்ண போகிறோம், பண்ணல, அது வேற விஷயம். இவ்வளோ தூரம் வந்துட்டு ஊருக்குள்ளே போகிறதுக்குள் ஏதாவது எங்களுக்கு நடந்து விட்டால் கேவலமாக போயிடும். பேட்டிங்கில் இருக்கும் பேட்ஸ்மேன் முதல் பந்திலேயே கோல்டன் டக் அவுட் ஆவதற்கு அது மானக்கேடு. சற்று நேரத்தில் எங்களை தாண்டி மினி லாரியும் அதை தொடர்ந்து ஒரு ஜீப்பும் சென்றது. நாங்கள் எல்லோரும் எட்டி பார்த்தோம். ஜீப்புக்குள் 30 வயது உள்ள ஒருவனும் தலையில் முக்காடு போட்டுவிட்டு ஒரு பொண்ணும் இருந்தன. ஜீப்பை ஓட்டிவன் எங்களை பார்த்து, யார் இது புதுசா என்று யோசித்தவரே சென்றான். நான் வண்டிகாரரிடம் இந்த லாரி ஜீப்பையும் எங்கிருந்து வருகிறது என்று கேட்டேன். அவர் வலதுபுறமாக கையை நீட்டி, அந்த பார்த்தீங்களா ஒரு தோட்டம் தெரியுதே, அங்கிருந்து தான் வருது. அவர் காட்டிய இடத்தில் ஒரு தோட்டமும் அதன் உள்ளே பெரிய வீடும் ஒன்று இருந்தது. பேரு துரை. அவங்க அப்பா பரமசிவன் தான் இந்த சுற்று வட்டத்திலே பெரிய பணக்காரர். ராத்திரி நேரங்களில் அவன் வீட்டுக்கு லாரி ஜீப் எல்லாம் போயிட்டு வரும். அவனுக்கு இதே பழப்பு தான். வெளியூர்லேருந்து ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து ராத்திரி பூரா கூத்தடிச்சு கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவான் என்றார் வண்டிக்காரர். நான், ஓ இவர் தான் இந்த ஊர் மைனரா? ஊரே பேய் பயத்தில் ராத்திரி வீட்டை விட்டு வெளியே கூட வராமல் பயந்து கிடக்குது. இவன் தோட்டத்துக்கு மட்டும் லாரி எதுக்கு வருது? இவன் மட்டும் இப்படி பயப்படாமல் பொண்ணுங்களை கூப்பிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். என் கேள்விக்கு அவனிடம் பதில் இல்லை. சற்று நேரத்தில் சுடலைமாடன் சாமி கோவில் எங்களுக்கு வலதுபுறத்தில் வந்தது. ஊர் எல்லை வந்துவிட்டது என்று வண்டிக்காரர் சொன்னார். வண்டி ஊருக்குள் நுழைந்தது. எனக்கு அப்பாடா என்று இருந்தது. கோல்டன் டக் அவுட் ஆகவில்லை. எப்படியோ ஊருக்குள்ள நுழைந்து விட்டோம். இனிமேல் என்ன நடக்க போகுதோ? இளங்கோ காது பெருத்த, கருப்பராயா ஏதோ தைரியத்தில் வந்துட்டோம், எந்த பிரச்சனையும் இல்லாம எங்க கிட்ட இருந்து இந்த ஊரை காப்பாற்றுப்பா என்று வாயை விட்டு கத்தினான்.
நான் மாப்பிள, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லை? என்ன நடக்குமா என்ற பீதி என் கண்களில் தெரியுது. விஜய் கவனித்தான். விஜய், விடுறா, வந்தது வந்தாச்சு, இனிமே என்ன நடந்தாலும் இந்த கருப்பராயன் கணக்கு தான் என்றான் நம்பிக்கை முழுங்க குரலில். வண்டிக்காரர் எங்கள் எல்லாரையும் ஆச்சரியமாக திரும்பி